So good morning all. I welcome you all for this Prelims 2025 Question Paper Discussion Session and Analysis Session. So நேத்திக்கு வந்து எல்லாருமே Prelims எழுதிட்டு வந்திருப்பீங்க. So I understand how you feel now. I exactly know what it feels to sit and attend this session. So இந்த செஷனில் வந்து உங்களுக்கு நிறைய ஷாக்ஸ் இருக்கலாம். ஸோ இதே நோயாளிகள் இவங்களாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்க்ளைமர்ஸ் போட்டு தான் we have to start. ஓகே, ஸோ இந்த செஷனில் we are going to discuss the answer key for Prelims 2025 in detail. ஸோ வழக்கம் போல் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வித்தின் அ டே நம்ம ஒரு ஆன்சர் கீ எடுத்து போடுறோம். மேக்ஸிமம் we try to be as accurate as possible. பட் அதையும் தாண்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் a few 3 to 4 கொஸ்டின்ஸில் there will be discrepancy எதனால் அப்படின்னா ஒன்று ஸ்டேட்ஸ்மெண்ட்டோட ஆம்பிகுட்டி இருக்கிறதுனால அதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டுபிடிக்கிறப்போ ஒரு இன்ஸ்டியூட்க்கு இன்னொரு இன்ஸ்டியூட்க்கும் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும். இன்னொரு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி சம்டைம்ஸ் விசித்திரமான கீ கொடுப்பாங்க. லைக் லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி 3 ஆம்பிகுவஸ் கொஸ்டின்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் 2 கொஸ்டின்ஸ்க்கு கீ வந்து சரியாக கொடுக்கல. ஸோ எஸ்பெஷலி தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி யூபிஎஸ்சியை மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் பாருங்கள். இப்போ நீங்கள் கீ செக் பண்ணுறீங்க, நீங்கள் பார்க்குற ஒரு ஆன்சர் 4 கரெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 8 மார்க் வரும். பட் 4 தப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த 8 மார்க்கும் போகுது, அதை தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 2 மார்க்கும் சேர்த்து போகும். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த 4 கொஸ்டின் வந்து ஒரு 10 மார்க் 8 மார்க்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆன்சர் கீஸ் வந்து ஒரு ரிலையபிளான ஒரு ஷோர் ஆன்சர் நமக்கு கொடுக்காது. If you are checking the answer key and getting more than 100 or 105, then you can surely say you are going to write mains. But if you are getting somewhere in 85, 90, 95, அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை போட்டால் we are again in an ambiguous situation. ஸோ அப்படி இருக்கிறப்போ எவ்வளோ வருதுங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம கீயை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கிற கிளாரிட்டியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் we have 2 options. If you think you have done well, இந்த வாட்டி மெயின்ஸ் வரும், மெயின்ஸ் வருதோ இல்லையோ நான் மெயின்ஸுக்கு தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க, மெயின்ஸ் படிங்க. அண்ட் நான் குரூப் 1 கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ டேக் அ டெசிஷன். ஐ எம் கோயிங் டு ட்ரை குரூப் 1. ஸோ நான் போல்டாக 15 நாள் இல்லை நான் வந்து பிரேக் எடுத்து ஐ வில் கோ ஃபார் தி ஸ்டடிங் யூனிட் 8, 9 ஆர் ஐ எம் கோயிங் டு ரிவைஸ் தி ஃபேக்ட்ஸ் இன் பாலிட்டி அண்ட் எக்கானமி அண்ட் ஐ வில் கோ ஃபார் தி குரூப் 1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்துகிட்டு குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி யூ கேன் ஸ்ப்ளிட் தி டைம் இன்டு 2 அண்ட் யூ கேன் பிளான். ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து அதை கன்விக்ஷனோட நம்பி அதில் இறங்குங்க. ஆம்பிகோஸாக இருக்காதிங்க. உங்களுக்கு ஜூன் 10 இல்லை 11ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். ஸோ வித்தின் 2 weeks யூ வில் ஹேவ் தி ரிசல்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடும். ஸோ அதனால் வந்து ஒரு ஷோராக ஒரு முடிவு எடுத்து கன்விக்ஷனோட நம்பி இறங்கிடுங்க. சரியா? குரூப் 1 கொடுக்க போகிறீங்கன்னா நிச்சயமாக யூனிட் 8, 9 படிச்சுட்டு கொடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் பிஃபோர் ஐ குட் ஸ்டார்ட் தி செஷன், I would like to do a certain announcements. We are going to start the main strategic learning program. அதாவது கிங் மேக்கர்ஸோட மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஆன் June 2nd. ஸோ நம்ம என்ன இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு கன்வென்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் போகும். நமக்கு வந்து கொடுத்துருக்கிற டைம் வந்து ரஃப்லி வி ஹேவ் ஒன்லி 10 weeks. 10 weeks இருக்கிறதுனால இல்லை 9 weeks தான் இருக்குது. 9 weeks இருக்கிறதுனால we could plan only 9 tests. ஸோ அப்போ 8 செக்ஷனல் டெஸ்ட்டு 2 essay டெஸ்ட் இதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எப்படியும் எக்ஸாமுக்கு முந்தின வீக் நம்ம ஃப்ரீயாக விடணும். ஸோ 8 செக்ஷனல் டெஸ்ட் 2 essay டெஸ்ட் பிளான் பண்ணி ப்ளஸ் ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் essay அண்ட் 4 GS. ஸோ இந்த 15 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங். ஸோ வில் ஹேவ் டெஸ்ட் ஆன் எவ்ரி மண்டே, ஃபுல் லென்த் டெஸ்ட். ஸோ எல்லா பேப்பர்லேயும் 2 டெஸ்ட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். GSல 2, GS 1ல 2, GS 2ல 2, GS 3ல 2. ஸோ அப்படி ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறோம். பட் இந்த வருஷம் இது ஒன்று. ரெண்டாவது வந்து புதுசாக நாங்கள் லான்ச் பண்ண இந்த வருஷம் ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தது DT மெயின்ஸ், டெய்லி டார்கெட் மெயின்ஸ். ஸோ டெய்லி டார்கெட் மெயின்ஸில் வி ஆர் லான்ச்சிங் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வரக்கூடிய வீக்கெண்டில் வர டெஸ்ட்டோட சிலபஸை நம்ம 4ஆக பிரித்து அதுக்கான கிளாஸ் 4 நாள் நடக்கும். ஸோ Tuesday, Wednesday, Thursday, Friday, all the 4 days you will have classes, 3 hours orientation classes for the syllabus which is broken up of the weekend test. So அந்த 4 ஏரியாவில் இருந்தும் we will be giving you 5 questions to write the next day. So Tuesday அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அந்த ஓரியன்டேஷனை வச்சு Wednesday morning you will write a test. ஸோ Wednesday அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை வச்சு Thursday அன்றைக்கி you will write a test of 5 questions. ஸோ அந்த 5 questions will be evaluating and giving you the feedbacks. ஸோ இது வந்து டெய்லி டார்கெட் மீன்ஸ். ஸோ எவ்ரி வீக்கில் ஃபுல்லாகவும் நீங்கள் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம், வீக்கெண்டில் ஒரு ஃபுல் லென்த்தும் பண்ணலாம். ஸோ அப்போது
we are bringing in a third test through this daily 5. Daily 5 4 நாள் பண்ணும்போது ஒரு 20 வந்துருதா. ஸோ இது மூலமாக we are bringing in the third test. So if you factor in this thing, then we are also having நம்ம எல்லா பேப்பர்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வரதுனால நம்ம வந்து எல்லா பேப்பர்லேயும் 3 டெஸ்ட்டாக பார்த்தா ஒரு கணக்கு வரும். ஏன்னா இதில் ஒரு 20 கொஸ்டின், வீக்கெண்டில் ஒரு 20. ஸோ எவ்ரி வீக் யூ வில் see 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கணக்கு வரும். ஸோ இந்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மூலமாக நீங்கள் டேட்டா ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அது ஓகே. டேட்டா ஃபேக்ட்ஸ் அது வந்து நம்ம வந்து டேட்டா எப்படி கொண்டு வரணும், ஃபேக்ட்ஸ் எப்படி போகணும், கன்க்ளூஷன் எப்படி எழுதணும், ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த டெய்லி ஓரியன்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிவைக்யூ எப்படி வந்திருக்கு, இந்த ஏரியாவோட பிவைக்யூஸ் எப்படி இருக்குது, பிவைக்யூஸ் வச்சு நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடி எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வில் டிஸ்கஸ் ஆன் திஸ் டிடி மெயின்ஸ் திங். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் தி ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ். எல்லா ஆப்ஷனல்ஸ்க்கும் வி ஹேவ் டெஸ்ட் சீரிஸ் விச் யூ கேன் ஜாயின். அண்ட் இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு கிங் மேக்கர்ஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் தி ஸ்டைஃபண்ட். ஸோ அந்த ஸ்டைஃபண்ட் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறோம். ஸோ வித் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஐ வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த ஃபீல்டில் நான் தான் இத்தனை வருஷமாக இருக்கோம்ல, ஸோ நம்ம கலாச்சிக்கலாம் நமக்குள்ள. ஸோ 2025 ப்ரிலிம்ஸோடைய அனாலிசிஸ் பார்ட் வந்து வி ஆர் கோயிங் டு see today. ஸோ இதில் வந்து வில் பி டிஸ்கஸிங் தீஸ் 2 things. நான் as quick as possible நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் கீழே ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட் அபவுட் தி கீ. இதில் என்ன வருதோ அப்படிங்கிறத பார்த்துட்டு யூ டேக் அ டெசிஷன் அண்ட் யூ கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் ஸ்டார்ட் வித் தி ட்ரெண்ட் ஓவர் தி இயர்ஸ். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ட்ரெண்ட் வந்து ஓவர் தி இயர்ஸ் எப்படி இருந்திருக்கு, என்னாச்சு? ஓகே, இல்லை அது டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ண தான் போகிறோம். ஸோ ட்ரெண்ட் ஓவர் தி இயர்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆடியோ ஓகே, ஒழுங்காக தானே போயிட்டுருக்கு? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் யூ குட் சி தேர் இஸ் அ ஸ்லைட் டிப் இன் தி நம்பர் ஆஃப் பாலிட்டி கொஸ்டின்ஸ். ஒருத்தர் வந்து நேற்றுக்கே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களே சார் அப்படின்றாரு. திஸ் இஸ் ஸ்டாண்ட் அலோன் செஷன். ஸோ அதனால் இதுலேயும் ஒரு வாட்டி ப்ரீஃபாக வி ஹேவ் டு டிஸ்கஸ் எவ்ரி திங். ஸோ பாலிட்டியில் தேர் இஸ் அ ஸ்லைட் டிப் இன் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். 17 கொஸ்டின்லேருந்து 13க்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் லைக் லாஸ்ட் இயர் வி ஆல்சோ ஹேட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இன் பாலிட்டி. ஸோ எக்ஸாக்ட் ஃபேக்ட் அப்படியே கேட்டிருந்தாங்க. போன வாட்டி டீலிமிட்டேஷன் பற்றி கேட்ட மாதிரியும், பார்ட்ஸ்லேருந்து கேட்ட மாதிரியும், இந்த வாட்டி அமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அண்ட் ஸ்டேட் ஃபார்மேஷனில் ஒரு சில ஃபேக்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து இந்த வருஷம் வரதான் செஞ்சுருக்கு. அண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிக் 4 சப்ஜெக்ட்ஸ்க்கான வெயிட்டேஜ் எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். 13, 16, 12, 15 அப்படிங்கிற இதுதான் அந்த குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி வி ஹேட் போத் ஈஸி கொஸ்டின்ஸ் அண்ட் மீடியம் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். ஆனால் ஈஸி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஈஸி கொஸ்டின்ஸ் இன் த சென்ஸ் வாட் ஐம் டெல்லிங் இஸ் ஃப்ரம் தி ஏரியாஸ் வேர் இட் கம்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரிலிம்ஸ் எழுதுனவங்க வந்து இது ஈஸியாக, இந்த ப்ரிலிம்ஸ் எழுதுனவங்களோட அடுத்த வருஷம் எழுத போகிறவங்களுக்காக தான் நான் அதை மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஈஸிங்கிறத நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியா லக்ஷ்மிகாந்த்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நான் ஈஸின்னு சொல்கிறேன். இஃப் அ கொஸ்டின் கமிங் ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த், ஸோ தட் இஸ் த இண்டிகேட்டர் ஃபார் இட் டு பி ஈஸி. If a question is coming from a director, முதல் 50 ஆர்டிக்கல்லேருந்து வருதுன்னா that is an indicator for that to be easy. ஸோ அந்த ஆங்கிளில் நான் ஈஸின்னு சொல்கிறேன். எக்ஸாம் ஹாலில் அஃப்கோர்ஸ் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதுனவங்க அந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் அந்த வழி தெரியும்னு எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் வந்து எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே பார்க்குறப்ப எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம 1000 கமெண்ட்ஸ் சொல்லலாம். பட் எக்ஸாமில் எழுதுறவங்களுக்கு உங்கள் கஷ்டம் புரியும். பட் நம்ம அடுத்த வருஷம் எழுத போகிறவங்களுக்கு டியூன் பண்ணுறதுனால ஐ எம் டிஸ்கஸிங் இன் சச் அ வே. ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக எல்லா வருஷமுமே 15 to 20 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் தேர் வாஸ் அ ஸ்லைட் டிப் இன் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். அண்ட் அகைன் இந்த வருஷம் வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ஹஸ் அகைன் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட ட்ரெண்டு. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாகவும் மாடர்ன் இந்தியாவில் 3 or 4 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ 2024லையும் 4 கொஸ்டின்ஸ், 3 or 4 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. மாடர்ன் இந்தியா கொஸ்டின் ஹஸ் இன்க்ரீஸ் டு 8. ஸோ 8 மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆனது இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான ட்ரெண்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ இந்த வருஷம் மாடர்ன் இந்தியா அதிகமாகிடுச்சா, அடுத்த வருஷம் மாடர்ன் இந்தியா படிப்போம், அதுக்காக இதை நான் டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, என்னோட எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், இந்த 4த்துலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த 4த்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த 4த்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட். ஓகே, இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த 4த்தோட டோட்டல் வெயிட்டேஜ் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுதான் வந்து 30 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்ரி இயர் தீஸ் நம்பர்ஸ் வில் சேஞ்ச், பட் த வெயிட்டேஜ் ஃபார் தி டாப் 4 சப்ஜெக்ட்ஸ் won't சேஞ்ச். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டும் ஸ்டாட்டிக்லேருந்து தான் வருது. இந்த 3 ஏரியா தான் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வருது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு கடல். அந்த கடலில் போய்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை தேடுறதோட, ஸ்டாட்டிக்கிறது நம்ம கையில் இருக்கிற
ஒரு லேக்கோ ஒரு பாண்டோ மாதிரி, ஒரு ரிவர் மாதிரி. ஸோ கடலில் இருக்கிறத போய் தேடுறதை விட நம்ம கையில் இருக்கிற சின்ன விஷயத்துலேருந்து தேடி அதுலேருந்து ஷார்ட்டாக அடிக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக்கில் கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸே வேணான்னு நான் சொல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே படிக்கணும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்லேருந்து, இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு 15 கொஸ்டின் வருதுன்னு வைங்களேன், நம்ம எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்லேருந்து ஒரு 5-6 வரும், அட்லீஸ்ட் ஒரு 7 வரும். 15 வருதுன்னா 7 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வருதுல்ல, அந்த 7க்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம். பேர் மினிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வாட் எவர் இஸ் நீடட் எவ்ரி இயர் நம்ம படிக்கணும். பட் அதுலேருந்து 7 போட்டுடலாம். மிச்சம் 7 வந்து இட்ஸ் டோட்டலி நாட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் எனி ஒன் ஆல் ஓவர் இந்தியா. எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியாலையும் 15 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது, எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாலையும் அது கொடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த 7 தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்து கரண்ட் அஃபேர்ஸில் பேசிக்ஸாக இருக்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்லி ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான கட் ஆஃப் வந்துடுது. ஸோ அதனால் பீப்புள் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் 4 ஏரியாஸ் வித்தவுட் லீவிங் எனிதிங். ஸோ அதுதான் இட்ஸ் தி மெசேஜ் எவ்ரி இயர். சரியா? ஸோ மாடர்ன் இந்தியாவில் 8 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டேர்ன் அரவுண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாக ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக we were in a situation to we were not able to attend history questions. ஏன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து மிடிவல் இந்தியாவிலேருந்து அந்த கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி வாஸ் ஸோ ஹை தட் we were not able to attend it. பட் திஸ் இயரில் வந்த ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வேர் அட்டெண்டபிள். அண்ட் வந்த 16 கொஸ்டினில் ஒரு 4 கொஸ்டின் டஃப்னு வச்சுக்கலாம். 12 கொஸ்டின்ஸ் வேர் அட்டெண்டபிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் குட் ஸ்டாட்டிக் நாலேஜ். ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்து ஹிஸ்ட்ரி ஒழுங்காக படித்தவங்க நிச்சயமாக 12 போட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்ததுனால ஹிஸ்ட்ரி இந்த வருஷம் ஈஸியாக தான் கருதப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கம்பேர்ட் டு, நான் ஹிஸ்ட்ரி இந்த வருஷம் ஈஸின்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் 4 இயர்ஸ் வச்சு சொல்கிறேன். when you are comparing previous 4 years outside the examination hall, then history is considered to be easy this year. Okay, examination hall உள்ள எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நம்ம பேசக்கூடாது, unless we write. இந்த வருஷம் நான் எழுதலை, அதனால் I'm not able to identify that. நெக்ஸ்ட்டு வந்து ஜாகிரஃபி வழக்கம் போல் ஒரு காலத்தில் ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்தது, இப்போது அதோட இடம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜாகிரஃபியில் வந்து 12 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா most of the questions whichever came in geography, it is from physical geography. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜாகிரஃபிலேருந்து பேசிக்ஸ் வந்திருக்கு. அண்ட் அதை தாண்டி ஒரு சிலது ஹியூமன் ஜாகிரஃபியில் வந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின் வந்து இந்த பிக் 4 ஜியோமார்ஃபாலஜி, ஓஷனோகிராஃபி, கிளைமேட்டாலஜி இந்த ஏரியாவிலேருந்து தான் ஜாகிரஃபி வந்திருக்கு. இந்த நம்பர்ஸ் வந்து இன்ஸ்டியூட் மாறும், ஏன்னா ஒரு ஃபேக்கல்ட்டியோட கணிப்பு. இப்போ நான் நேற்றுக்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸுங்கிற கொஸ்டின் நீங்கள் ஜாகிரஃபிலையும் வைக்கலாம், எக்கனாமிலையும் வைக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வைக்கலாம். எதில் வைப்பீங்க? ஸோ ஒருத்தர் ஒரு இடத்துல வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் வந்து இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி கொஸ்டின்ஸ் வந்து அகைன் ஜாகிரஃபி ஸ்டாட்டிக் நாலேஜ் இருந்ததுன்னா, ஸ்டாட்டிக்கில் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு படிச்சிருந்தோம்னா 7 to 8 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம் இந்த 12. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஐடியா ஆஃப் தி ஜாகிரஃபி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 13 போடணும், 16 போடணும், 12 போடணுங்கிறது இல்லை. இதில் 75% போட்டால் போதும். நம்ம போட்டாலே வந்து we are comfortably clearing prelims. That is the strategy for prelims. உங்களுக்கு புரியுதா? இதில் எல்லாத்தையும் போடணும்னு எய்ம் இல்லை. இதில் 75% போட்டாலே இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் கேட்கப்பட்ட ஏரியாஸில் 75% போட்டு வரது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. கரண்ட் அஃபேர்ஸில் டர்மரிக் போர்டுன்னு இப்போ ஒன்று வருதுன்னா அதை போட தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம வரணும். நேட்டோவில் இருக்க மெம்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், உக்ரைன் வார் வந்ததுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸை போட்டு வந்துடுறது இட்ஸ் தி எக்ஸ்பெக்டட் திங். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் வந்து வி ஹாவ் டு ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாகிரஃபி வந்து லைக் வழக்கம் போல் ஆஸ் லாஸ்ட் இயர் இட் இஸ் கண்டினியூவிங் வித் தி சேம் டிஃபிகல்ட்டி லெவல். பட் இந்த வருஷம் வந்து தாட் ப்ரோவோக்கிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக வந்த கொஸ்டின் வந்து இந்த டேட் லைன் வச்சு கேட்டது அண்ட் அட்மாஸ்ஃபியர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டது. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஐ ஃபவுண்ட் அ கொஸ்டின் இன் ஒன் ஆஃப் தி மாக் டெஸ்ட், எர்த்தோட ரொட்டேஷன் நின்றுச்சுன்னா என்ன ஆகும், இல்லை சன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி வந்து அட்மாஸ்ஃபியர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு தாட் ப்ரோவோக்கிங்காக கேட்டிருந்தாங்க. தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அண்ட் எக்கானமி வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக ஐ பர்சனலி ஃபெல்ட் எக்கானமி வாஸ் மாடரேட் டு டிஃபிகல்ட். இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் தி லாஸ்ட் 3 இயர்ஸ். எக்கனாமி வந்து நம்ம ஸ்டாட்டிக் பேசிக் எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் அந்த ஈஸி கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. மாடரேட் டு டிஃபிகல்ட் கொஸ்டின், அப்ளைட் கொஸ்டின்ஸ் அப்படி தான் வந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் வந்து எக்கனாமியில் ஈஸி கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான் இருக்குது. லைக் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட்லாம் வந்து பார்க்க ஏதோ நம்பர்லாம் போட்டு ப்ராப்ளம்னு நினைப்பீங்க, அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, பிரைமரி டெபிசிட்னா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. They have not asked you to do a arithmetic calculation actually. They have just asked you what is fiscal deficit and what is primary deficit. அதான் UPSC. அது அவ்வளோ ஈஸி தான். ஆனால் நம்ம பார்த்துட்டு அது ஏதோ கஷ்டம் ப்ராப்ளம்னு நினச்சிப்போம். தட் இஸ் தி திங் விச் ஹேப்பன்ஸ் இன் எக்ஸாம் ஹால். அது எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கிற ப்ரெஷரில் நம்ம அது பெருசு ஏதோ கஷ்டம்னு நினச்சிப்போம். அந்த இதை ஓவர் கம் பண்ணுறது தான் ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி. பதட்டம் அடையாமல் கண்ட்ரோல்டாக செக்யூராக எல்லா கொஸ்டின்ஸையும் பார்க்குறது தான் இட் இஸ் தி ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. ராட்னியா எல்லாம் ஓகேவா? ஆடியோ? So that is the main thing with respect to economy. Economy la vandu compared to last 3 years easy questions were higher this year.
ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் விச் வி கேன் சி. அண்ட் எக்கானமிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு, லைக் டர்மரிக் போர்டாக இருக்கட்டும், ஆர் யூ ஹேட் அ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு கிரிட்டிக்கல் மினரல் இருக்கட்டும், அண்ட் வில் டிஸ்கஸ் தோஸ் கொஸ்டின்ஸ். என்வாரன்மெண்ட் லைக் எவ்ரி இயர் இட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட். ஸ்டாட்டிக் பார்ட்டில் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஸ்பீஷீஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு 7 ஸ்பீஷீஸ் கொஸ்டின் வந்தது. பட் இந்த வருஷம் ஸ்பீஷீஸ்லேருந்து நமக்கு 2 தான் வந்திருக்கு. ஸோ 2, ஒரு சில இதர் 3ன்னு சொல்லுவாங்க, பட் 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு ஸ்பீஷீஸ்லேருந்து. ஸோ யூபிஎஸ்சி அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பீஷீஸாக இருக்கட்டும், ரீஜன்ஸ் இன் நியூஸாக இருக்கட்டும், இந்த வருஷம் குறைஞ்சிச்சா? லாஸ்ட் 3 இயர்ஸ் பீக்கில் இருந்தது, இந்த வருஷம் குறைஞ்சிச்சு. திஸ் இஸ் வாட் யூபிஎஸ்சி வில் டூ. எல்லா யூடியூப் வீடியோவும் அவங்களும் பார்க்குறாங்க, எல்லா இன்ஸ்டியூட்லையும் என்ன பிடிஎஃப் கொடுக்குறாங்கிறத அவங்களையும் பார்த்துருவாங்க. ஸோ தே வில் நெவர் அலவ் காமன் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் படிச்சுட்டு போனால் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறது தான் யூபிஎஸ்சியோட எய்மே, விச் இஸ் a வெரி குட் திங் ஆக்சுவலி. ஏன்னா அதுதான் ஒரு சீனியர் கேண்டிடேட்க்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்டருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டே கொடுக்கும். இல்லை சீனியர் கேண்டிடேட் அசால்ட்டாக எல்லா வருஷம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டர் செகண்ட் அட்டம்ப்டரால் பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது எது லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்குன்னா மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ எவ்ரி இயர் ஆனது லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஸோ அப்போ யார் பாஸ் ஆறான்னு வச்சுக்கோங்களேன், அகெயின் இட் கம்ஸ் பேக் டு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமியில் கான்செப்சுவல் கிளாரிட்டியோட படித்தவங்க. அதை தெரிஞ்சு வச்சுட்டு போனால் நீங்கள் ரீஜன்ஸ் இன் நியூஸ் கேளுங்க, ஸ்பீஷீஸ் கேளுங்க, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் கேளுங்க, நேஷனல் பார்க் கேளுங்க, எனக்கு கவலையே இல்லை. நான் கவர்னர் போட்டுருவேன், ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் போட்டுருவேன், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் போடுவேன். உங்களுக்கு புரியுதா? மட்ட விலாசானா எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு லாஜிக் புரியுதா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிறது. ஃபாஹைன் எப்போ வந்தாருன்னு எனக்கு தெரியும். ஐ எம் நாட் worried about species or national park or some IUCN status because I know what is fiscal deficit and primary deficit. உங்கள் லாஜிக் புரியுதா? இதுதான் ஸ்டாட்டிக்கோட பவர். ஸோ அதனால் ஸ்டாட்டிக்கை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் நீடட், பட் that is not the entire thing for the prelims preparation. ஸோ நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக், இந்த வாட்டி சயின்ஸ் அண்ட் டெக்கோட நம்பர்ஸ் வந்து 10லேருந்து 14க்கு திரும்ப ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ ஒரு சிலர் 15 போடுவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2022ல் we had 17 questions and again இந்த வருஷம் லாஸ்ட் 2 இயர்ஸ் 10 தான் வந்துச்சு. இந்த வருஷம் திரும்ப கரண்ட் அஃபேர்ஸில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் ஏறி இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் விச் வி கேன் சி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் மினிமம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 14ல் யூ குட் மார்க் 7 or 8, 7 போட்டிருக்கலாம். ஒரு பேர் மினிமம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தவங்க. அண்ட் நம்ம கன்வென்ஷனலாக எப்பவுமே படிக்கிற ஆல் தி அபவ் இன் சயின்ஸ் அண்ட் டெக், ஆல்னு வந்துச்சுன்னா ஒன்று, சம்முன்னு வந்துச்சுன்னா ஒன்று, அதெல்லாம் வந்து நிறைய லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த வருஷம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆனவங்க எல்லாருக்குமே கட் ஆஃப் 110 போயிருக்கும். ஸோ இந்த ஆல் அதை வச்சு போடுறது. அண்ட் ஃபைனலி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஐஆர் சேர்த்து நான் 20 போட்டிருக்கேன். ஸோ ரேண்டம் ஐஆர் கொஸ்டின்ஸ்னால் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 9 கொஸ்டின் இருக்குது. அண்ட் மிச்ச 11 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்லீனியஸ் ரேண்டம் கரண்ட் அஃபேர்ஸ் விச் வி கான்ட் ப்ரெடிக்ட். ஸோ அதில் ஒரு 3 ஸ்கீம்ஸ், லைக் லாஸ்ட் இயர் ஆல்சோ வி ஹேட் 3 ஸ்கீம்ஸ், திஸ் இயர் ஆல்சோ வி ஹேட் 3 ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸுங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது எவ்ரி இயர். ஸோ பேர் மினிமம் இந்த வாட்டி வந்து அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்கீம் வந்துச்சு, ஒன்று வந்து ஓல்டு ஸ்கீம் வந்திருக்கு. ஒன்று வந்து முஃப்து பிஜிலிங்கிறது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது வருங்கிறத நம்ம படிச்சிட்டோம். முஃப்து பிஜி, லக்பதி தீதி, ட்ரோன் தீதி, இதெல்லாம் வந்து நம்ம வரும்னு இந்த வருஷம் படித்தது. அப்புறம் விஸ்வகர்மா, ஸோ அதுலேருந்து ஒன்று வந்திருக்கு. அண்ட் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் இஸ் அ லாங் பெண்டிங் டிமாண்ட். 10 வருஷமாக அது வந்து வரும்ன்ட்டு சபரி சார் காலத்துலேருந்து அவரும் நடத்திக்கிட்டு இருக்காரு, நானும் அதுக்கப்புறம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ கடைசியாக வந்து இந்த வருஷம் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அதுலேயும் கேட்டிங்கன்னா தேவோட வாஸ் ஒன்லி தி அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ தட்ஸ் வாட் வித் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம எதுவுமே எடுத்துக்க போகிறது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, எவ்ரி இயர் டைம் அண்ட் அகெயின், தேங்க்யூ சார், ஒரு விஷயம் எது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிக் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு கிளியர் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸாம் ஹாலில் காம் அண்ட் கம்போஸ்டாக அப்ரோச் பண்ணுறது இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் வந்து நமக்கு எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை தாண்டியான அப்சர்வேஷன்ஸ் வந்து இது வந்து நம்ம எப்போவுமே பார்க்குறது. இந்த வருஷம் வந்து என்ன ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குன்னா, இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப்பில் 3 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. லைக் வி ப்ரெடிக்டட், என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம், போன வருஷம் 1 வந்துச்சு, இந்த வருஷம் அதுதான் நிறைய வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அது வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ் டு 7. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப்பில் 3 ஸ்டேட்மெண்ட், நாட் 7, 9. அசர்ஷனிங் ரீசனிங் டைப்பில் 3 ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்தது 9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஒன்லி 1, திஸ் இயர் 9. ஸோ அதே மாதிரி வந்து அது கிராஜுவலாக நடந்துகிட்டு இருக்கு. 2022ல் they brought only type questions, only 1, only 2, only 3 வந்து 7 கொண்டு வந்தாங்க. 2023ல் அது 47 ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் வந்து 2022ல் 2 கொண்டு வந்தாங்க. 2023ல் 18 ஆகுது. ஸோ ஒரு புது மாடல் வந்து எடுத்த உடனே ஃபுல்லாக கொண்டு வரதில்லை.
ஒரு 2-3 ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அடுத்த வருஷம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம 5 வருஷமாகவே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இந்த வருஷம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி யோசிச்சு வச்சது 3 ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசனிங்கை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அதுலேருந்து கரெக்டாக இட் ஹஸ் கம். ஸோ தட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். அசர்ஷனிங் ரீசனிங் டைப்பில் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் பார்க்குறப்ப பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒன்லி 1, ஒன்லி 2, ஒன்லி 3ல ஒன்லி இஃப் யூ நோ ஆல் தி 3 ஆப்ஷன்ஸ் யூ கேன் அட்டெண்ட். இல்லைனா நம்ம பேர் கெஸ் எடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா 3மே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் ரெண்டாவது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப்பில் they will give an assertion, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கீழே வந்து ரீசன் கொடுத்துருவாங்க. வெதர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு கேட்குறது. ஸோ அது நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்குறப்போ வில் டிஸ்கஸ் ஈச் மாடல் அண்ட் ஐல் எக்ஸ்பிளைன் இட் ஃபர்தர் டீப் டவுன் தி வீடியோ ராதர் தென் டிஸ்கஸிங் ஹியர். சரியா? இந்த வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷன்ஸ் ஒன்லைனர்ஸ் வந்து இட் ஹஸ் கம் டவுன் 35லேருந்து 16. இந்த ஒன்லைனர்ஸ் வந்து நிறைய பேர் இம்பல்சிவாக எக்ஸாம் ஹாலில் மார்க் பண்ணுவாங்க, இது போட்டுடலாம். ஆனால் அதுதான் நிறைய நெகட்டிவ் மார்க்கும் கொடுக்கும் நிறைய வாட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வாட்டி இந்த ஒன்லைனர்ஸ் எய்தர் இட் வில் டேக் யூ டு 100+ ஆர் இட் வில் பிரிங் யூ டவுன். அந்த ஒன்லைனர் வந்து இந்த வாட்டி வந்து குறைஞ்சிருக்கிறதுனால நெகட்டிவ் மார்க்ஸ்க்கான ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆக்சுவலி. அதனால தான் வந்து பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஈஸியாக, மீடியமாக, டிஃபிகல்ட்டாக அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? இப்போ 2023 இஸ் ஸ்டில் கன்சிடர் டு பி தி டஃபஸ்ட் இயர். நிறைய பேர் இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்து இந்த வருஷம் டஃப்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எவ்ரி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு அவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் நீங்கள் கம்பேரிசனாக பார்க்குறப்போ ஸ்டில் 2023 தான் இட்ஸ் பிகமிங் எ டஃபஸ்ட் இயர். பிகாஸ் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி ஏரியா. எந்த ஏரியாவிலேருந்து கேள்வி வருதுங்கிறது முக்கியம் இல்லை, எந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஒன்லி 1, ஒன்லி 2, ஒன்லி 3 டைப்பில் வி ஹேட் 45 கொஸ்டின்ஸ், 45 கொஸ்டினோ 47 கொஸ்டினோ, இட்ஸ் ரஃப் நம்பர் தான். ஸோ அப்போது அந்த அளவுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக போட முடியல, எலிமினேட் பண்ணி போட முடியல, எல்லாமே கெஸ்ஸிங் கேம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கெஸ் பண்ணி விளையாட்டாக இருக்கிறப்போ அதனால தான் அந்த வருஷம் இட்ஸ் கன்சிடர் டு பி டஃப். அந்த மாதிரி மாடலில் கொஸ்டின்ஸ் குறையும் போது நமக்கு எலிமினேஷன் டைப் கொஸ்டின், இப்போ எலிமினேஷன் டைப்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட் டைப், 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் டைப் தான் வில் எலிமினேட் திங்ஸ். ஸோ இந்த எலிமினேஷன் டைப் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நமக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட் தி சேம் டைம் ஒன்லி 1, ஒன்லி 2 டைப்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரெண்டும் வந்து ஒரு நமக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆனது டிஃபிகல்ட்டியை கொடுக்குது. ஆனால் இது இன்க்ரீஸ் ஆனதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை குறைக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நான் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்கலி 2024ம் 2025ம் ஒரே ஸ்டாண்டர்டுங்கிறது தான் என்னோட பிலீஃப். with a disclaimer that I have not written the prelims, but என்னோட பிலீஃப் என்ன அப்படின்னா, I believe that 2024 and 2025 is of same standard, but they both can't come near 2023 because of the difficulty level. ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் டைப் தான். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக டிஃபிகல்ட்டாங்கிறது எது முடிவு பண்ணுதுன்னா, நம்ம படித்த ஏரியாலேருந்து வந்திருக்கா, ஸ்டாட்டிக்லேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறது ஈஸி. அதே மாதிரி என்ன மாதிரியான ஆப்ஷன் வருது, எலிமினேஷன் டைப்பில் வந்துச்சா, 2 ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்துச்சா, இல்லைனா வந்து ஒன்லி 1, ஒன்லி 2ல் வந்துச்சா, இல்லை அசர்ஷன் ரீசனிங்கில் வந்துச்சா, இதுதான் வந்து டிஃபிகல்ட்டியை முடிவு பண்ணுது. ஸோ ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்துச்சுன்னு வைங்களேன், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒன்லி 1, ஒன்லி 2, போத் நன், இது ஒரு மாடல். அதே 2 ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசனிங்காக வரலாம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் when it comes in assertion reasoning it's easier compared to 1, 2, both none. ஏன்னா இதில் வந்து ஒரு ராங் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா you get the answer. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி இன்க்ரீசஸ் when this type of questions come. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் தான் டிட்டர்மைன்ஸ் தவிர இட்ஸ் நாட் தி ஃப்ரம் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தே வாஸ். ஏன்னா ஷோர்லி வி ஓன்ட் நோ மெனி ஸ்டேட்மெண்ட். இந்த வருஷம் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டினாக இருக்கும், ஏன்னா டூ ஃபேக்சுவல். பட் இஃப் யூ ஜஸ்ட் நோ தட் இட் இஸ் 41% யூ கெட் தி ஆன்சர். மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட் தெரியணும்னு அவசியமே இல்லை, பட் எல்லாரும் அந்த 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு டஃப்னு நினச்சிருப்பாங்க. கரெக்டாக ஃபினான்ஸ் கமிஷனில் 41% தான் ஷேருன்னு. Their basic fact about 15th Finance Commission is 41% is the share. அது எல்லாரும் படிச்சிருக்கணும். அது மட்டும் தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலே you'll get the answer through elimination. ஸோ அந்த கொஸ்டின் இஸ் ஈஸியஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து வந்ததில்ல 15th Finance Commission, தட் இஸ் ஈஸியஸ்ட் கொஸ்டின் இந்த பேப்பர். பட் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு என்னடா இது ஹெல்த்துக்கு எவ்வளோ, எஜுகேஷனுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஹெல்த்துக்கு எவ்வளோ, எஜுகேஷனுக்கு எவ்வளோ நம்ம டெஸ்ட் பண்ணவே இல்லை. தே ஹவ் டெஸ்டட் யூ வெதர் யூ நோ 41% ஆர் நாட். ஸோ இது எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்காது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இது டஃப்னு நினச்சிருப்பீங்களா? அப்போ எக்ஸாம் ஹாலில் அது ரியலைஸ் பண்ணுறது தான் இட்ஸ் தி ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு புரியுதா? ஆடியோ ஒழுங்காக போதா ராட்னி ஆடியோ இல்லை உனக்கு ஃபோன் வரும்போது எனக்கு பயமாக இருக்கு. ஓகே, ஸோ வில் கோ இன்டு தி டிஸ்கஷன் நவ். மட்ட விலாசா
அதெல்லாம் நமக்கு ஈஸி. இப்போ உங்களுக்கு புரியுதா? மட்ட விலாசாவா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, ராஜேந்திர சோழா, இதெல்லாம் நமக்கு ஈஸி. ஆனால் நார்த் இந்தியாவுக்கு என்னடா ஏதோ தமிழர்கள் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அதே அஹோம்னு போட்டால் அஹோம் ராஜா எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மராத்தான்னு போட்டால் மராத்தா ராஜா எல்லாம் தெரியுமா? இல்லை அதுதான் உங்களுக்கு புர்போகான் மட்டும்தான் தெரியும். அந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன். இப்போது ராஜ்பூத்துன்னு போட்டால் ராஜ்பூட் கிங்ஸ் எல்லாரும் தெரியுமா? ஆனால் ராஜஸ்தான்காரனுக்கு தெரியும். ஸோ அதுதான் வித்தியாசம். அதனால் சம்டைம்ஸ் வந்து ஏரியா எங்கேருந்து கேட்குறாங்கிறத வச்சு போட்டலாம். நமக்கு அது ஈஸி, ஆனால் நார்த் இந்தியா டஃப். ஸோ அப்படி இருக்கிறப்போ இட் டிபெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஓவரால் ஐடியா. ஓகே, ஸோ நவ் வில் கோ இன் டு தி இது. ஸோ கொஸ்டின் டைப்ஸ் ஆர் பேலன்ஸ்ட். ஸோ இன்க்ரீஸ் இன் தி ட்ரிபிள் அசெஷன் ரீசனிங் டைப் கொஸ்டின் ஆஸ் வி ப்ரெடிக்டட். ஹிஸ்ட்ரி ஹாஸ் பிகம் அட்டெண்டபிள் ஆஃப்டர் 5 years. அதனால் ஹிஸ்ட்ரி இந்த வருஷம் ஈஸி, ஏன்னா அட்டெண்டபிள் கொஸ்டின்ஸ் நிறைய வந்துச்சு. இன்க்ரீஸ் இன் மாடர்ன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட். எக்கானமி இஸ் ஈஸியர் அண்ட் எக்ஸ்பெக்டட் நோட். அகைன் எக்கானமி ஏன் ஈஸின்னு நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட் 3 years வேர் நாட் ஈஸி. அந்த ஆங்கிளில் சொன்னேன். இந்த வருஷம் எக்கனாமி இஸ் ஈஸி. ஓகே, ஃபார்முலா பேஸ்டாக வந்தது. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபன்னி கொஸ்டின், பட் இட்ஸ் நாட் ஃபார்முலா கொஸ்டின், இட்ஸ் ஜஸ்ட் கான்செப்ட். ஜாகிரஃபியில் இன்க்ரீசிங் இன் ஃபிசிக்கல், தட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆஃப் ஐசோதோம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மவுண்டன்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம், பட் மவுண்டன்ஸில் ஆண்டிஸோட கண்ட்ரிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒரு மாடரேட் கொஸ்டின் தான், இட்ஸ் நாட் ஈஸி கொஸ்டின். பட் ஐசோதோம்ஸ் நிச்சயமாக ஈஸி தான், ஏன்னா பிவைக்யூவில் எல்லாருமே போன வருஷம் பார்த்தது ஐசோதோம்னா என்னென்னு எல்லாரும் படிக்கணும். ப்ரீவைக்யூ எடுத்து பார்த்து ஐசோதோம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஐசோதோம் போட்டு வந்திருக்கலாம், அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிவைக்யூஸ். ஸோ பிவைக் அனாலிசிஸ் ஏன் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிவைக் அனாலிசிஸ் பண்ணியிருந்தாலே இப்போ நாங்கள் விஷன் ஒன்று பண்ணோம், கிங் மேக்கர்ஸில் செட்டு அப்படின்னு ஒன்று பண்ணோம். இந்த 2 இனிஷியேட்டிவ்ஸில் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் பார்த்துருந்தாலே ஆட்டோமேட்டிக்கலி வுட் ஹவ் காட் தோஸ் 4 கொஸ்டின்ஸ் ரைட். ஹராகட்டா அப்படின்னு ரிப்பீட் ஆயிருக்கு ஹிஸ்ட்ரியில், விச் இஸ் அ பிவைக்யூ. ஆர் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு, விச் இஸ் அ பிவைக்யூ. பாலிட்டியில் சொல்லவே வேணாம், அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வுட் ஹவ் done your basics with respect to PYQ, you would have got those 4 questions easily. ஏன்னா it is just a repeat from previous year. Polity வந்து ஃபேக்சுவலாக இருக்குது, ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இன் கவர்னரும் வந்திருக்கு. ஸோ அந்த கவர்னர் கொஸ்டின் கொஞ்சம் ஆம்பிகுட்டி தான் இருக்குது, வில் டிஸ்கஸ் தட். சயின்ஸ் கொஸ்டின் ஹஸ் இன்க்ரீஸ்ட், போத் டேரக்ட் பேசிக் சயின்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் வந்தது, அப்ளிகேஷனில் தான் ஆஸ் யூஷுவல் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஃபேக்சுவல் நாலேஜ் இஸ் நீடட் இன் UPSC. நிறைய ஃபேக்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்தியாவுடைய பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன்ஸ், இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் ஹாங்காங் எக்ஸீட் பண்ணிடுச்சு, எலக்ட்ரிசிட்டி செக்டர் வந்து 3rd லார்ஜஸ்டா 2nd லார்ஜஸ்டா, US தான் வந்து கார்னில் ஃபஸ்ட்டா செகண்டா, எத்தனாலில் ஃபஸ்ட்டு செகண்ட் யார், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் வந்து வருது. ஸோ நோ மோர் anyone can say that UPSC is not factual. UPSC Prelims is also factual like TNPSC or SSC. ஸோ இதுக்கும் ஃபேக்ட் படிக்கிறது நல்லது, சரியா? ஆனால் எந்த ஃபேக்டை தேடி படிக்கணுங்கிறதுலாம் சேலஞ்ச் இருக்குது. ஸோ அதுதான் வந்து we have to see. கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்னால் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறேன் 7 தான். 15 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் நான் பேசுகிறது அந்த 7 கொஸ்டின் தான். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி என்டையர் 15 கொஸ்டின்ஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ் which no one can predict, but 7 we can predict. அந்த 7 வந்து பேர் மினிமம் நம்ம ரைட் வாங்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு அகைன் வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் காமன் சென்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஃபைனலாக அனாலிசிஸில் என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு 2026 2027 அட்டன் கொடுக்குறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் டு ஹேவ் கான்செப்சுவல் கிளாரிட்டி இன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி. இந்த 4 ஏரியாலையும் எதையும் விடாமல் படிங்க. ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் 3மே ஹிஸ்ட்ரியில் படிக்கணும். பாலிட்டியில் பேசிக் லக்ஷ்மிகாந்தை படிச்சிருக்கணும். எக்கானமி, ஜியாகிரஃபியில் 4 NCERT பேசிக்காக கான்செப்சுவல் கிளாரிட்டியோடு படிச்சிருக்கணும், அலாங் வித் சம் ரெஃபரன்ஸ் வித் இன்டர்நெட். அண்ட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் மெனி திங்ஸ். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் தான் எந்த புக்கு சொல்கிறதுன்னு எனக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா நான் எக்கனாமிக்ஸ் நடத்துறதுனால நீங்கள் என் நோட்ஸ் பார்த்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஏன்னா கான்செப்ட்ஸ் இருக்குது அதில், அதை வச்சு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பேசிக் நோட்ஸ் ஒன்று பார்க்கணும், எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் பார்க்கணும். இப்போ எக்கனாமிக் சர்வேலேருந்து இந்த வருஷம் அந்த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கு ஆஃப் செபி. எக்கனாமிக் சர்வேல நம்ம 100 ஃபேக்ட் பார்ப்போம், அதுலேருந்து 1-2 வரும். பட் அந்த 2க்காக நம்ம அந்த 100 ஃபேக்ட் பார்க்குறோம். அண்ட் தட் ஹஸ் பீன் தி காமன் ட்ரெண்ட் எவ்ரி இயர். இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேலேருந்து என்ன வந்துச்சுங்கிறத நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஆல்வேஸ் இந்த ஸ்டாட்டிக்கில் இந்த 4 ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்பர் 1, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருக்கணும். நம்பர் 2, ஸோ ஸ்டாட்டிக்கில் நம்ம இந்த 4 ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி வி கெட் சம் சப்ஸ்டான்சிவ் கொஸ்டின். இதில் 75% கொஸ்டின்ஸை நம்ம ஹிட் பண்ணிட்டாலே, இப்போ இந்த 4 நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 15, யூ ஹேவ் 12, 27, 31, 31னா 41, 43, 53, 56. இந்த 56 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதில் நீங்கள்
56 question has come directly from basic static. I have not added the environment, science and tech and current affairs. இந்த 56 கொஸ்டினில் ஒரு 40 கொஸ்டின் தான் நம்ம டார்கெட் ஸ்டாட்டிக்கில். இந்த 40 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக வாங்கிட்டாலே வி ஆர் இன்ல 80 வந்துடுதுல. அப்போ நிச்சயமாக இந்த பேசிக் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பேசிக்காக படிச்சுட்டு போயிருந்தால் காமன் சென்ஸில் ஆல் அபோ நன் ஆஃப் தி அபோ அப்படின்னு போட்டு ஒரு சில பேசிக் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருந்தாலே வி ஆர் இன். ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. மிச்சம் இந்த ஷார்ட்கட்டு ட்ரிக்கு இட் won't work every year. ஓகே, திஸ் ட்ரிக்ஸு ஷார்ட்கட்ஸ் வில் நெவர் ஒர்க். நாலேஜ் வில் ஆல்வேஸ் ஒர்க். ஸோ இதுதான் வந்து நான் 11 வருஷமாக கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ திஸ் வில் கோ இன் டு தி கொஸ்டின் பேப்பர். இப்போ தான் நம்ம கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போகிறோம். ஸோ சீக்கிரம் போயிடும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் பாலிட்டி, த மோஸ்ட் ஃபேவரட் ஏரியா ஆஃப் எவ்ரிபடி. ஜெனரலாக பாலிட்டி தானே எல்லாரும் ஃபேவரட் இல்லை? எனக்கு ரொம்ப ஃபேவரட் பாலிட்டி தான். பாலிட்டி ஏன் நான் ஃபேவரட்னு சொல்கிறேன் அப்படின்னா, பாலிட்டி நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் யூ. எக்கானமி மைட் டிசப்பாயிண்ட், ஹிஸ்ட்ரி மைட் டிசப்பாயிண்ட், ஜாகிரஃபி ஆல்சோ மைட் டிசப்பாயிண்ட். ஈவன் நான் என் சப்ஜெக்ட் சேர்த்து தான் சொல்கிறேன் எக்கனாமியை. பட் பாலிட்டி வில் நெவர் டிசப்பாயிண்ட் இஃப் யூ ஸ்டடி லக்ஷ்மிகாந்த். அதுதான் வந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் இன் தி லாஸ்ட் 11 years. லக்ஷ்மிகாந்த் நல்லா படிச்சுட்டு போகிறவங்கள இது வரைக்கும் டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை பாலிட்டி. ஸோ லக்ஷ்மிகாந்த் படிச்சிருக்கணும், புரிஞ்சு படிச்சிருக்கணும். யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் அண்ட் யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட்ஸ். யூ ஷுட் ஹவ் நோன் வாட் இஸ் பாலிட்டி. கான்செப்ட் தெரிஞ்சுட்டு போயிருக்கவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் இதுனா பாலிட்டி. அதனால தான் பாலிட்டிங்கிறது ஃபேவரட் ஒன். ஸோ இதில் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ், நான் இது எல்லாமே பேசிக் கொஸ்டின்ஸ்னு போட்டிருக்கேன். எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும். நான் எந்த ஆங்கிளில் இதெல்லாம் பேசிக், ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட்டுங்கிறத நான் எந்த ஆங்கிளில் பிரிக்கிறேன்னா, ப்ரெடிக்டபிள் ஏரியாஸாக நம்ம வந்து பேசிக்காக பாலிட்டி புரிஞ்சிருந்தா போட்டிருக்கலாமா அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆர்டினன்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கட்டும், ஆர் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி, டேரெக்டாக மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தான். மூணுமே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி டிபிஎஸ்பி முதல் 50 ஆர்டிக்கல் எல்லாருக்கும் தெரியணும். அது பேர் பேசிக். அதனால் பேர் பேசிக். ஆர்டினன்ஸ் மேக்கிங்கில் நம்ம பேசிக்காக பிரசிடென்ட் படிக்கிறப்போ மினிமம் பேசிக்காக படிக்கிற விஷயம் தான் இதுதான் கேட்டிருக்கான். அண்ட் வெர்பாட்டியம் ஹாஸ் ரிப்பீட்டட் இன் ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த். நீங்கள் ஆர்டினன்ஸ் கொஸ்டினாக பார்த்தீங்கனாலும் வெர்பாட்டியம் ரிப்பீட் தான். ஸோ அஃப்கோர்ஸ் கான்ஸ்டியூஷனோட வெர்பாட்டியம் தான் இவர் யூஸ் பண்ணுறாரு. வாட் ஐம் டெல்லிங் இஸ் வெர்பாட்டியம் ரிப்பீட் இருக்குது. ஆர் இந்த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் கவர்னர், எம்எல்ஏஸ் which is an exemption under Article 14 இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே வெர்பாட்டியம் ரிப்பீட். அமெண்ட்மெண்ட் அண்ட் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன், இது வந்து பேசிக் கொஸ்டின். நம்ம எந்த ஆங்கிளில் சொல்கிறோன்னா, இதில் வந்து அஃப்கோர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னருங்கிற அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆம்பிகுட்டி தான். பட் மிச்சம் ரெண்டு இட் இஸ் எதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, எதுக்கு வந்து ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் வேணுங்கிறது இட்ஸ் அ பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் வேர் வி கெட். பார்டன் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அகைன் டைரக்ட் கொஸ்டின் விச் ஹஸ் கம். டிஃபெக்ஷனில் ரெண்டு, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபெக்ஷனில் 2 கொஸ்டின், பிரசிடென்ட்டில் 2 கொஸ்டின், கவர்னரில் 2 கொஸ்டின். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்க. ஸோ பஞ்சாயத்து அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனும் வந்து டைரக்ட்லி பேசிக் ஃபேக்ட் ஆஃப் பஞ்சாயத்து ஏஜை வச்சு அது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் கொஸ்டின். ஆனால் பஞ்சாயத்தோட ஏஜ் 21 தெரிஞ்சால் போட்டுடலாம், எலிமினேட் பண்ணி போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வர்றது, இதனால தான் நான் சொல்கிறேன். இப்போது ஒரே ஒரு ஃபேக்டை எலிமினேட் பண்ணி ஆன்சர் போகிறத நான் ஈஸின்னு சொல்கிறேன். அதனால தான் நான் ஃபினான்ஸ் கமிஷன் கொஸ்டின், ஈவன் தோ இட் வாஸ் 4 ஸ்டேட்மெண்ட் வித் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ஃபுல் ஃபேக்ட்ஸ், தட் 1 ஸ்டேட்மெண்ட் இஸ் தி கேம். அது தெரிஞ்சிருந்தால் போட்டிருக்கலாம். 41% இஸ் தி கேம். ஸோ அதனால் அது ஈஸி இன் எக்கனாமி. யாரோட ஃபோனு? ராட்னியோடதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். நான் ஃபஸ்ட் டைம் ஜஸ்ட் ஷோயிங் தி ஏரியா. கொஸ்டின் பார்க்குறப்ப பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸில் இந்த வருஷம் வந்த கொஸ்டின் வந்து கவர்னர் அண்ட் டிஸ்கிரிஷன் அண்ட் கவர்னர் அண்ட் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஆஃப் பில் அண்ட் ஆர்டிகல் 200. இது வந்து இந்த வருஷம் நியூஸில் பயங்கரமாக பேசப்பட்ட விஷயம். இந்த வருஷம் இல்லை, லாஸ்ட் 2 இயர்ஸாக மோஸ்ட் டிபேட்டட் டாபிக் இன் இந்தியா அண்ட் இந்தியன் பாலிட்டி இஸ் கவர்னர். ஸோ அப்படி ஆப்வியஸ்லி கவர்னர் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் திங். ஸோ கவர்னர் நல்லா படிச்சுட்டு போகிறது தான் இந்த வருஷம் ஸ்ட்ராட்டஜினா அதுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம அதை நம்ம டிஃபிகல்ட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட். ஓகே, நான் அதை 2026 ஆஸ்பிரண்ட்ஸ் சொல்கிறேன், திரும்ப 25 ஆஸ்பிரண்ட்ஸ் கோச்சிக்காதீங்க, சரியா? ஸோ 2026 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது சொல்கிறேன். ஸோ அதனால் கவர்னர் நம்ம டிஃபிகல்ட் அப்படிங்கிற சொல்ல முடியாது, சரியா? ஃபேக்சுவலாக இந்த வாட்டி கேட்டது அந்த ஸ்டேட்ஸ். அருணாச்சல் பிரதேஷில் 2 நேஷனல் பார்க் இருக்குது. எங்களுக்கு எப்படியா தெரியும் 2ஆ 3ஆ? ஸோ இந்த மாதிரி கேட்டது தான் கொஞ்சம் எனக்கு நம்தாஃபா மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அப்போது எனக்கு ஒன்று தான் தெரியும், அந்த மாதிரி வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஃபார்மேஷன், நாகாலாண்ட் எப்போ. ஸோ அந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிற சாப்டரில் ஒரு ஸ்டேட்டும் ஃபார்ம் ஆன கதை இருக்கும். அந்த கதை இட்ஸ் வெரி ஃபேக்சுவல் பார்ட். நீங்கள் அந்த சாப்டரே எடுத்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட், நான் அதை எப்போவுமே ப்ரிலிம்ஸ்க்கு 2 நாள் முன்னாடி படிப்பேன்.
அந்த லிஸ்ட்டில் நான் யூனியன் அண்ட் டெரிட்டரி சாப்டர் எப்போவுமே வச்சுருப்பேன். ப்ரிலிம்ஸ்க்கு 2 நாள் முன்னாடி பாலிட்டியில் படிக்கிறதுக்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. முதல் 3 சாப்டரில் இருக்க ஃபேக்ட்ஸ், அப்புறமா இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரி, இந்த மாதிரியான, அப்புறம் கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இதெல்லாம். ஸோ அதிலிருந்து ஒரு ஃபேக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இட்ஸ் டிஃபிகல்ட் தான். ஸோ திஸ் நாகாலாண்ட் கொஸ்டின் வாஸ் டிஃபிகல்ட். ட்ரிபுரா பார்ட் ஏபிசிடி இப்போ இருக்க 28 ஸ்டேட்டே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இல்லை பார்ட் ஏபிசிடி எங்கேருந்து தெரியும்? பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து ஏபிசிடி. ஸோ தட் இஸ் அ டிஃபிகல்ட் ஒன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்டாக வந்தது 5th ஷெடியூல் லோக்பால் கொஸ்டின். ஸோ 5th ஷெடியூலில் கேட்கப்பட்ட அதுவுமே வந்து இட்ஸ் மாடரேட் கொஸ்டின் தான். லோக்பால் கொஸ்டின் இஸ் ஆல்சோ பிட் டிஃபிகல்ட் தான். பட் நம்ம 1000 சொல்லலாம் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு. லோக்பால் வந்து நியூஸில் இருக்குது, நீங்கள் வந்து புது லோக்பால் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அதை படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அவங்க கேட்டிருந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் வாஸ் அ பிட் டிஃபிகல்ட் தான். ஸோ அந்த ஆங்கிளில் வி ஹாவ் டு சி. ஹைன்சைட்டில் நம்ம 1000 பேசலாம், சரியா? ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் தி ஓவரால் ஐடியா. ஸோ நமக்கு வந்து 13 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இது. நம்மளோட எய்ம் என்ன தெரியுமா? இந்த 9ல் நீங்கள் ஒரு 8ஆவது அடிக்கலாம்ல. இங்கே ஒரு 10 இருக்குல்ல, இந்த 10ல் ஒரு 7-8 அடிச்சிருந்தாலே நமக்கு நல்ல மார்க்கில், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். 13ம் போடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த 13ல் ஒரு 8-9 அடிச்சிடுறது தான். இதுதான் வந்து பாலிட்டி வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்கணும் நெக்ஸ்ட் 1 இயர் எழுத போகிறவங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசிக்ஸ்லேருந்து வந்தது வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பாலிட்டி. ஸோ ஐ எம் டிஸ்கஸிங் செட் ஏ. செட் ஏவோட கொஸ்டின்ஸை தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் கீழே இருக்க ஆப்ஷன் வந்து தப்பாக இருந்தாலும் லைக் ஐ வில் கரெக்ட் இட். ஓகே. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பாலிட்டி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஆர்டினன்ஸ் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். அண்ட் ஆர்டினன்ஸ் கேன் அமெண்ட் எனி சென்ட்ரல் ஆக்ட். ஸோ ஆர்டினன்ஸ் இட்ஸ் having co-legislative parallel powers with central government or parliament or legislative power. Parliament எந்த ஆக்ட் வேணாலும் அமெண்ட் பண்ணலாம்னா ஆர்டினன்ஸ் அமெண்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கரெக்ட். அண்ட் எனிங்கிறத பார்த்து எக்ஸ்ட்ரீம்னு நினைக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வேலை செய்யாதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? லக்ஷ்மிகாந்தில் டேரக்ட்லேருந்து எடுத்து போட்டது தான். ஸோ இதுதான் சொல்கிறேன், நம்ம அந்த எப்போவுமே வந்து ட்ரிக்ஸை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் தப்பாக போடு, இது பேசிக் ஃபேக்ட்டு. இங்கே எனி கரெக்டு. ஓகே. An ordinance can abridge a fundamental right. No, ordinance cannot abridge a fundamental right. Like how parliament cannot abridge a fundamental right, அதே மாதிரி ordinance cannot abridge a fundamental right. So ordinance cannot abridge a fundamental right. லக்ஷ்மிகாந்த் ஒரு லைனில் அவரே கொடுத்துருப்பார் டைரக்ட். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் டைரக்ட் லக்ஷ்மிகாந்த் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா நீங்கள் சொல்லலாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணிக்கலாமே. அப்ரிட்ஜு இங்கே இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். சி, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் அ ஃபண்டமெண்டல் ரைட்டு வேற மீனிங், பார்லிமெண்ட் கேன் அப்ரிட்ஜ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு வேற மீனிங். உங்களுக்கு புரியுதா? இதுதான் பாலிட்டியில் புரிஞ்சு படிக்கிறது. அமெண்டுனா மாற்றுறது. பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் அ ஃபண்டமெண்டல் ரைட், பட் பார்லிமெண்ட் கேனாட் அப்ரிட்ஜ், தே கேனாட் டேக் அவே அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அப்ரிட்ஜ்னா இட்ஸ் அ நெகட்டிவ் கனடேஷன், தூக்கிடுறது. அப்படியெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டை ஸ்டாம்ப் பண்ணிட முடியாது. அண்ட் ஆர்டினன்ஸ் கேன் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் பேக் டேட். ஒரு லா வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்கலாம், ஸோ ஆர்டினன்ஸும் ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்கலாம். அண்ட் இன்சிடென்டலி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நிறைய கவர்மெண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆர்டினன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ இல்லை, ஒரு 5 இயர்ஸ் பேக். ஸோ அந்த ஆங்கிளில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எலிமினேட் பண்ணாலே யூ கெட் தி ஆன்சர். அதனால தான் இது ஈஸி டைப். டைரக்ட் கொஸ்டின் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணால் யூ கெட் 1 and 3. ஸோ தட்ஸ் தி ஆர்டினன்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் ஒன் ஃப்ரம் பிரசிடென்ட். With reference to India, consider the following. So how many of the above are established as per the provisions of Constitution of India? So only typeல இருக்கு அப்படின்னு டிஃபிகல்ட்டு நினைச்சாலும் பட் கேட்டது ரொம்ப ஈஸி. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்குது. ஸோ 263 ஆர்டிகலில் we have interstate council. So it is established based on Constitution of India. National Security Council is an executive order. 1998ல வாஜ்பாய் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க. National Security Council consists of National Security Advisor. ஸோ பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. பிரிஜேஷ் மிஸ்ரா தலைமையில் ஃபஸ்ட்டு 1998ல் கிரியேட் பண்ணாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பாடி தான், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் தான் கிரியேட் பண்ணாங்க. ஜோனல் கவுன்சில் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி விச் வாஸ் கிரியேட்டட் அண்டர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஸோ திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் அலாங் வித் 7th amendment தான். 7th amendment பாஸ் பண்ணுறப்போ கூடவே பாஸ் பண்ண ஒரு ஆக்ட் தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ் ஆக்ட் 1956. ஸோ அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 தான் ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கும். ஸோ இது இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த் இன்டர்ஸ்டேட் சாப்டர்ஸ். சென்டர் ஸ்டேட் இன்டர்ஸ்டேட்னு 2 சாப்டர் இருக்கும்ல, அதுலேருந்து வந்தது தான். போன வருஷம் வந்து நார்த் ஈஸ்ட் கவுன்சில் கேட்டான், அதில் வந்து ஹோம் மினிஸ்டர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை வச்சு கேட்டான். ஸோ இந்த வருஷம் வந்து அந்த சாப்டர்லேருந்து வந்த கொஸ்டின் இது. ஸோ இன்டர்ஸ்டேட் சாப்டர்லேருந்து லாஸ்ட் இயர் வி ஹேட் நார்த் ஈஸ்ட் கவுன்சில், திஸ் இயர் வி ஆர் ஹேவிங் இன்டர்ஸ்டேட் அண்ட் ஜோனல் கவுன்சில். ஸோ அதனால தான் ஒன்லி ஒன் இஸ் தி ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி அண்ட் திஸ் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கிரியேட் பண்ண பாடி, திஸ் இஸ் தி கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ கிளியரா? ஸோ இது வந்து அகெயின் வெரி ஈஸி கொஸ்டின். ஒன்லி டைப்பில் மேட்ச் தி ஃபாலோயிங் தான் கேட்டிருக்கான்.
ஆனால் என்ன கேட்டிருக்கான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி. ஸோ அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் இன் பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் தி ஸ்டேட் வந்து ஆர்டிகல் 50. டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 50 இருக்குது. வேல்யூவிங் அண்ட் ப்ரிசர்விங் தி ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் அண்ட் காம்போசிட் கல்ச்சர் வந்து ஆர்டிகல் 51A எஃப்னு நினைக்கிறேன், எஃப்ல வரும்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 24 directly from fundamental rights. So fundamental rights, fundamental duties and DPSP. So இதிலிருந்து டைரக்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ டைரக்டாக வந்து ஆல் த 3 இஸ் ரைட். ஸோ இது நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம கிளாஸில் எப்போவுமே சொல்கிறது என்ன, முதல் 50 ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கணும். முதல் 50 ஆர்டிகல்லேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. ஸோ தட் இஸ் தி திங் விச் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். சரியா? ஸோ டைரக்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து இட்ஸ் அ பிட் டிபேட்டபிள் கொஸ்டின். ஸோ அதனால் வந்து 2 கீ நான் கொடுத்துருக்கேன். ஒரு சில இதில் கீ ஏ கொடுத்துருக்காங்க, ஒரு சில இதில் கீ டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிபேட்டபிள் கொஸ்டின் 5 வரதுனால தான் நமக்கு பிரச்சனையே. ஸோ நான் ஆன்சர் கீ போடுறவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வர்ஸ்ட் கேஸ் கீ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி டிபேட்டபிள் கொஸ்டின்லாம் தப்புன்னு போட்டு கீ போடணும். எதுலலாம் உங்களுக்கு ஆம்பிகுட்டி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தப்புன்னு மார்க் பண்ணிடணும். அது வந்து கரெக்டுன்னு போட்டு மன ஆறுதல் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டுன்னு போட்டு 100 கடைசியில் மார்க் 88 வரும். வர்ஸ்ட் கேஸ் கீ இப்போ நீங்கள் ஜென்ரலாக கீ பார்க்குறவங்க எல்லாருமே வர்ஸ்ட் கேஸ் கீ போட்டு பார்த்து வர்ஸ்ட் கேஸில் எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்கிறது தான் கீ பார்க்குறது. உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம மனசாட்சி யாரை ஏமாற்ற போகிறோம், நம்ம எல்லாத்துலேயும் நிறைய மார்க் போட்டுக்கிட்டு. ஸோ வர்ஸ்ட் கேஸ் கீ பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் ஆம்பிகுட்டி இருக்கா, தப்புன்னு போட்டுருங்க, முடிஞ்சிச்சு. ஓகே. பட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் அண்டர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஃபார் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு விச் ஆஃப் தி above ratification of legislature of not less than 1/2 of the state is required, presenting the bill for the President of India before assent. So state ratification, article 368 la third type of amendment, that is amendment with state ratification la எதெல்லாம் வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ யூனியன் லிஸ்ட் இன் 7th ஷெட்யூல் எந்த சேஞ்ச் பண்ணோம், டைரக்ட் லக்ஷ்மிகாந்த் 7th ஷெட்யூல் எது பண்ணாலும் உங்களுக்கு தேவை. எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட், எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட்டில் கை வச்சாலும் தேவை. கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ், கவர்னர்ஸ் ஆஃபீஸ் ஒரு ஃபெடரல் இன்ஸ்டியூஷனாக இருக்கிறதுனால கவர்னர் ஆஃபீஸோட கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணால் அதுக்கு ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது பிலீஃப்ல ஆல் தி அபவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் 1 and 2 ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிஷன்ஸ் டு கவர்னர் ஆஃபீஸ். ஸோ கண்டிஷன்ஸ் டு கவர்னர் ஆஃபீஸோட மீனிங் என்ன, கவர்னரோட டேர்ம்ஸ், கவர்னரோட ஏஜ் எலிஜிபிலிட்டி, எந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி, யூ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, யூ ஷுட் பி 35 years of age. ஸோ இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டியும் அவரோட டேர்ம் 3 வருஷமா 5 வருஷமா எல்லாம் ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் வராது அப்படிங்கிற லாஜிக்கில் தான் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் 1 and 2 இஸ் ரைட். இது என்னோட ஒப்பீனியன். பட் ஸ்டில் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தி வியர்ட் UPSC who doesn't understand கான்ஸ்டியூஷன். இல்லை லாஸ்ட் இயர் அந்த ஃபினான்ஸ் இல்லை அந்த கொஸ்டின்லாம் மன்னிப்பே கிடையாதுங்க. எத்தனை பேரோட வாழ்க்கையில் 2 மார்க் போயிருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் லேஸ் டவுன் தி பட்ஜெட் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட்னு குழந்தைக்கு கூட தெரியும். கரெக்டாக ஆர்டிகல் 112 வந்து நடத்தாத ஒரு ஃபேக்கல்ட்டி இருந்திருக்க மாட்டார் இந்தியாவில். எந்த இன்ஸ்டியூட்டும் நடத்தாமல் விட்டுருக்காது. எந்த புக்கு படிச்சிருந்தாலும் அதான் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கொஸ்டினில் எல்லாருமே பண்ண தப்புன்னு தான் போட்டிருப்பாங்க. கரெக்டாக பிரைம் மினிஸ்டருக்கு கரெக்டுன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, இப்போ நான் அதை தப்புன்னு போட்டேன் எனக்கு 2 மார்க் வந்திருக்கணும், எனக்கு 2 மார்க் வரல. ஸோ 2 மார்க் போயிடுச்சா, அதை நீங்கள் தப்பாக கீ கொடுத்ததுனால எனக்கு ஒரு 0.66 போகுது. அப்போ எனக்கு 2.66 மார்க் எனக்கு போயிருக்குல்ல. வாட் இஃப் நான் வந்து போன வருஷம் வந்து கட் ஆஃபில் 85 மார்க் எடுத்திருந்தா, 87 கட் ஆஃப், நான் 85 எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபெயில் ஆனது என்னோட ஒரு வருஷம் போனதுக்கு காரணம் என்ன, UPSC-யோடைய நெக்லிஜென்ஸ். ஸோ அப்போது இதெல்லாம் வந்து 100% கண்டம்னபிள். இதெல்லாம் TNPSC பண்ணிட்டு இருந்தாங்க தான் TNPSC நம்ம கண்டம் பண்ணிட்டு இருந்தோம். UPSC போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3 ஆம்பிகஸ் கொஸ்டின்ஸ்னு எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின் கீ ஒழுங்காக கொடுக்கல. 4 கொஸ்டினில் இப்படி பண்ணும்போது வாட் இஃப் அந்த 4 கொஸ்டினுமே ஒருத்தர் கரெக்ட் போட்டுருந்தாங்கன்னா 8 மார்க்கில் ஒருத்தரோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 8 மார்க் டிஸ்கிரிபன்சி இஸ் அ வெரி ஹியூஜ் விச் UPSC மஸ்ட் அவாய்ட். இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் UPSC. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங்லி வி கேன் சே. ஏன்னா தட்ஸ் வாட் தி ரோல் ஆஃப் அஸ். ஏன்னா UPSC ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அந்த 2 மார்க் வந்து எத்தனை பேரோட லைஃபோட 1 year போயிடுச்சு, விளையாட்டா இது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஐடி கார்டு எது எடுத்துகிட்டு வராது, அதை எடுத்துகிட்டு வராது, ஆதார் கார்டு கொண்டு வா, OBC சர்டிஃபிகேட் கொண்டு வா நீங்கள் கேட்குறீங்களே, அப்போ கொஸ்டின் ஒழுங்காக தானே கொடுக்கணும். So this is what we expect from UPSC. சரியா? So I personally feel option A is right. So with reference to Indian polity, consider the following statement. Governor of a state is not answerable to any court
for the exercise of performance of the powers, duties and functions. So இது அப்படியே என்னதுன்னா ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வாட் ஆர்டிகல் 14? கவர்னர்னு கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறப்போ ஆர்டிகல் 14ஓட எக்ஸம்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பான். ஆர்டிகல் 14ல் என்ன சொல்கிறாங்க? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லும்போது இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவில் யார் யாரெல்லாம் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லும்போது பிரசிடென்ட் எக்ஸம்டட், கவர்னர் எக்ஸம்டட், எம்பிஸ் எம்எல்ஏஸ் எக்ஸம்டட் பிகாஸ் தே ஹேவ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லி ப்ரிவிலேஜஸை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி ப்ரிவிலேஜ்க்கு வேறு ஆர்டிகல் தான். நான் என்ன சொல்கிறேன்னா லக்ஷ்மிகாந்தில் இட் கம்ஸ் ஆஃப்டர் ரைட் ஈக்குவாலிட்டி கீழே அது கீழே வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பான் எதெல்லாம் எக்ஸம்டட். அது அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க இங்கே வெர்பாட்டியமோட. ஸோ கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் தி எக்ஸசைஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இஸ் கரெக்ட். No criminal proceedings shall be instituted against president and governor. Civil case கொடுக்கலாம் with 14 days notice, but criminal proceedings is வராது. ஸோ அதனால் இதுவும் கரெக்டு. Member of state legislature is not liable to any proceedings in any court with whatever they have said in the house. ஸோ ஒரு member of legislatureக்கு they are giving the right to freedom of speech. ஒரு member of legislature ஹவுஸில் என்ன பேசுகிறாருங்கிறத கோர்ட் வந்து கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு கோர்ட்டோட ஜட்ஜை பற்றி அந்த மெம்பர்ஸ் வந்து பேசக்கூடாது. ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. Unless if there is a resolution to remove the judge அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ ஆல் த த்ரீ இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த் வெர்பாட்டியம் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எக்ஸாமும் நிறைய எழுதியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். என்னென்னா நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட். அது எப்படி எனி கோர்ட்டாக இருக்கும்? இதுதான் அந்த ட்ரிக்ஸை நம்புறது. இந்த மாதிரி ட்ரிக்ஸு ஷார்ட்கட்ஸை நம்பிட்டு போகிறது தான் பாதி விஷயம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது. நம்ம எதை நம்பணும்? கான்செப்டை நம்பணும். உங்களுக்கு புரியுதா? எனி கோர்ட் அப்படி இருக்காது. நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஆன்சரபிள் தான். இப்போ சுப்ரீம் கோர்ட் கூட நம்ம கவர்னரை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஆன்சரபிளாக தான் அப்படி. ஸோ தட்ஸ் நாட் தி கேஸ். ஸோ தே ஆர் நாட் ஆன்சரபிள். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கவர்னர் கேஸ் போனது வந்து இட்ஸ் நாட் அபவுட் கவர்னர் பீங் ஆன்சரபிள் டு திஸ். அது லீகலி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான். நீ ஏன் அதை செஞ்சேன்னு கவர்னர்கிட்ட யாரும் கேட்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ ஸ்டிக் டு தி பேசிக்ஸ் அண்ட் ஸ்டிக் டு தி ஸ்டாட்டிக். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். Consider the following statement with regard to pardoning power of president. Direct question. Exercise of this power by the president is subjected to judicial review. Directா லக்ஷ்மிகாந்த்ல கொடுத்துருப்பாங்க. Yes, it is subjected to judicial review அப்படின்னு. Malified, favoritism இதெல்லாம் பண்ணக்கூடாது. And at the same time, president can exercise the power without the advice of central government. No, president இதுவும் கொடுத்துருப்பாங்க லக்ஷ்மிகாந்த்ல. He should act on the aid and advice. Actually, governor-காவது there is some discretion mentioned in the constitution. President doesn't have discretion at all. So all the actions of president is taken based on the advice of aid and advice of Prime Minister and Council of Minister. ஸோ அப்படி இருக்கிறப்போ வித்தவுட் தி அட்வைஸுங்கிற தப்பு. அதனால் ஒன்லி ஒன் இஸ் தி ஆன்சர். ஸோ டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் பார்டனிங் பவர்ஸ். பார்டனிங் நம்ம கஷ்டப்பட்டு ரிப்ரைவ், ரிஸ்பைட்டு, ரெமிஷன் இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் அவங்க ஈஸியாக அந்த வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ பார்டனிங் பவர் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஏன்னா குஜராத்தில் பல்கிஸ் பானு கேஸில் கவர்னர் பண்ண பார்டனிங்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு பார்டனிங்கை கேன்சல் பண்ணி விட்டாங்க. கரெக்டாக? So it is there judicial review. If you see current affairs also, you can put based on the logic. But staticல இருக்கு. அது ஏன் current affairs நமக்கு? Staticல புக்கில் இருக்கு. ஸோ படிச்சுக்கிட்டா we have to understand. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தா எப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இது காம்ப்ரிஹென்ஷனா இல்லைனா வந்து யூபிஎஸ்சி கொஸ்டினா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது நீ டெக்ஸ்ட் தெரியுதுல? ஓகே. On dissolution of the House of People, Speaker shall vacate his or her office until immediately before the first meeting of House of People. After the dissolution. So, என்னதான் ஹவுஸ் டிசல்யூட் ஆனாலும் ஸ்பீக்கர் won't vacate his office until the next speaker takes charge. முந்தின நாள் வரைக்கும் ஸ்பீக்கர் இருப்பார் அப்படிங்கிறதா கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. டைரக்ட் கொஸ்டின். According to the provisions of the Constitution of India, a member of House of People on being elected as speaker shall resign. ஸோ அவங்க வந்து ரிசைன் பண்ணணும்னு கான்ஸ்டியூஷன்லாம் இல்லை. ரிசைன் பண்ணால் ஆன்டி டிஃபெக்ஷன்லால் வராதுன்னு தான் 10th ஷெடியூலில் இருக்கே தவிர ஒன்ஸ் அவங்க எலெக்ட் பண்ணால் ரிசைன் பண்ணுங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை. யூகே கான்ஸ்டியூஷனில் இருக்குது, நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஸோ அக்கார்டிங் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அ மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஆன் பீங் எலெக்டட் ஆஸ் எ ஸ்பீக்கர் ஷெல் ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் ஆர் ஹர் பார்ட்டி இமீடியட்லிங்கிறது நம்ம இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து இட் இஸ் நாட் தேர். பட் அப்படி ரிசைன் பண்ணால் ஆன்டி டிஃபெக்ஷன் வராதுங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது இன் பார்ட் 10, ஷெடியூல் 10. ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ நீங்கள் 2 எலிமினேட் பண்ணாலும் யூ கெட் தி ஆன்சர். சி ஆப்ஷன்ஸை பாருங்கள். நான் சொன்னல ஆப்ஷன் டிட்டர்மைன்ஸ் வெதர் இட் இஸ் ஈஸி ஆர் நாட். இந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்களோட தாட் என்னவா இருக்கணும்? ஏதாவது ஒன்று தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் யூ கெட் தி ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் யூ கெட் தி ஆன்சர். இப்போ 2 தப்பாயிடுச்சா யூ கெட் தி ஆன்சர். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு யோசிக்கிறது. ஓகே. The Speaker of the House of People may be removed from his or her office by a resolution of House of People passed by the majority of the members. So directly
அவரோட ரிமூவல் பற்றி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கரெக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் கெட்டிங் தி ஆன்சர் அஸ் சி. ஓகே, நான் அதாவது இன்கரெக்டை விட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, சரியா? If any questions arises to whether member of House of People has been subjected to disqualification under 10th schedule, President's decision according to Council of Union Minister is final. Decision of Speaker is final. உங்களுக்கு புரியுதா? Decision of Speaker is finalங்கிறதுனால ஒன் தப்பு. கிளியரா? There is no mention of the word political party in the Constitution of India. அப்படியா? When Constitution came, yes. But in 10th schedule of the Constitution, we have the word political party. ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்த பிறகு இருக்கு. ஸோ அதனால தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் தி வேர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது தப்பு. தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் தி வேர்ட் பட்ஜெட் இன் தி கான்ஸ்டியூஷன், அது கரெக்ட். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இல்லை, பட் இட் வாஸ் ஆடட் இன் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 10th ஷெடியூல் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால வந்து நெய்தர் ஒன் நார் டூ. ஓகே, ஸோ டி இஸ் தி ஆன்சர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் இல்யூஷன். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதுதான் எக்ஸாம் ஹாலில் செக்யூராக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எல்லா கொஸ்டினும் படிங்கன்னு சொல்கிறோம்ல. நம்ம எங்கே எக்ஸாம் ஹாலில் விடுறோம் தெரியுமா? இது பார்த்தோன்னே பதட்டம் வரும், என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது. ரெண்டாவது லைன் அந்த பதட்டத்தில் மூணாவது லைன் படிக்கிறப்போவே யூ வில் லூஸ் தி கான்சன்ட்ரேஷன். அப்போ எங்கே நீங்கள் கடைசி லைனுக்கு போவீங்க? இப்போ இந்த பேராகிராஃப்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ட்விஸ்ட் இருக்கலாம்ல. ஸோ நீங்கள் ஏன் எக்ஸாம் ஹால் போகிறப்போ நம்ம ஆங்ஷியஸ் ஆகக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக போகணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இந்த படித்து முடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்விஸ்ட் வச்சிருக்கலாம். இங்கே ஸ்பெஷல் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாமல் சிம்பிள் மெஜாரிட்டின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால தான் பாஸ் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்ட்ராட்டஜி கான்ஃபிடன்ஸ். பாஸ் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்ட்ராட்டஜி நாட் பீங் ஆங்ஷியஸ் இன் தி எக்ஸாம் ஹால். ஏன்னா தெரிஞ்சதையும் தப்பு பண்ணிட்டு வருவோம். ஏன்னா இதோட மூணாவது லைன்லேயே நமக்கு ஆங்ஸைட்டி அதிகமாகிடும். ஸோ அதுதான் வந்து மைண்ட் செட்டை செக்யூராக வச்சுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். பஞ்சாயத்ஸ் அட் தி இன்டர்மீடியட் ஸ்டேட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் ஸ்டேட்ஸ். பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸில் பேசிக்காக ஒரு இது படிச்சிருந்தீங்கனாலே கிடையாது, எல்லா ஸ்டேட்லேயும் கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே இங்கே என்ன பட்டிருக்கான், நாட் கரெக்ட் கேட்டிருக்கான். எத்தனை பேர் கவனிக்காமல் விட்டாங்களோ குழந்தைகள், இப்போ பார்த்து ஷாக் ஆகுறீங்களோ? சரி, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்ஸ் அட் ஆல் இன்டர்மீடியட்ஸ் லெவல் எக்ஸிஸ்ட் இன் இந்தியா, தப்பு, 1 எலிமினேட். ஸோ அதனால் 2 and 3 இப்படி மார்க் பண்ணிட்டு வரக்கூடாது, ஃபுல்லாக படிக்கணும். ரீச் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இன் தி கொஸ்டின் அப்படின்னு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம்ல, இதுதான் அது. To be eligible to be member of Panchayat at the intermediate level, a person should attain the age of 21. So, another second statement is wrong, first statement is wrong. Chief Minister of the state constitutes a commission to review the financial position of the Panchayat at the intermediary levels and to make recommendations regarding its State Finance Commission. Who appoints State's Finance Commission? It's Governor. Union Finance Commission is appointed by President, State Finance Commission is appointed by Governor. So, Panchayat and Municipality la question ரொம்ப நாளா வரல அப்படின்னு சொல்லி நான் கூட தான் அனாலிசிஸ் அன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி செஷன் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துருச்சு, சரியா? மோசமானவங்க அவங்க யூபிஎஸ்சி. அதனால் இந்த நம்பரை பார்த்துட்டு ரொம்ப நாளாக வரல, ரொம்ப நாளாக வருது, இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பேசிக்ஸ் படிச்சுட்டு போகணும். மூணுமே தப்பு. நாட் சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் இல்லை, கவர்னர் கான்ஸ்டிடியூட்ஸ் தி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுங்கிற வேர்டு இல்லை, ஆனால் என்ன ஹிண்ட் இருக்குது? ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பஞ்சாயத் அட் இன்டர்மீடியரி லெவல்ஸ் அண்ட் டு மேக் ரெக்கமெண்டேஷன் ரிகார்டிங் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரோசீட்ஸ். இதுதான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஹிண்ட்டு. உட்கார. ஸோ இது ஃபினான்ஸ், முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து உட்காரலாம். ஃபினான்ஸ் கமிஷனோட ஹிண்ட்டே இது தான். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இஃப் அன் ஏரியா இன் அ ஸ்டேட் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அ ஷெடியூல்டு ஏரியா அண்டர் 5th ஷெடியூல். ஸோ இது வந்து ஆம்பிகஸ் கொஸ்டின் தான், ஒரு சில டிபேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கீ வந்தால் தான் தெரியும். With reference to Constitution of India, if an area of the state is declared as a scheduled area under 5th schedule. So 5th schedule, 6th schedule படிங்க, இந்த வருஷம் வருது அப்படிங்கிறத நம்ம 1.5 வருஷமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஏரியா தான். ஸோ 5th schedule, 6th schedule தெளிவாக படிச்சுட்டு போயிருக்கணும். திஸ் இஸ் தி திங். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த விஷயத்தை படிங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது அன்றைக்கே போய் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிக்ரெட் இருக்காது. எக்ஸாம் ஹால்குள்ளே போனோன்னா அந்த ரிக்ரெட் வரும், ஆஹா படிச்சிருக்கலாமே 5th schedule அப்பயே சொன்னாங்களே அப்படின்னு அந்த தாட் வரும். அந்த தாட் இன்னொரு பதட்டத்தை கொடுக்கும் எக்ஸாம் ஹாலில். So the state government loses its executive power in such areas and local body assumes the total administration. State government doesn't loses its power and all. State government still has power. Governor is having power with respect to 5th schedule. 5th schedule நாலே கவர்னருக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் and all they are not losing any power. State government will continue to have their executive power. Local bodyக்கெலாம் எக்ஸ்ட்ரா பவர்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் பிசா ஆக்டில் அவங்களுக்கு போகுது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து டு ஷெடியூல் ஏரியாஸ் ஆக்டில் ஒரு சில பவர் லோக்கல் பாடி கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் லூசஸ் இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே,
இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் இருக்க ஆம்பிகுவிட்டி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். Union government can take over the total administration of such area under certain circumstances on recommendations of governor. If you read this statement alone, it is correct under Article 356. Actually, both is correct with respect to 366. நீங்கள் ஆர்டிகல் 356 ஓட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரெக்ட் தானே. அந்த ஆம்பிகுவிட்டியில் தான் நிறைய இன்ஸ்டியூட்டில் தப்பான கீ இருக்குது. பட் எது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்? 5th ஷெடியூலோட கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். யூ ஷுட் நாட் சி அண்டர் தி வியூஸ் ஆஃப் 356. ஸோ இந்த டிபேட்டில் தான் நிறைய இன்ஸ்டியூட்குள்ளே கீ வந்து டிஸ்கிரிபன்சி இருக்குது. நீங்கள் ஆர்டிகல் 356 பார்த்தீங்கன்னா ரெண்டும் கரெக்ட் தான். இப்போ ஆர்டிகல் 356 இஸ் இம்போஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் லூசஸ் இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர், பட் தட் டசன்ட் மீன் த லோக்கல் பாடி அசியூம்ஸ் ஆல் தி பவர். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படியும் தப்பு தான். பட் 356 கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Union government can take over the total administration of such area under certain circumstances on the recommendations of governor-ங்கிறது கரெக்ட் in 356 கண்ணோட்டம். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? with reference to Constitution of India, if an area of the state is declared as a scheduled area under 5th schedule, அது கீழே கேட்குறப்போ 5th schedule அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கணுமா, இல்லை கான்ஸ்டியூஷன் as a whole யோசிக்கணுமா அப்படிங்கிற இந்த ஒரு மன கஷ்டத்தில் நிறைய பேர் எக்ஸாம் ஹாலில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது தான் நமக்கு ஆம்பிகுவிட்டி வருது. போன வாட்டி வந்து அவனே திருந்தி இருக்கணும். போன வாட்டி இதே தப்பு தான் எங்கே பண்ணா? லார்ட் கார்ன்வாலிஸ் தப்பு பண்ணீங்களே, மேலே வந்து கார்ன்வாலிஸ் கொடுத்துட்டு கீழே ரைட் வாரி கொடுத்துருக்கீங்க. அந்த கொஸ்டினை நீங்களே ஸ்கிராப் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? மேலே ஒன்று கொடுத்துட்டு கீழே ஒன்று கொடுத்தா ஸ்கிராப் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுதுல. அப்போ இந்த வருஷமும் அதே தப்பு பண்ணால் எப்படி அப்படின்னு நான் யூபிஎஸ்சி கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ சி இந்த மாதிரி வந்து ஜாலியாக கேட்டுக்கலாம், அட்டெம்ப்ட் கொடுக்கல நம்ம. அதனால் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கரெக்டாக தானே கேட்குறேன். ஸோ திஸ் இஸ் தி திங். ஸோ புரியுது அவங்களுக்கு லாஜிக்கு. ஸோ அதனால தான் ஒரு சில இன்ஸ்டியூட் கீழே இட்ஸ் 2 only, ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் கீழே இட் இஸ் neither 1 nor 2. யூபிஎஸ்சி only will know their unique constitution, what they have in their constitution அப்படிங்கிறது. அதை வச்சு அவங்க வந்து என்ன கீ தராங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ இஃப் யூ see it as under 5th schedule alone, then second statement is not correct. பட் 5th schedule இருந்தாலும் அவங்க 356 போடலாம். அந்த லாஜிக்கில் எடுத்தால் 2 only is correct. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எய்தர் பி ஆர் டி அப்படிங்கிறத நான் போடுறேன். நீங்கள் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போடுங்க. 50-50ல் இப்போது யூபிஎஸ்சி முடிவு பண்ணுவோம். சரியா? இதனால தான் ஆன்சர் கீ பார்த்துட்டு நமக்கு அந்த ஆம்பிகுவிட்டி வருது. ஒரு சிலர் நமக்கு நிறைய மார்க் வருதுன்னு நினைப்போம், பட் ப்ரிலிம்ஸ் வராது. ஒரு சிலர் மார்க்கே வரலன்னு சொல்லுவோம், ஆனால் ப்ரிலிம்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஒரு இது இருக்கிறதுனால தான் தைரியமாக உட்காந்து படிங்க. நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனோட போய் படிக்கணும். ஸோ தட்ஸ் வாட் இட் கம்ஸ். So next question is Lokpal. The power of Lokpal applies to public servants of India, but not to Indian public servants posted outside India. IFS officers Lokpal கிடையாதா? இருக்கு. சிம்பிளாக அப்படி தான் யோசிக்கணும். லோக்பாலில் வந்து ஆல் குரூப் A, B, C, D, ஆல் இண்டியா சர்வீசஸ், பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஆரம்பித்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், MP, MLA, குரூப் A, B, C, D எல்லாரும் வராங்க. குரூப் ஏக்குள்ளே தான் IFS ஆஃபீஸர் வராங்க. IFS ஆஃபீஸர் கிடையாதா? அவரும் இருக்கார். ஸோ த பவர் ஆஃப் லோக்பால் அப்ளைஸ் டு பப்ளிக் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா பட் நாட் அவுட் சைட் இந்தியாங்கிறது தப்பு. ஸோ ஒன்று தப்பு. நெக்ஸ்ட் வந்து chairperson or member shall not be the member of parliament or member of state legislature of any state. That is correct. Only chief justice of India, whether incumbent or retired, has to be the chairperson கிடையாது. It can be chief justice, retired chief justice or retired supreme court judge or any eminent person இருக்கும். எமினன்ட் பர்சனும் இருந்திருக்காங்க லோக்பாலோட சேர்பர்சனா. ஸோ அப்படி இருக்கிறதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். chairperson or member shall not be the person of less than 45 years of age. நிறைய பேர் வந்து இது தப்புன்னு நினச்சிட்டு தான் none of the above போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா லோக்பால் cannot inquire into allegations of corruptions against sitting prime minister of India அப்படிங்கிறது தப்பு. லோக்பால் can investigate even prime minister of India except for sensitive security, national security issues. national security issues தவிர வேறு எந்த கேஸில் வேணாலும் பிரைம் மினிஸ்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணலாங்கிற பவர் தான் லோக்பாலோட யூனிக்னஸ். இந்த வருஷம் லோக்பால் நியூஸில் இருக்குங்கிறத நான் சொல்லலாம், சொல்லி அதை நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கில்ட் ட்ரிப் பண்ணலாம். பட் ஹைன்சைட்டில் 1000 பேச வேணாம். ஸோ சிம்பிள் லாஜிக் வந்து லோக்பால்லேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இது வந்து மாடரேட் கொஸ்டின். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 45 years of age அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு டீட்டெயிலிங்காக நம்ம படிச்சிருப்போமாங்கிற அந்த ஒரு திங் இருக்குது. ஸோ அப்போது இதனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, 45லாம் இருக்காது, எப்போவுமே நம்ம வந்து பெரிய வயசை தானே சொல்லுவோம், ரிட்டையர்மெண்ட் வயசை தான் கொடுப்போம், என்ட்ரி வயசை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கலாம் நம்ம வந்து இது நான் கான்ஸ்டியூஷனல் தான் பட் சொல்கிறேன். ஸோ அதனால் நிறைய பேர் டி போட்டுட்டு வந்திருப்பாங்க. பட் 45 இஸ் ரைட். ஸோ அதனால் 3 only. ஓகே. ஸோ திஸ் இஸ் அ வெரி டஃப் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுனால தான் நம்ம முதல் 5 சாப்டர்ஸில் இருக்க ஃபேக்ட்ஸை நல்லபடியாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வரும். டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகிட்டு போகுமே அப்படிங்கிறதுனாலையும் வச்சுக்கலாம். அருணாச்சல் பிரதேஷ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ ஃபோர்ட் அண்ட் ஸ்டேட் ஹேஸ் 2 நேஷனல் பார்க்.
அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் வந்து இட்டாநகர். இட்டாநகர் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஃபோர்ட். அது எனக்கு தெரிஞ்சது. ஆனால் 2 நேஷனல் பார்க்கா அப்படிங்கிறது ஷோராக தெரியல. இட்டாநகர் இட்ஸ் அ ஃபோர்ட் விச் இஸ் பில்ட் இன் 15th century. அந்த ஃபோர்ட்டோட பேரில் தான் அது வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ நாகாலாண்டோட கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ராங்குன்னு சொல்லி ஒன்லி 2ன்னு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கீ கொடுத்துருந்தாங்க. பட் மை லாஜிக் ஃபார் நாகாலாண்ட் இஸ் 13th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே தான் நாகாலாண்ட் வாஸ் கிரியேட்டட். ஸோ அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாகாலாண்டு வந்து 13th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கிரியேட் பண்ணுறாங்க. அது 16th ஸ்டேட். அதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் நாகாலாண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ செக்ஷன் 370 ஸ்கிராப் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் ஒன்று பண்ணாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டும் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி தேர் வாஸ் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இங்கே அதே தான், நாகாலாண்டுக்கு 13 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு சில இன்ஸ்டியூட் கீழே 2 ஒன்லின்னு இருக்குது, அதனால் சொல்கிறேன். ட்ரிபுரா வந்து இனிஷியலாக பார்ட் சியில் இருந்துச்சு. அண்ட் தென் இட் became யூனியன் டெரிட்டரி இன் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ் ஆக்ட் 1956. அண்ட் தென் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் தி ஸ்டேட் இன் 1986 நினைக்கிறேன். In 1972. In 1972 it became state. So இது வந்து too much factual question. So all the 3 is correct. Okay. இந்த கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் விட்டுருக்கிறது நல்லது. You could have left this question. உங்களுக்கு புரியுதா? லீவிங் டேஞ்சரஸ் கொஸ்டின் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. நான் அதையும் சொல்லிட்டு வரேன், எதெல்லாம் விட்டுருக்கலான்னு. ஐ வுட் ஹவ் லெஃப்ட் திஸ் பிகாஸ் ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் தி நேஷனல் பார்க்ஸ். ஸோ அதனால் வந்து நான் வந்து விட்டுருப்பேன். எனக்கு நம்தாஃபா மட்டும்தான் தெரியும். நம்ம நிச்சயமாக பார்ட் ஏபிசிலாம் கூட ஞாபகம் இருக்காது. ஸோ அதனாலையும் ஐ வுட் ஹவ் லெஃப்ட். ஏன்னா ஒன்லி டைப்பில் 2 ஸ்டேட்மெண்ட் தெரியலனா வி ஷுட் நாட் டச். நாகாலாந்து கண்டிப்பாக தெரியும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு, பட் மிச்சம் 2 தெரியாது. ஸோ அதனால் ஐ வுட் ஹவ் லெஃப்ட் திஸ் பர்சனலி. நிச்சயமாக ஐ வுட் ஹவ் அட்டெண்டட் திஸ். ஏன் அட்டென்ட் பண்ணுறேன்னா ஆப்ஷன்ஸ்னால தான். எலிமினேஷன் டைப்பில் இருக்கிறதுனால ஐ வுட் ஹவ் அட்டெண்டட் திஸ். பட் ஐ வுட் நாட் ஹவ் அட்டெம்ப்டட் திஸ் பிகாஸ் இங்கே எலிமினேஷன் இல்லை. ஸோ அதுதான் வந்து வி ஹவ் டு சி. So current affairs, Constitution of India explicitly mentions in certain spheres that governor of the state acts on his or her own discretion. இருக்கானா இருக்கு, எக்ஸ்பிளிசிட்லி இருக்கு. எங்கெங்க இருக்கு? 6th schedule ஏரியாஸில் இருக்கு, 5th schedule ஏரியாஸில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 356, கவர்னர் கேன் ரெக்கமெண்ட் தட் ஸ்டேட்டில் கான்ஸ்டியூஷனல் மிஷனரி ஹஸ் broken down. கவர்னர் கேன் ரெக்கமெண்ட் எனி பில் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 200. இது எல்லாமே டிஸ்கிரிஷன் தான். ஸோ கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன் அப்படின்னு பிரசிடென்ட்கே தனியாக இருக்குது. கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன், சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் 2 படிப்போம். சாரி, கவர்னருக்கு இருக்குது. பிரசிடென்ட்க்கு வெறும் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் தான், பட் கவர்னருக்கு 2 டிஸ்கிரிஷனும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். President of India can his or her own reserve a bill passed by the state legislature for his or her own consideration. பிரசிடென்ட்டாலாம் பில்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இருந்தால் வாங்கிக்க முடியாது. அது கவர்னரோட டிஸ்கிரிஷன் தான். ஆர்டிகல் 200 கீழே கவர்னர் கொடுக்கணும், 201 கீழே பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணணும். அவ்வளோதான் இருக்குமே தவிர பிரசிடென்ட் கேனாட் புல் அவுட். அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, சி we were expecting questions from here. So we are expected to have studied this. So this is the role. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்று முக்கியமாக பேசப்படுறோன்னா அதோட ஸ்டாட்டிக் அன்றைக்கி போய் படிச்சிருங்க. தட் இஸ் தி ஹிண்ட். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போவே அதோட ஸ்டாட்டிக்கை லிங்க் பண்ணி படிக்கணும். அன்றைக்கே நீங்கள் லக்ஷ்மிகாந்த் எடுத்து பார்த்துடணும். உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் தி லாஜிக். திஸ் இஸ் ஹவ் யூ ப்ரிப்பேர் ஃபார் 2026 whoever is seeing the video. Okay, now with this we are coming to the end of polity. We'll go to the economy now. Economy நம்ம ஏரியா கொஞ்சம் சந்தோஷமான கேள்விகள் வந்திருக்கு. ஸோ எக்கானமியோட அனாலிசிஸ். இதில் ஒரு சிலது நான் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு போட்டிருப்பேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐயோட சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் எலிமினேஷனில் போட்டுடலாம். அதனால் அது ஈஸி. நம்ம ஈஸின்னு ஏன் இங்கே போடுறோம் அப்படின்னா, ஏன் ஃபண்டமெண்டல்ஸ் ஈஸின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கல. அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத வச்சு தான் நான் எடுக்கிறேன். ஸோ நிச்சயமாக பவர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மின்ட் இன்கம் வரணும், அதை வச்சு போட்டிருக்கலாம். பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் ஃபண்டமெண்டல்ஸா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம். நான் 5 வருஷமாக எக்கனாமிக் சர்வேல நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் இன்சிடென்ட்லி நான் ஒரு ஜோக் வேறு அடித்தேன். என்ன ஜோக்குன்னா, 5 வருஷமாக நான் நடத்துகிறேன், செபியிலேருந்து இந்த ரிப்போர்ட் கேட்பான்னு, பட் ஒரு வருஷமும் கேட்டதில்லை, இந்த வருஷமும் கேட்க மாட்டான், பட் இருந்தாலும் நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு வேறு நான் சொல்லி வச்சுருக்கேன். பட் ஸோ அதனால் இது ஸ்டாட்டிக் தான். 5 வருஷமாக நான் எக்கனாமிக் சர்வேல வி ஆர் டிஸ்கஸிங். செபி ஒரு இஎஸ்டி நார்ம்ஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ செபியோட இந்த ரிப்போர்ட்டை படித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு நிறைவேறுச்சு. பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் டைரக்ட்லி ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே.
நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம், இது ஏன் பேசிக் அப்படின்னு சொல்கிறேன்னா, இட் இஸ் கெஸ்ஸபிள் அப்படிங்கிறதுனால. யூ வுடன்ட் நோ. ஏன்னா இது வந்து ஏன் வந்து ஈஸி டைப்பில் நான் போட்டிருக்கேன்னா, இட் வாஸ் இன் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் யூ குட் ஹவ் கெஸ்ட் இட் அண்ட் யூ குட் ஹவ் மார்க் டைரக்ட்லி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சி போட்டிருக்கலாம், உங்களுக்கு சாரி டி போட்டிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங்குங்கிறத யூ குட் ஹவ் ப்ரெடிக்டட் இட். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் கொஸ்டின் வந்து இட் இஸ் நாட் ஃபண்டமெண்டல்ஸ், ஆக்சுவலி ஐ மிஸ்பிளேஸ்ட் இட் த ஸ்டாக் மார்க்கெட் கொஸ்டின். பட் ஸ்டாக் மார்க்கெட் கொஸ்டின் வந்து வி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் இன் எக்கனாமிக் சர்வே. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது, பட் எக்கனாமிக் சர்வே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த இப்போ 14 ஹவர்ஸில் எது வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. நம்ம ஒரு 100 ஃபேக்ட் படிப்போம், அதில் 2 வரும். அதனால் எக்கனாமிக் சர்வே செஷன்லேருந்து நீங்கள் ஃபேக்ட்ஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறது கஷ்டம். பட் வி டிஸ்கஸ்ட் தட் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஐ ஷுட் ஹவ் ஆடட் திஸ் இன் ஃபேக்சுவல் பார்ட், நாட் ஹியர். ஓகே, இது வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்ன? நம்ம பட்ஜெட் அக்கௌண்ட்டில் ரெவன்யூ அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் படிக்கணுங்கிறது மோஸ்ட் பேசிக் கொஸ்டின் எவர். ரெண்டாவது ஃபிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட், ஃபினான்ஸ் கமிஷன். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா 14 நம்ம போட வேண்டிய அஜெண்டா இல்லை. 1 2 3 4 5 6 7 சரியா? இஃப் யூட் ஆஃப் ஸ்டடி டர்மரிக் 8 போட்டிருக்கலாம்ல. இவ்வளோ தான் லாஜிக். டர்மரிக்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். நானே 4 வாட்டி நடத்திட்டேன், உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால் வந்து இட் இஸ் தென் மாடரேட்டில் வந்து வாட் இஸ் ஏஎஃப், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்குள்ளே எது வருங்கிறது இட்ஸ் அ ட்ரிக்கி திங். அண்ட் 2 ஒன்லி இஸ் இதே ஆன்சர். என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன். லெட்ஸ் சி. பாண்ட் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸும் வந்து இட் இஸ் மாடரேட் தான், பட் ஈஸிலி யூ குட் ஹவ் கெஸ்ட் இட். ஏன்னா நம்ம இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் அதை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கடைசியாக வருவாங்கன்னு நம்ம இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் நடத்துகிறப்ப நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வரக்கூடதே ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் டர்மரிக் வி எக்ஸ்பெக்டட், ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் வி எக்ஸ்பெக்டட். ஐ டிஸ்கஸ் ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட் இன் போத் செட் அண்ட் இன் கிளாஸ்லையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன், செட்லையும் டிஸ்கஸ் பண்ணேன், விஷன் மிஷன்லையும் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அதனால் சந்தோஷம். யூபிஐயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், எக்கனாமிக் சர்வேலையும் டிஸ்கஸ் பண்ணோம். நான் விஷன் மிஷனில் டிஸ்கஸ் பண்ணேன் யூபிஐ. ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு. அண்ட் இன்சிடென்டலி ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னா, டர்மரிக்கும் யூபிஐயும் டேட்டா நான் என் குரூப்பில் கூட போட்டேன். ஐ போஸ்டட் இன் மை டெலகிராம் சேனல், கியூரியஸ் ஆதில் சேனலில் நான் போட்டிருக்கேன். எத்தனால் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி டஃப், நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் இட். ஏன்னா ஐ ஆல்சோ தாட் ஃபார் அன் இன்ஸ்டன்ட் பிரேசில் தான் ஃபஸ்ட்டுன்னு. இவனுங்க சுகர் கேன் இவனுங்க தான் ஃபஸ்ட்டு எத்தனால் பிளெண்டிங்லாம் கொண்டு வந்தானுங்க. ஏன்னா யூஎஸில் எத்தனால் பிளெண்டிங் கொண்டு வரல, பட் இவனுங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் பிரேசிலாக தான் இருக்கும்னு நான் நினச்சி அது தப்பாக தான் நான் கெஸ் பண்ணேன். ஸோ பட் இட்ஸ் வெரி டஃப் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிச்சிருக்க வேண்டிய விஷயம். பட் வி வுட் ஹவ் 14ல் 9 போட்டிருக்கலாங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் திஸ் வாஸ் நாட் தி கேஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ். லாஸ்ட் 3 இயர்ஸில் என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தான் அப்ளைடா. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷம் பார்த்தீங்களா எல்லாருமே வந்து அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன், ஸ்டாக் மார்க்கெட்டு, இட் இன்க்ரீஸா டிக்ரீஸா இதெல்லாம் படிச்சுட்டு போயிருந்தா அதெல்லாம் எதுவும் கேட்கல. அவன் எங்கே போயிட்டான் பாருங்கள், எஸ்எஸ்சிக்கு போயிட்டான், ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கு, பிரைமரி டெபிசிட்டுக்கு. அதெல்லாம் எஸ்எஸ்சி டைப் கொஸ்டின்ஸ். ஸோ தட் இஸ் தி திங். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியில் which of the following are sources of income of Reserve Bank of India? Buying and selling government bonds நிச்சயமாக வரும், buying and selling foreign currency நிச்சயமாக வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் 1 இருக்கணும் 2 இருக்கணும். ஸோ 1 and 2 இங்கே இருக்குது, 1 and 2 இங்கே இருக்குது. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு எது போயிடுச்சு, பிசி போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா எலிமினேஷன் வச்சு தான் நம்ம ஈஸின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கி விற்கிது, இதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை வாங்கி விற்கிறாங்க, இதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதுதான் வந்து இன்கம். பென்ஷன் ஃபண்ட்ஸை இவங்க மேனேஜ் பண்ணுறாங்களா? கிடையாது. அதுக்கு பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுங்கள். லெண்டிங் டு பிரைவேட் கம்பெனிஸ் பண்ணுவாங்களா? கிடையாது. அதனால் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுங்கள். பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரன்சி நோட்ஸ், மின்ட் இன்கம்னு ஒன்று படிக்கிறோம்ல கவர்மெண்ட்டோட ரெவன்யூ ரெசிப்ட்ஸில். மின்ட் இன்கம் இஸ் அன் இன்கம் ஆஃப் ஆர்பிஐ விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை கவர்மெண்ட். ஸோ அதனால் 1 to 5 இஸ் தி ஆன்சர். ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணுறப்போ சம்பாதிக்கிறோம்ல, ஸோ தே ஆர் ஏர்னிங் மணி. பட் அதை வந்து டிவிடெண்டாக தே ஆர் கிவிங் இட் டு தி கவர்மெண்ட் விச் இஸ் ரெவன்யூ ரெசிப்ட் ஆஃப் கவர்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். பட் நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் இது 2 எலிமினேட் பண்ணாலே யூ ஆர் லெஃப்ட் வித் ஏ ஆர் டி. ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் கன்சிடர் டு பி ஈஸி டைப் கொஸ்டின். ஸோ புரிஞ்சிச்சா? 5 வந்து மின்ட் இன்கம் சொல்லி அது கவர்மெண்ட்டோட இன்கம் அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணிட்டீங்களோ? ஓகே. ஸோ ஆர்பிஐயோட இன்கம் விச் இஸ் ஷேர் டு கவர்மெண்ட் அஸ் டிவிடெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டாக கொடுக்குறப்போ இப்போ நேற்று கூட பார்த்தீங்களா, போன வாரம் கூட நியூஸில் இருக்குது 2 லட்சம் கோடி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நேற்றுக்கு சண்டே எஃப்ஏக்யூவில் அது வந்திருக்கு, வாட் இஸ் டிவிடெண்ட் அப்படின்னு. இன்சிடென்டலி நேற்றுக்கு சண்டே பேப்பர்லேயே இதுக்கான ஆர்டிகல் இருந்தது. இட்ஸ் இன்கம் ஆஃப் ஆர்பிஐ விச் இஸ் கிவன் அஸ் டிவிடெண்ட் விச் இஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ 1 to 5 இஸ் தி ஆன்சர்.
Reserve Bank of India mandates all the listed companies in business responsibility and sustainability report. SEBI when it mandates the top 1000 companies of India. So based on the 2019 national guide, this economic survey oda screenshot da. National guidelines for responsible business conduct by SEBI has introduced new reporting mandates of ESG parameters. So business responsibility and sustainability report for the top 1000 listed companies is mandatory from the year 2023, replacing the previous business responsibility report. முன்னாடி பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் இருந்தது, இப்போ பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பேஸ்ட் ஆன் இஎஸ்ஜின்னு இருக்கும். இஎஸ்ஜினா என்ன? என்வாரன்மெண்ட், சோஷியல் செக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதில் மானிட்டரியே இல்லை, மூணுமே நான் மானிட்டரி தானே. என்வாரன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சோஷியல் செக்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன கவர்னன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நான் மானிட்டரி. டிஸ்க்ளோஷர் ஆஃப் தி ரிப்போர்ட் இஸ் லார்ஜ்லி நான் ஃபினான்ஷியல் இன் நேச்சர். பணம் சார்ந்து இல்லாமல் ரிஃபார்ம் சார்ந்தது தான் இது. ஸோ அதனால தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். புரிஞ்சுச்சா? ஸோ எக்கனாமிக் சர்வேல இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் வரும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் நோட்டிங் இட் டவுன் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் திங். ஓகே, கிளியரா? In India, income from allied agricultural activities like poultry farming, wool rearing in rural areas is exempted from any tax. So, agriculture is exempted. நம்ம கிளாஸ் நோட்ஸில் நான் செக்ஷன் 10 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்னென்ன வரும்ன்ற லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். அதில் நிச்சயமாக இதெல்லாம் இல்லை. வெறும் வந்து ஃபார்ம் தான் இருக்குது, நர்சரிஸ் தான் இருக்கே தவிர ஆலிட் ஆக்டிவிட்டிலாம் இல்லை. அப்போ என்ன, நான் கோழி பண்ண வச்சு எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிக்கலாமா? கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னா, ஹார்டிகல்ச்சரில் நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னா, ஹார்டிகல்ச்சர் இருக்கும் பட் பிளான்டேஷனுக்கு வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து 40-60 அப்படின்னு மாறும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கோழி பண்ண வச்சு கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னா நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லையா என்ன? ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இன் இந்தியா ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் கேபிட்டல் அசெட் அண்டர். அது கரெக்ட், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு தப்புன்னு கெஸ் பண்ணிட்டாலே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்க தேவையில்லை. பட் நம்ம என்ன நினச்சி போனால் செகண்ட் தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். செகண்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா நம்ம கேட்கவே இல்லை. ஸோ இதுதான் நம்ம யூபிஎஸ்சி கிட்டேருந்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ that is it. And agriculture land when it's not considered as capital asset under income tax act. Yes, that is true. Okay, so India accounts for a very large portion of all equity options contracts traded globally, thus exhibiting a great boom. So this is a bit not easy question. அது easy குள்ள classify பண்ணிட்டேன். இது வந்து not easy. பட் இது ஏன் ஈஸிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து tough. India's stock market has grown rapidly in the recent past and overtaking Hong Kong. Yes, we have overtaken Hong Kong and became 4th largest stock market in the world. வேர்ல்டே நம்ம 4th largest இருக்கும். ஹாங்காங் ஓவர்டேக் பண்ணோம். அது எக்கனாமிக் சர்வேல விசா. பட் இது எப்படி கெஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் தான். நான் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் இது ஈஸின்னு சொல்கிறேன். நாட் பேஸ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். There is no regulatory body either to warn small investors about the risk of options trading or act against the unregistered financial advisors in this regard. ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹவ் ரிலீஸ்ட் அ டீடைல்டு கைட்லைன்ஸ் ஃபார் ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ். அன்ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு யூடியூப் சேனல் நிறைய பேர் ரன் பண்ணி நம்ம எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து செபி வந்து தடுக்கிறதுக்கு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ்க்காக அப்படிங்கிறது இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. அதுக்கு ஸோ இவன் பிடியும் வச்சுருந்தான். பிடி 365ல லோக்பால் அந்த 45 ஏஜ் இருந்துச்சு அண்ட் இதுவும் இருந்துச்சு, இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இஃப் யூ சி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செபி இஸ் தேர். ஸோ அதனால் இது ஈஸி. உங்களுக்கு புரியுதா? தேர்ட் எலிமினேட் பண்ணால் யூ கெட் ஆன்சர்ல. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வி லூஸ் அவர் ஹோப். அவர் மைண்ட் டசன்ட் திங்க் ஆர் ஒர்க் பிகாஸ் ஆஃப் தி ஆங்ஸைட்டி கிரியேட்டட் பை ஃபர்ஸ்ட் டூ ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வி கிவ் அப். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் ஹாலில் நடக்குது. ஸோ உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிளியரிங் ப்ரிலிம்ஸ்னு? இந்த மாதிரி அந்த 2 ஹவர்ஸில் 100 கொஸ்டினுக்குமே இந்த மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை மட்டும் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் கெப்ட் அண்டர் ஈஸி. முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபேக்சுவல் தான், பட் தேர்ட் வந்து யூ குட் ஹவ் கெஸ்ட் இட்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி வி ஆர் காலிங் இட் ஈஸி. ஓகே, இட் இஸ் வெரி வெரி ஈஸி. கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கிரியேட் அ லைபிலிட்டி ஆர் காஸ் அ ரிடக்ஷன் இன் அசெட் ஆஃப் கவர்மெண்ட். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்ன? பாரோயிங்ஸு. பாரோயிங்ஸ் இருக்கப்போ லைபிலிட்டி வருது. இல்லை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்போ என்ன ஆகுது, கவர்மெண்ட் அவங்க அசட்ஸை விற்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இல்லை ஆல்ரெடி வாங்கினவங்க கடனை திரும்ப அடைக்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா நம்ம கிட்ட வாங்கின கடனை அடைக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பாரோயிங்ஸ் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஆப்வியஸ்லி எஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லோன்ஸ் கிரியேட் லயபிலிட்டி ஃபார் தி கவர்மெண்ட் கிடையாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் தி
ரெவன்யூ சைடு இது வந்து கேபிட்டல் சைடே கிடையாது. ஸோ அதனால் தேர்ட் எலிமினேட் பண்ணாலே கெட் தி ஆன்சர். டேரக்ட்லி பட்ஜெட் அக்கௌண்ட்லேருந்து இந்த வாட்டி வந்திருக்கு. இதை தான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு பட்ஜெட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்லலாம் கேள்வி கேட்டு 2-3 வருஷம் ஆயிடுச்சா. அதனால தான் லாஸ்ட் 3 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி எக்கனாமி வந்து ஈஸி. அண்ட் மை ஃபேவரட் கொஸ்டின் ஆஃப் தி இயர் வந்து நோ டவுட் எக்கனாமியில் கோஸ் டு இந்த 2 ப்ராப்ளம்ஸ் தான். இது வந்து ப்ராப்ளமே கிடையாது. நான் ஒரு ஜோக் ஆக்சுவலி அடிச்சிருக்கேன், இதுக்கு தான் வாய் விடக்கூடாது ரொம்ப. என்னன்னா, நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, கான்செப்டை புரிஞ்சு படிங்க. இதில் வந்து நம்பர்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க. கான்செப்டை சொல்லியிருக்கேன், கான்செப்டை படிங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க, அது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்லையும் சொல்லியிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் இது ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஃபார்முலா தான் கேட்குறாங்க. சரியா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரெவன்யூ டெபிசிட்? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் revenue receipt. What is the formula for fiscal deficit? Total borrowings. Correct? What is the formula for primary deficit? Fiscal deficit minus interest payments. இது 3 தான் கேட்டிருக்காங்க. They never asked you any numbers. Okay. Suppose revenue expenditure is 80,000 and revenue receipt of the government is 60,000. So revenue expenditure is 80,000, revenue receipt is 60,000. Then what is revenue deficit? 20,000. உங்களுக்கு புரியுதா? They have never asked you any sum. They have just asked you whether you know this basics, bare basics. அதனால தான் இது ஈஸி. Government budget also shows borrowings as 10,000 crores. So total borrowings எவ்வளோ? Fiscal deficitனா total borrowings அப்படின்னு பார்க்குறோம், 10,000 crores. And next வந்து the government budget and shows that interest payments as 6,000 crores. இப்போ borrowings வந்து 10,000 crore, interest payment 6,000 crore, primary deficit எவ்வளோ? 4,000 crores. So that's it. So உங்களுக்கு வந்து இது வந்து total borrowing வந்து 10,000 crore, 10,000 crore minus 6,000 crore. இதெல்லாம் இப்படிலாம் நடத்துவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 4,000. ஆக்சுவலி நம்ம எக்ஸாம்பிளில் போடுவோம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 15,000 செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஆரம்பிப்பேன். அடுத்த வருஷம் இந்த ப்ராப்ளமே நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். சரியா? அடுத்த வருஷம் பேட்ச். ஸோ ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ தே ஹவ் ஜஸ்ட் டெஸ்டட் யூ ஹியர். இவ்வளோ நீங்கள் இது போட்டு பார்த்துருக்கலாம், உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வந்திருக்கும். இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டில் நிறைய பேர் இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களா? நிச்சயமாக 15 கொஸ்டின் இவ்வளோ ஈஸியாக தான் கேட்பாங்க. ரைட் டு ப்ரைவசி ஆர்டிகல் 21 கேட்டதெல்லாம் என்னது? அப்போ ஆம்பர் பாக்ஸ், க்ரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ்னால் எது? WTO அப்படின்னு கேட்டதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்களே. ஸோ டெட் ஈஸி கொஸ்டின்ஸு நிச்சயமாக வரும். அதை பார்த்து செல்ஃப் டவுட் ஆகாமல் நம்ம போட்டு வரணும், அவ்வளோதான் லாஜிக். ஸோ இது போடுறதுக்கு தான் கான்ஃபிடன்ஸ் வேணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஷோராக தெரியும், இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர்ஸை இந்த ஃபார்முலாவில் போட்டு இதுதான் ஆன்சர்னு ஷோராக மார்க் பண்ணிட்டு வர அந்த தைரியம் தான் கான்ஃபிடன்ஸ். அதனால தான் சொல்கிறேன், இப்போது இந்த கொஸ்டினை போடுறதுக்கு இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தெரியறது ஸ்ட்ராட்டஜி இல்லை, இதை கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ஹாலில் போடணுங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் நான் திரும்ப என்ன சொல்கிறேன், மைண்ட் செட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி ஃபார் கிளியரிங் ப்ரிலிம்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ தட் இஸ் த டைரக்ட் கொஸ்டின். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? வெறும் ஃபிஸ்கல் டெபிசிட் ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின் அதுதான். கண்ட்ரிஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் ஸ்டாண்ட்ஸ் அட், ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ? 50,000. இட் இஸ் ரிசீவிங் 10,000 crore த்ரூ நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து 10,000 crore. ஆக்சுவலி இது வந்து தேவையில்லாத ஃபேக்ட், நம்மளை டிசீவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே. த கண்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டிஸ், ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் எவ்வளோ? 1,500 crore. What is the gross primary deficit? So primary deficit தானே கேட்டிருக்கான். What is primary deficit? Fiscal deficit minus interest payments. So fiscal deficit 50 minus interest payments 1,500. So you get 48,500. So இதில் வந்து இந்த நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நம்மளை டிசீவ் பண்ணுறதுக்காக. ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா, ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறதெல்லாம் கேட்கவே இல்லை. மேபி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருந்தாங்கன்னா, வாட் இஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? ஃபிஸ்கல் டெபிசிட் ப்ளஸ் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் வி ஆர் ஹேவிங் 50,000 crore, நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் 10,000 crore. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 60,000 crore. மேபி அதை கேட்டிருந்தால் அதுக்கு ஆன்சர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். பட் அது கேட்கல, இட்ஸ் அ டிசீவிங் திங். ஸோ அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இது நமக்கு இது நிச்சயமாக தெரியும் எல்லாருக்கும். பட் இந்த 2 ஃபார்முலாவில் இதை நம்பர் போட்டு அது கான்ஃபிடென்ட்டாக போடணும். இது வந்து டிசீவிங்கை கொடுத்துருக்கான், தேவையில்லாமல் அவன் கன்ஃபியூஸ் பண்ணுவான், UPSC இப்படிப்பட்டவன் தான். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அந்த மொமெண்ட்டில் நமக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் வர வைக்கிறதுக்கு தான் we need to be confident. ஸோ அதுதான் வந்து இட்ஸ் நீடட்.
ஓகே, ஸோ இதில் ட்விஸ்ட் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் எல்லாருக்கும் இருந்திருக்கு எக்ஸாம் ஹாலில். கரெக்டாக பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து நம்ம இழக்கிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டஃப் கொஸ்டின்ஸ் கேட்டகரியில் எல்லாரும் நினச்சிரு இது இஸ் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின். 15 ஃபினான்ஸ் கமிஷன் படிங்க, ஏன்னா 16 ஃபினான்ஸ் கமிஷன் நியூஸில் இருக்குது. இது எவ்ரி ஒன் செட். ஸோ யூ ஷுட் ஹவ் ஸ்டடி 15 ஃபினான்ஸ் கமிஷன். 15 கமிஷன் ரெக்கமெண்டேஷன் என்ன? 14th 42% கொடுத்தாங்க, 15th அதை 41% குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிகேம் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து வி டிஸ்கஸ்டு. நான் ஃபினான்ஸ் கமிஷன் வீடியோ பாருங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணலையோ? 15 ஃபினான்ஸ் கமிஷன் வீடியோ ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் நான். கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும் நீங்கள். தட் இஸ் தி திங். ஸோ இட் ஹாஸ் ரெக்கமெண்டட் தி கிராண்ட்ஸ் ஆஃப் 4,800 crores ஃபார் தி இயர். தெரியாது, யூ டோன்ட் நோ திஸ். 45% ஆஃப் தி நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் யூனியன் டாக்ஸஸ் ஆர் ஷேர்டு வித் தி ஸ்டேட். ஸோ நம்ம 15 ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்து முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா தெரிலன்னு நினச்சிட்டு போயிடுவோம். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? 45 நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். இங்கே ஒன்லி டைப் இருந்தால் வி ஆர் காட். இது டஃப். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் ஒன்லி டைப்பாக இருந்ததுன்னா திஸ் வுட் ஹவ் பீன் டிஃபிகல்ட். இங்கே ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்கிறதுனால தான் திஸ் இஸ் கன்சிடர்ட் ஈஸி. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை வச்சு தான் ஈஸியாக டிஃபிகல்ட்டாக நம்ம சொல்கிறோமே தவிர நாட் வாட் இஸ் கிவன் ஹியர். உங்களுக்கு புரியுதா? 45% ஆஃப் தி நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் தி யூனியன் டாக்ஸஸ் ஷெல் பி ஸ்டார்ட் வித் தி ஸ்டேட்ஸுங்கிறது தப்பு. ஏன்னா இட் இஸ் 41 நம்ம படிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் தப்புனா என்ன ஆன்சர்? சி போட்டு வந்துட்டே இருக்கலாம், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தேவையில்லை. இப்போ டேக்ஸ் எஃபர்ட்ஸ் கொண்டு வந்தாலும் டேக்ஸ் எஃபர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டேக்ஸ் எஃபர்ட்ஸுக்கு 2.5% க்ரைட்டீரியா இந்த வெயிட்டேஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் தேவை. ஸோ 15 ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் ரிப்பீட்டிங் தீம். நம்ம விஷனில் கூட அது பார்த்துருந்தோம். ஃபினான்ஸ் கமிஷனை வச்சு 3 வருஷமாக அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கிளியரா? ஸோ அதனால தான் இட் இஸ் இன் தி ஈஸி டைப். வித் ரெஃபரன்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து மாடரேட் தான். வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்? ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னால் என்ன? 3 டைப்ஸ் இருக்கும். AF1, AF2, AF3 அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் நான் உங்களுக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணல. எங்கே தான் டிஸ்கஸ் பண்ணேன்? AF ஐ டிஸ்கஸ் டியூரிங் செட்டில் டிஸ்கஸ் பண்ணேன். வாட் இஸ் AF, கேட்டகரி 1 என்ன, 2 என்ன, 3 என்னன்னு செட்டில் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து 1, 2, 3ன்னு இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை. இட்ஸ் சம்திங் சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட் தான். இட் ஒர்க்ஸ் லைக் அ மியூச்சுவல் ஃபண்ட், பட் இட்ஸ் நாட் அ மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணும்? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இட் டேக்ஸ் மணி ஃப்ரம் மெனி பீப்புள், இட் அப்பாயிண்ட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கிட்ட பணத்தை வாங்கி ஒரு கேபிட்டலை உருவாக்கி இதை வந்து நிறைய ஸ்டாக்ஸில் போடுவாங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இதே மாடலில் ஒர்க் ஆகிற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வேர் யூ இன்வெஸ்ட் மணி. இதே மாடல் தான். பட் இதே மாடலில் வேறு ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம செபி வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்போப்பெல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஃபண்டை உருவாக்குறாங்களோ அது AF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஷுட் ஒர்க் இன் திஸ் மெக்கானிசம். A lot of people will be investing their money here and this mutual fund company will invest in various things. So இங்கே வந்து அவங்க பாண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, வேர் தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் அவுட் ஆஃப் த ஃபண்ட் இஸ் கேட்கல. எது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், நாட் வேர் தே ஆர் இன்வெஸ்டிங். ஸோ வேர் தே ஆர் இன்வெஸ்டிங்னா எதர் தே கேன் இன்வெஸ்ட் இன் தி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது டெட் ஃபண்ட்ஸ், இல்லை லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம பார்த்தோம்ல NAPFID. ஸோ NAPFID என்ன பண்ணுது? நிறைய பேர்ட்டு இந்த பணம் வாங்கி லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொடுக்குது. ஸோ அது இதே மெக்கானிசமில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். How many of the above are treated as alternative investment fund? Alternative investment fund la irundhu people invest in bond and they invest in stocks, but they are not alternative investment funds. So it could be a hedge fund or a venture capital fund. What is a hedge fund? Hedge fund works similar to mutual fund. Capital market video pathingala, it gets money from large investors and invest in the high risk assets with high returns. So mutual fund mariye ana panakarangalukku அப்படினா hedge fund சொல்லிருக்கேன். So that is AF. And ரெண்டாவது வந்து வெஞ்சர் கேபிட்டல். வெஞ்சர் கேபிட்டல் என்ன பண்ணுது? இந்த மாதிரி நிறைய பேர்ட்டு வந்து பணத்தை வாங்கி ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. VCs, சேம் மெக்கானிசம், பட் இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ அதுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் காசுக்கு பண்ணுறதெல்லாம் கேட்டகரி 1ல வரும். ஸோ வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் இஸ் சோஷியல் காஸ்க்காக பண்ணுறாங்க, அது கேட்டகரி 1ல வரும். ஸோ கேட்டகரி 2 and 3 வந்து இட் இஸ் டோட்டலி டிட்டர்மைன் பேஸ்ட் வந்து ரிஸ்க். ஸோ ஹை லோ ரிஸ்க்காக இருந்தால் கேட்டகரி 3ல வரும். ஸோ அதான் வந்து கேட்டகரி 2 and 3க்குள்ளே இருக்க வித்தியாசம். ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து கேட்டகரி 2ல வரும். ஆர் இந்த இது பேர் என்ன, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் கேட்டகரி 1ல வரும். ஏன்னா அது ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து வி கிளாசிஃபை இட். ஸோ ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் நாட் ஈஸி ஒன், திஸ் இஸ் அ மாடரேட் ஒன் தான். ஸோ that is the thing. Next, as regards
ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் அன் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா 3 ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வி ஆல்வேஸ் அசியூம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுதா? த்ரீ ஸ்டேட்மெண்ட் டைப் இந்த வாட்டி அதிகமாக இருக்குல்ல, இந்த வருஷம் புதுசாக லான்ச் பண்ண டைப் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ஷன்ஸை மாற்றிருக்காங்க. தி செகண்ட் ஆப்ஷன் 3 ஸ்டேட்மெண்ட் டைப்பில் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கும்? போத் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அண்ட் எனி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கு பாருங்க, போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு ஆப்ஷன்ஸில் ஒரு புது டைப் ஆஃப் ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2026 ப்ரிலிம்ஸில் 3 ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் புது பேட்டர்னில் வரப்போகுது. எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறது, எது அசர்ஷன் எது ரீசனிங். நம்ம எப்போவுமே வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் அசர்ஷன், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரீசனிங் பார்த்துருக்கோம். 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் அசர்ஷன், 2 and 3 இஸ் ரீசனிங் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே என்ன வந்திருக்குன்னா 3த்துல எது வேணால் அசர்ஷனாக இருக்கலாம், மிச்சம் 2 எது வேணால் ரீசனிங்காக இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்ஷன் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் நியூ டைப் ஆஃப் கொஸ்டின் விச் தே ஹவ் இன்ட்ரடியூஸ் திஸ் இயர். புரிஞ்சுச்சா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம போத் 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 பார்ப்போம். ஜென்ரலாக இன்னொன்று என்ன பார்ப்போம், போத் 2 and 3 இஸ் கரெக்ட் எனி ஒன் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 பார்ப்போம். ஓகே தானே வினோத்? ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ட்விஸ்ட். ஸோ கிளியரா? பட் தட்ஸ் நாட் தி ஆன்சர், பட் ஐ எம் டெல்லிங் யூ நியூ மாடல் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ 2026 இதான் நிறைய வரப்போகுது. அப்போது ஹிண்ட் எடுக்கிறா. ஆஸ் ரிகார்ட் அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் எப்போ பார்த்தாலும் நம்ம ஆப்ஷன்ஸில் வி ஹாவ் டு ஸ்டடி தட் கேர்ஃபுல்லி, எது அசர்ஷன் எது ரீசனிங்னு. As regards to returns from an investment in a company, generally bond holders are considered to be relatively at lower risk than stockholders. ஏன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி லோவர் ரிஸ்க். ஏன்னா கடன் வாங்கினா நிச்சயம் கடன் கொடுத்து தான் ஆகணும். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சிக்கு போனாலும் முதல்ல அவங்களுக்கு தான் பணம் வரும், கடன் கொடுத்தவங்களுக்கு தான், கிரெடிட்டர்ஸ்க்கு தான் பணம் வரும். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சிக்கே போனாலும் கடைசியாக இருக்கிறது ஸ்டாக் ஹோல்டர்ஸ் தான், ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஸோ அதனால் தே ஆர் இன் தி லெசர் ரிஸ்க் கம்பேர்ட் டு தெம் அப்படிங்கிறது கரெக்ட். பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் லெண்டர்ஸ் டு அ கம்பெனி, வேற ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் ஓனர்ஸ். ஓனர்ஸ் ஷுட் டேக் தி லாஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கடன் கொடுத்தவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது ஓனர்ஸோட கடமை. ஸோ அந்த லாஜிக்கில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். த ரீபேமெண்ட், ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஆர் கரெக்ட் தான். அதனால தான் வந்து பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் கெட்டிங் த மணி ஏர்லியர் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் கெட்டிங் த மணி பிகாஸ் தே ஆர் தி ஓனர்ஸ், தே ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 2 explains 1. புரிஞ்சுச்சா? ரீபேமெண்ட் பர்பஸ் ஆஃப் பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ரையாரிட்டைஸ் ஓவர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ நம்ம இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் அந்த வாட்டர் ஃபால் அப்ரோச்சில் கடைசியாக பார்க்குறது யார்? ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் கடைசியாக பணம் வரும். முதல்ல யார் பார்க்குறோம்? கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான், கடைசி ப்ரையாரிட்டி தான் இவங்களுக்கு. ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ். அதனால தான் தே ஆர் கன்சிடர் டு பி லெஸ் ரிஸ்க். ஸோ 1 is correct and 2 and 3 explains 1. ஸோ A is the answer. ஸோ இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசனிங்கில் இந்த வருஷம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, எது அசர்ஷன் எது ரீசனிங்கிறது ஃபிக்ஸ்டு இல்லை. 2 கூட அசர்ஷனாக இருக்கலாம், இல்லை 3 கூட அசர்ஷனாக இருக்கலாம். அண்ட் நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா, 3மே கரெக்டானு பார்க்கணும். எது அசர்ஷன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அதை வச்சு தான் ஆப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்ம புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எதுலேயும் இது இல்லை. ஸோ அப்போ அடுத்த வருஷம் இதுதான் நிறைய வரப்போகுது. ஓகே, வாவ், திஸ் இஸ் மை ஃபேவரட். India is the largest producer exporter of turmeric in the world. Yes, இது PIB-லேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட், டிட்டோ காப்பி பேஸ்ட் ஃப்ரம் PIB, டைரக்ட் ஃபேக்ட்ஸ். அப்படிங்களா? போட்டிருக்கேன், ஏன்னா அடுத்த ஸ்லைட் அதுதான். இப்போ போட்டிருந்தேன். எஸ், இது நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் விரும்பலைங்க. இது PIB-யோட, நானும் PIB-லேருந்து தான் காப்பி பண்ணிக்கிட்டேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், நான் சொன்னல நீங்கள் படிச்சிருக்கணும்ல அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரியா? குரூப்பில் போட்டிருந்தேன். அஃப்கோர்ஸ் எஸ். ஸோ இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டர்மரிக் இன் தி வேர்ல்ட். ஆமாம். More than 30 varieties of turmeric is grown in India. ஆமாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ மச் ஃபேக்சுவலாக இருந்திருக்கும், பட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். யூ ஷுட் பி நோயிங். மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆர் தி மேஜர் டர்மரிக் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஆமாம். 3மே UPSC எங்கேருந்து எடுத்திருக்கானா, PIB-லேருந்து தான் எடுத்திருக்கான். ஸோ நானும் எங்கேருந்து எடுத்தேன்னா PIB-லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ more than 30 varieties of turmeric grown in India. India is the largest producer, consumer and exporter of the turmeric in the world. Largest producing states are Maharashtra, Telangana, Karnataka and Tamil Nadu. Same PIB தான். ஸோ அதே PIB தான். ஸோ நம்ம லீடிங் மார்க்கெட்ஸும் பார்த்தோம். மேபி இதை கேட்கலாம் அப்படின்னு அதையும் கேட்டிருக்கலாம். ஸோ வென் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் வி ஹாவ் டு ஸ்டடி தட். அதனால தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். சரியா? கியூரியஸ் ஆதில் சேனல் எல்லாரும் ஃபாலோ சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க. சரியா? நெக்ஸ்ட்டு RTGS. ஸோ இது நம்ம கிளாஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரிக்கி ஒன் இயர். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே நம்ம கெஸ் பண்ணிடலாம். 1 and 3 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். RTGS, so 68th question. So RTGS, the settlement time is instantaneous, while the case of NEFT it takes some time to settle payments. That is the thing. இது real time, இது வந்து
எவ்ரி half an hour ஸ்லாட்ஸில் போகுங்கிறது தான் ஆர்டிஜிஎஸ்க்கும் நெஃப்ட்டுக்குள்ளே இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் விச் வி ஸ்டடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். RTGS, the customer is charged for inward transaction. Well, that is not the case in NEFT. ஸோ பணம் ரிசீவ் பண்ணுறவனுக்கும் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் அப்படி கிடையாது. பணம் அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் சார்ஜ், பணம் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு சார்ஜ் எதுலேயுமே கிடையாது. பிஇடி யூபிஐ ஆர் ஆர்டிஜிஎஸ் ஆர் நெஃப்ட் ஆர் ஐஎம்பிஎஸ் எதுலேயுமே கிடையாது. அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸாம் ஹாலில் யோசிச்சிருக்கலாம். ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் ஆஃப் ஆர்டிஜிஎஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஆன் சர்டன் டேஸ். வெல், இட் இஸ் நாட் ட்ரூ ஃபார் நெஃப்ட். எல்லாமே 24/7 தான், ரெஸ்ட்ரிக்டட்லாம் கிடையாது. 24/7 ஈவன் ஆன் கவர்மெண்ட் ஹாலிடேஸும் ஒர்க் ஆகும். முன்னாடி இருந்துச்சு. ஆக்சுவலி 10 years பேக் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நோ, பிஃபோர் 2016-17 தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பட் நவ் தே ஹவ் மேட் எவ்ரி திங் 365 24/7 இன்க்ளூடிங் ஆன் ஹாலிடேஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ நிறைய பேர் வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. வாட் இஃப் செகண்ட் இஸ் ரைட் அப்படின்னு. ஸோ செகண்ட் இஸ் ராங், தெர் இஸ் நோ சார்ஜஸ். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம மாடரேட்டில் தான் வைக்க முடியும், ஈஸின்னு வைக்க முடியாது. தோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஆல் த த்ரீ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஷோராக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ தட் இஸ் தி டிஃபிகல்ட்டி ஹியர். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு நம்ம போட்டிருப்போம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்ம போட்டிருக்கலாம். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட், வி எக்ஸ்பெக்டட் திஸ். யூபிஐ எந்தெந்த கண்ட்ரிக்குள்ளே இந்தியா சைன் பண்ணியிருக்குன்னு படித்து வச்சுக்கோங்க. அன்றைக்கே படித்து வச்சுருந்தோன்னா இந்த கொஸ்டினை போட்டிருக்கலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கில்ட் ட்ரிப் பண்ண நான் விரும்பலை, சரியா? நான் 2026 ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? நீங்கள் சைடில் கொஞ்சம் லைட்டாக கில்ட் ட்ரிப் ஆகிக்கோங்க. பட் இது அப்படி தாங்க இருக்கும். என்னென்னா, நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த வருஷம் இது வரும்னு நினச்சி நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். பட் எக்ஸாம் ஹாலில் நக்கு ஞாபகம் வராது. கரெக்டாக? இது நான் வீடியோவில் சொன்னேன்ல, எத்திக்ஸ் கமிட்டி ஆர் உக்ரைனோட பார்டரிங் அப்படின்னு நான் என் எக்ஸாம்பிளை வச்சு சொன்னேன். டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனால் செகண்ட் ரவுண்டில் ஞாபகம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க. அந்த மொமெண்ட்டில் கில்ட் ஆகாதீங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சிலர் கில்ட் ஆகிருக்கலாம். யூபிஐ நம்ம படிச்சிருக்கலாமோ, கண்ட்ரிஸ் வந்து எல்லாரும் சொன்னாங்களே பார்த்துருக்கலாமோ. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி பிலிம்ஸ். ஸோ எல்லா வருஷமும் இது நடக்கும், ஒரு கொஸ்டினில் ஆகும். அதனால் தப்பு இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். ஹவு மெனி கண்ட்ரிஸ் அமாங் தி அபோவ் ஆர் தேர் அதர் தென் இந்தியா வேர் இன்டர்நேஷ்னல் மர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ் ஆர் அக்செப்டட் இன் யூபிஐ? ஸோ யூஏஇயில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. ஜெர்மனி, பங்களாதேஷில் கிடையாது. பங்களாதேஷ் கூட இப்போ புது பிரச்சனை வேறு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம போட்டிருந்தோம். கரண்ட்லி யூபிஐ இஸ் ஆப்ரேஷனல் இன் 7 countries: UAE, Singapore, Bhutan, Nepal, Sri Lanka, France and Mauritius. So this is very important thing which you have to note down. So UPI data for mains நான் கொடுத்துருந்தேன், பட் ஸ்டில் ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபைன். So that is the thing. This is a tough factual question. Of the two major ethanol producers of the world, Brazil and America, the former produce more ethanol than latter. அதாவது Brazil produce more than US அப்படிங்கிறது தப்பு. US is the largest ethanol producer in the world. US produces almost half of the ethanol. 50% of the global ethanol is produced by US. US வந்து they rely on corn. US is one of the largest producer of corn இருக்கிறதுனால அவங்க கார்ன்ல இருந்து இது பண்ணுறாங்க. சுகர் கேன் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் பிரேசிலாக இருக்கிறதுனால அவங்க சுகர் கேன்லேருந்து பண்ணுறாங்க. பட் வேர்ல்டோடைய எத்தனால் ப்ரொடக்ஷனில் 50% யூஎஸும் 30% பிரேசிலும் இருக்குது. 80% இவங்களே இருக்காங்க. அன்லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, where corn is the principal feedstock for ethanol, sugar cane is the principal for Brazil. Second statement is right. ஸோ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, எனிவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். போத் ஆர் கரெக்ட், பட் இட் இஸ் நாட் எக்ஸ்பிளைனிங் அப்படிங்கிற லாஜிக்கில் பி போட்டிருக்கலாம் நிறைய பேர். பட் வந்து யூஎஸ் இஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ டி இஸ் தி ஆன்சர். ஸோ ஃபார்மர் லேட்டர்னா என்னென்னு புரியுது இல்லை? ஃபார்மர்னா ஃபஸ்ட்டு சொன்னது, லேட்டர்னா அப்புறமா சொன்னது. இதான் இங்கிலீஷில் இந்த கான்டெக்ட்லாம் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபார்மர் லேட்டர்னா என்ன, ரெஸ்பெக்டிவ்லினா என்ன, இதெல்லாம் கீவேர்ட்ஸ் விச் ஹேஸ் சம் மீனிங். ஃபார்மர்னா ஃபஸ்ட்டு சொன்னது, லேட்டர்னா ரெண்டாவதாக சொன்னது. அப்போ பிரேசில் வந்து ஃபார்மர்னா பிரேசில், லேட்டர்னா யூஎஸ்ஏ அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு சில இங்கிலீஷ் கான்டெக்ட்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து வி கேன் ஏபிள் டு ஹேண்டில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து மெயின்ஸ் தமிழ் மீடியமில் அப்ரோச் பண்ணாலும் ப்ரிலிம்ஸ் இஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ அதனால தான் மெயின்ஸ் வந்து தமிழ் மீடியமில் எழுதுகிற எல்லாருக்கிட்டையும் நான் இங்கிலீஷ்லேயே படிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் ஆப்வியஸ்லி வி ஆர் லெஃப்ட் வித் இங்கிலீஷ். அதனால் ஸோ தட் இஸ் தி இஷ்யூ ஹியர். ஸோ எக்கனாமி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி போகலாம். ஜியாகிரஃபி முடிச்சுட்டு பிரேக் போகலாம், சரியா? ஒரு 5 minutes or 10 minutes, 5 minutes 10 minutes பிரேக் வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். 5 minutes பிரேக் வச்சுக்கலாம், ஏன்னா ஐம் ட்ரைன் டு வைண்ட் அப் பை 2 o'clock. ஸோ அதனால் 5 minutes பிரேக் வச்சு 2 o'clock வைண்ட் அப் பண்ணிடலாம், சரியா?
So now geography, 12 questions. So economy எல்லாருக்கும் clear ஆ? So these are all the economy questions. வினோத் ஆல் ஓகேவா? இன்டர்நெட் கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்கிறாங்களா? அவங்க பேசிட்டு தான் இருக்காங்களா? ஹாய், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஊர் என்ன? அது பேசாமல் இருந்தால் சரி. அது வரைக்கும் நம்ம பசங்களாம் டீசெண்டாக ஒரு சில டிவி ஒரு சில சேனல்ஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டியா? இல்லை நான் இன்னும் சாப்பிடல. எதுனா இந்த நியூஸ் 7, புதிய தலைமுறை, இந்தியா டுடே, NDTV இதோட லைவ்லாம் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறப்போ சேனல் லைவ் கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பைத்தியக்காரனு. Polity questions look easy. India Today, NDTV. So geography we had 12 questions. So இந்த வாட்டி வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி தான், சரியா? அண்ட் டிஃபிகல்ட்டில் அஃப்கோர்ஸ் வி ஹேட் சர்டன் கொஸ்டின். ஃபேக்சுவலில் வி ஹேட் ரிசோர்ஸஸ், அது டோ மச் ஃபேக்சுவல். பட் வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ் வி குட் ஹாவ், இப்போ இந்த 12 இருக்குல்ல, இந்த 5 வந்து நம்ம பேசிக்காக நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த 5 போட்டுடலாம், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிசோர்ஸஸையும் ரொட்டேஷனையும் போட்டிருக்கலாம். ஆர் கிளே போட்டிருக்கலாம். ஒரு சிலர் கிளே போட்டிருக்கலாம், ஒரு சிலர் இது போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த 12ல் நம்ம ஒரு 7, 8 தான் நம்ம டார்கெட். 7 தான் நம்ம டார்கெட். ஸோ அதை ரீச் பண்ணிட்டாலே வில் கெட் இன் தி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் கொஸ்டின் இஸ் டைரக்ட் காப்பி ஃப்ரம் NCERT, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. டஸ்ட் இன் ட்ராபிக்ஸ், அகெயின் இதுவும் டைரக்ட் காப்பி பேஸ்ட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. Isotherms, direct copy paste from fundamentals of physical geography. Without atmosphere, it's a innovative question. Only if you understand what is atmosphere, then you can easily put. Okay, dateline, it is inspired from not fundamentals of physical geography, but Gochang Liangla irukku. Gochang Liang oda first chapter idhaan. Dateline la idhe kadai vechi solluvaanga. Indha oorla irundha Monday, inga poyirundha Tuesday அப்படினு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டுருப்பாங்க. அண்ட் நீங்கள் டேட் கான்செப்ட் பிடிச்சிருந்தா ஈஸியாக போட்டுருக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த டேட் லைன் வந்து டஃப்னு நினச்சிருக்கலாம், பட் இட் இஸ் ஈஸியஸ்ட் கொஸ்டின் if you understand what dateline is. So a simple concept தான். Physical features la Andes is too factual, it's tough. We expected mountains, but எல்லா countries தெரிஞ்சிருக்காது. Maybe we would have guessed it. And lake and equator. So lakes கொடுத்துட்டு எது வழியாக ஈக்குவேட்டர் போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு லேக் தான் தெரிஞ்சிருக்கும், மிச்ச லேக் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரில. நான் நேற்றுக்கு தான் பார்த்தேன், ஓ இப்படி ஒரு லேக் இருக்கா அப்படின்னு. சரி, ஸோ நெக்ஸ்ட் டிஃபிகல்ட். ஸோ இதில் கிளே அண்ட் சாக் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து காமன் சென்ஸில் ட்ரை பண்ணி போட்டிருக்கலாம், அதர்வைஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் தான். ரொட்டேஷன் அண்ட் ஆக்சிஸும் வந்து காமன் சென்ஸை வச்சு போட்டிருக்கலாம், அதர்வைஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். வெட் பல்ப் இஸ் டிஃபிகல்ட். யூ ஒன்லி இஃப் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்னன்னு புரிஞ்சாதான் வெட் பல்பே போட்டிருக்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, போத்தா இல்லை வந்து ஒன்லி டூவா அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குது. ஐ அட்ரஸ் தட் ஆல்சோ. அண்ட் ரிசோர்ஸஸ் இஸ் டைரக்ட் ஃபேக்சுவல். நம்ம என்ன ரிசோர்ஸஸ் வெளில இந்த வாட்டி வந்தது வந்து இதுதான். லித்தியம் எங்கே இருக்குது, வீணோ ஏபிசி சைல்டு. போஸ்ட்வானாவில் டைமண்ட் இருக்குது தெரியும், சவுத் ஆஃப்ரிக்காவில் டைமண்ட் இருக்குது. ஸோ இது நிக்கில் வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் டாப் 3 படித்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ணது. எல்லாத்துல இருக்க டாப் 3 என்னென்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்க வேண்டியது. ஸோ அதிலிருந்து வந்த விஷயங்கள். 4 டைம் ஜோன் இஸ் வெரி வெரி டஃப், நோ ஒன் கேன் டச் தட். 4 டைம் ஜோன்ஸ்னால் விட்டுருக்கணும் நீங்கள், இன்கேஸ் வந்து இதெல்லாம் தொட்டிருக்கவே கூடாது, சரியா? எதெல்லாம் விட்டுருக்கலாங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்டோட எவிடன்சஸ்ன்னு சொல்கிற 5 எவிடன்ஸில் 3 எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா என்ன, பிளேட்ஸ் ஆர் மூவிங், கான்டினென்ட்ஸ் ஆர் மூவிங் அப்படிங்கிற அந்த தியரி தான். ஸோ ஆல்ஃப்ரட் வெக்னர் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்பார். ஸோ த பெல்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ராக்ஸ் ஆஃப் பிரேசில் கோஸ்ட். ஸோ பிரேசில் கோஸ்ட்டில் இருக்கிற அந்த ஏன்ஷியன்ட் ராக்ஸ் இருக்குல்ல, இட் மேட்சஸ் வித் தி ராக்ஸ் இன் தி ஆஃப்ரிக்கன் கோஸ்ட். ஸோ இங்கே இருக்கிற ராக்ஸும் வந்து மேட்ச் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். கோல்டு டெபாசிட்ஸ் ஆஃப் கானா ஆர் டிரைவ்டு ஃப்ரம் பிரேசில் பிளாட்டூ. ஸோ கானாவில் இருக்கிற கோல்டு டெபாசிட்ஸ் வந்து இங்கே பிரேசிலில் இருக்கிற ஒரு பிளாட்டூவில் அதுக்கான சோர்ஸ் ராக் இருக்குது. கானாவில் நம்ம கோல்டு கிடைக்குது, ஆனால் கானாவில் கிடைக்கிற கோல்டோடைய சோர்ஸ் ராக்ஸ் வந்து பிரேசிலில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒன்றா ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது ப்ரூஃப். ஸோ இது நார்த் அமெரிக்காவில் இருக்குது. நார்த் அமெரிக்காவில் அப்பலாச்சியன் மவுண்டன்ஸோட எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்காண்டினேவியாவில் இருக்கும், நார்வே ஸ்வீடனில். ஸோ இங்கே அமெரிக்காவில் அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ்னு இருக்கும், இங்கே நின்று இருக்கும் அப்ரப்டா. இதோட எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு நார்வேயில் இருக்கும், ஸ்காண்டினேவியாவில். ஸோ அப்போ அது ஒன்றா ஒரு காலத்தில் ஒட்டி இருந்துச்சு. காண்ட்வானா சிஸ்டம் செட்டிமெண்ட்ஸ் இன் இந்தியா ஆர் நோன் டு ஹேவ் இட்ஸ் கவுண்டர் பாஸ்ட் இன் 6 டிஃப்ரெண்ட் லேண்ட் மாசஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். எஸ்,
ஸோ நம்மளோட காண்ட்வானா ராக்ஸ் இஸ் தேர் இன் சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அண்டார்டிகா. அதான் அந்த 6 ரீஜன். 6 ரீஜன்லேயும் காண்ட்வானா ராக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ காண்ட்வானா டைமில் இதெல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப ஃபார்ம் ஆனது. இப்போ 6 பிரிஞ்சிருக்கு. சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அண்டார்டிகா, மடகாஸ்கர் இருக்குது. இது எல்லாமே தான் வி ஹாவ் தி ராக்ஸ். ஸோ ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். இதை தாண்டி மிச்சம் இருக்கிறது என்ன? ஒன்று வந்து அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ், இன்னொன்று வந்து இந்த மார்சூபியல்ஸ் ஆஃப் நார்வே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னொன்று வந்து யூ ஹாவ் தி மீசோசாரஸ், அப்புறம் லெமூர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்பீஷீஸ், மீசோசாரஸ் அப்படிங்கிற இந்த டைனோசரோட ஃபாசில்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து எவிடன்ஸாக சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1, 2, 3 இஸ் தி ஆன்சர். Direct question from fundamental NCERT. Amount of dust particles in the atmosphere is more in subtropical and temperate areas than in equator and polar regions. Yes, that is true. Equator and polar regionல உங்களுக்கு ascent of air இருக்குது, எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு மேலே போய்டும். பட் உங்களுக்கு டெம்பரேட் ரீஜன்ஸில் என்ன இருக்குது? டெம்பரேட் ரீஜன்ஸில் யூ ஹேவ் ட்ரை ஏர் விச் இஸ் ஆல்வேஸ் கம்மிங், அண்ட் வின்டரில் யூ ஹேவ் ஸ்மாக். உங்களுக்கு வந்து ஃபாக் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது. இந்த ஃபாக் என்ன பண்ணுது? எல்லா டஸ்ட்டையும் அட்மாஸ்ஃபியர்லேயே வச்சுக்குது. ட்ராபிக்கல் ரீஜனில் ஃபாக் இல்லாததுனால எல்லாமே மேலே பறந்து போயிடுது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். சிம்பிள். டெல்லியில் அதிக பொல்யூஷன் இருக்கா? இந்தியாவில் சென்னையில் அதிகமாக இருக்கா? டெல்லியில். ஸோ டெல்லியில் தான் உங்களுக்கு வந்து டஸ்ட் அதிகமாக இருக்கும், சென்னையில் கம்மியாக இருக்கும். தட்ஸ் தி சிம்பிள் லாஜிக். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஏரியாஸ் ஹேவ் லெஸ் ட்ரை விண்ட்ஸ். ஹையஸ்ட் ட்ரை விண்ட்ஸ் வந்து சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இருக்கும். எங்கே? டெல்லியில் ட்ரை விண்ட் இருக்கா? சென்னையில் ட்ரை விண்ட் இருக்கா? டெல்லியில். ஏன்னா நமக்கு ஹியூமிட் விண்ட்ஸ், மாய்ஸ்சரோட தான் காற்றடிக்கும். டெல்லியில் தான் ட்ரை விண்ட் இருக்குது, லூ. ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு போட்டாலே போட்டுடலாம். அண்ட் இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் அட்மாஸ்ஃபியர் சாப்டர் ஃப்ரம் டஸ்ட்டுங்கிற அந்த 4 போட்டிருப்பாங்களே, ஆக்சிஜன் எவ்வளோ, இது எவ்வளோங்கிறது கடைசியில் டஸ்ட்டுன்னு வரும். என்சிஆர்டியில் இருக்கும் இது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஒன்லி ஒன் இஸ் தி ஆன்சர். என்சிஆர்டியோட ரெலவன்ஸ் போகவே போகாது எப்போவுமே. இட்ஸ் ஆல்வேஸ் கிளாசிக். ஐசோதோமுக்கு வந்து ஐ ஹாவ் அ ஹேக். மேபி அது இப்போ சொல்லி கொடுத்து என்ன யூஸ் இல்லை. நான் போன வருஷம் பிவைக்கு டிஸ்கஷன் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் ஐசோதோமை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஹேக்கை சொல்லி கொடுத்தேன். சரி. ஸோ இந்த வருஷம் திரும்ப. ஸோ இன் ஜனவரி நார்தன் ஹெமிஸ்பியர் த ஐசோதர்ம்ஸ் பெண்ட் ஈக்வேட்டர் வேர்ட்ஸ் வெல் கிராசிங் லேண்ட் மாசஸ் அண்ட் போல்வர்ட் வெல் கிராசிங் ஓஷன்ஸ். எஸ், தட் இஸ் ட்ரூ. இன் ஜனவரி ஏர் ஓவர் தி ஓஷன்ஸ் ஆர் வார்மர், அதனால தான் நார்த் வேர்ட் பெண்ட் ஆகுது. அண்ட் ஏர் ஓவர் தி லேண்ட் மாசஸ், இது வந்து உங்கள்கிட்ட வந்து லேண்டு, இது வந்து உங்களுக்கு ஓஷன். ஓகே. ஸோ லேண்ட்லேருந்து ஓஷன் போகிறப்ப என்ன ஆகுது? ஸோ இஃப் யூ ஆர் இன் எனி ஹேக் என்னன்னா, அந்த மொமெண்ட்டில் எங்கே ஹையர் டெம்பரேச்சரோ அங்கே தான் நார்த் வேர்ட் இருக்கும். ஸோ வேர் எவர் இட் இஸ் ஹை டெம்பரேச்சர் தட் வில் ஹாவ் நார்த் வேர்ட் பெண்ட் விச் இஸ் போல் வேர்ட். வேர் எவர் இஸ் லோவர் டெம்பரேச்சர் தட் வில் ஹாவ் ஈக்குவேட்டர் வேர்ட் பெண்ட். ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போது வின்டர் சீசனில் எங்கே ஹை டெம்பரேச்சர் இருக்குது? லேண்ட் வில் ஹாவ் கோல்ட் டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் வில் பிகாஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இட் ஸ்டில் ஹாவ் சம் ஹீட். ஸோ அப்போ வின்டரில் வாட்டர் இஸ் ஹாட்டர் கம்பேர்ட் டு லேண்ட். ஸோ அப்போது இங்கே தானே உங்களுக்கு இதுவாக இருக்குது. ஸோ அப்போது ஐசோதர்ம்ஸ் வில் பி நார்த்வர்ட் இன் தி ஓஷன் அண்ட் இட் வில் பர்ன் டுவர்ட்ஸ் ஈக்குவேட்டர் இன் தி லேண்ட். இங்கே கோல்டாக இருக்குது. ஸோ எங்கே ஹாட்டாக இருக்கோ அங்கே நார்த்வர்டாக இருக்கும், எங்கே வந்து கோல்டாக இருக்கோ அங்கே ஈக்குவேட்டர் வேர்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் லாஜிக். இன் ஜனவரி நார்தன் ஹெமிஸ்பியர் ஐசோதர்ம் பர்ன்ஸ் ஈக்குவேட்டர் வேர்ட் வெல் கிராசிங் தி லேண்ட் மாசஸ். ஸோ லேண்ட் மாசஸை கிராஸ் பண்ணும்போது ஈக்குவேட்டர் வேர்டாக வருது. அண்ட் போல் வேர்ட் வெல் கிராசிங் தி ஓஷன்ஸ். ஸோ எங்கே ஹாட்டாக இருக்கோ அங்கே நார்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட வைசி வெர்சா. ஏன்னா இங்கே வந்து ஹாட் ஏர் இருக்குது, இங்கே வந்து கோல்ட் ஏர் இருக்குது. தட் இஸ் த ரீசன். ஸோ அதனால் இட் எக்ஸ்பிளைன்ஸ் இட். ஸோ அதனால் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஈஸி டைரக்ட் கொஸ்டின். இது ஏங்கிற கான்செப்ட்லாம் இப்போ நடத்துறதுக்கு டைம் இல்லை. ஹேக் மட்டும் நான் சொல்கிறேன். இன்னொரு வருஷமும் வந்துருச்சுன்னா நம்ம அதை போட்டுடணும். வித்தவுட் அட்மாஸ்பியர், இது இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் ஆக்சுவலி. மோஸ்ட் ஆஃப் த கீஸ் ஹஸ் given all the above, but I am giving only, I am eliminating first statement. மேபி ஐ மைட் பி ராங், பட் நான் ஏங்கிறதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். ஓகே, நிறைய கீழே ஆல் தி அபோவ் தான் இருந்துச்சு, பட் நான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் தி வேர்ட் எவ்ரிவேர். ஓகே, ஸோ வித்தவுட் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வுட் பி வெல் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்ரிவேர் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். எர்த்துலேருந்து அட்மாஸ்பியரை தூக்கிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? எர்த் வில் ஜஸ்ட் பிகம் another மூன். ஸோ எர்த்லேருந்து அட்மாஸ்பியர் தூக்கிட்டா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர்னால தான் we have an average temperature. ஓகே, அட்மாஸ்பியர்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன். ஸோ யூ ஹாவ் ஹூஸ் தி எனர்ஜி ப்ரொவைடர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம்? அஃப்கோர்ஸ் சன். ஸோ அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, சன் ஃபேஸிங் சைடு வந்து இட் வில் பி ஹாட், சன்னோட ஆப்போசிட் சைடு இட் வில் பி கோல்டு. ஸோ இந்த சைடு வந்து இட் இஸ் கோயிங் டு பி 125 டிகிரி செல்சியஸ். இந்த சைடில் இட் இஸ் கோயிங் டு பி -70 or -80 டிகிரி செல்சியஸ்.
ஸோ இதுதான் நடக்குமே தவிர எவ்ரிவேர் இட்ஸ் நாட் மைனஸ். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூன். டேக் மூன். மூனோட சன்வர்ட் சைடு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் 120. மூனோட ஃபார் சைடு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் மைனஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திராயன் மிஷனில் என்ன படித்தோம், லூனார் நைட்ஸ் வரும்போது என்டையர் ரோவர்ஸ் எதுவுமே வேலை செய்யாது. அதனால் இந்த 14 டேஸ்க்கு மட்டும் தான் வேலை செய்யும். ஒன்ஸ் அது நைட்டை கடந்து அடுத்த நாள் காலைல ஆனே ஆகாது, ஏன்னா அந்த விண்டரை கிராஸ் பண்ணாது. அப்போது சம்மரில் இட் ஹாஸ் டு பேர் 120 டிகிரி அப்படின்னு சந்திராயன் மிஷன் படிக்கிறப்பே படித்தோம். ஐம் நாட் டெல்லிங் யூ சந்திராயன்லேருந்து இந்த கேள்வி கேட்டாங்கன்னு, ஐம் ஜஸ்ட் டீச்சிங் யூ தி கான்செப்ட், அவ்வளோதான். மூணு இஸ் தி எக்ஸாம்பிள். மூணை வச்சு பார்க்குறப்போ ஸோ எவ்ரி வேர்ன்னு சொன்னால் தப்பு இல்லை. ஒன் ஃபார் சைடில் மட்டும்தான் நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அக்கார்டிங் டு மீ. ஸோ ஐ ஹவ் மார்க் 2 and 3. I spoke to these fellows also, ChatGPT and Gemini. அவங்ககிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். அவனுங்க ஃபஸ்ட்டு வந்து ஆல் தி அபவ் கொடுத்துட்டானுங்க, சரியா? அதான் ஆல் தி அபவ் கொடுத்தோன்னா அதை எடுத்து கீழே போட்டுறக்கூடாது, அதான் நான் சொல்கிறேன். நான் கவுண்டர் கேள்வி கேட்டேன், அது எப்படி ஆல் தி அபவ்? அப்போ இந்த சன்வர்ட் சைடு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆமாம், எஸ் யூ ஆர் ரைட், யூ ஃபவுண்ட் அ வெரி குட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மாத்திரம் அவன் ஆன்சரை. இதுவும் ChatGPT கிட்ட இருக்க பிரச்சனைங்கிறது உணர்ந்து போங்க. பிளைண்டாக டோன்ட் பிலீவ் ChatGPT. ஸோ ChatGPTயும் கொஞ்சம் அப்பப்போ வளரும். ஸோ 2 and 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, இந்த வருஷம் கீ போட்ட நிறைய பேர் ChatGPT வச்சு தான் கீ போட்டிருப்பாங்க. அதனால தான் கீழே ஆம்பிகுட்டி இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ChatGPT வந்து மேபி இன்னும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் ChatGPT கேட்டால் கரெக்ட் ஆன்சர் சொல்லும். ஏன்னா நேற்றுக்கு தான் கொஸ்டின் வந்திருக்கு. நேற்றுக்கு ஒரு 10,000 பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க ChatGPTயில் ஆன்சர். ஸோ இந்த ஒரு 4 நாளில் ChatGPT ட்ரெயின் ஆகிடும். ஸோ ட்ரெயின் ஆகிறதுனால மேபி ஒரு 1 வீக் கழிச்சு ChatGPTயில் போட்டால் கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அதனால தான் PYQக்கெல்லாம் கரெக்ட் ஆன்சர் வருது, ஏன்னா அது ஆல்ரெடி 10,000 20,000 பேர் போட்டாங்க. ஸோ இட் லேர்ன்ஸ், இதுதான் மெஷின் லேர்னிங், விச் இஸ் அ டீப் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ அதே ஒரு கொஸ்டின். ஹீட் அப்சார்ப்ட் அண்ட் ட்ராப்ட் பை தி அட்மாஸ்பியர் மெயின்டைன்ஸ் அவர் பிளான்ஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஆமாம், அட்மாஸ்பியர்னால தான் நம்ம ஆவரேஜாக 27 28 வருது. அட்மாஸ்பியரிக் கேசஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு ஆர் பர்டிகுலர்லி குட் இன் அப்சார்பிங் அண்ட் ட்ராப்பிங் ரேடியேஷன். தே ஆர் கால்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். அதனால தான். ஸோ 2 and 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, வெரி குட் கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ ஆனந்தி இன் சைபீரியா அப்படின்னு படிச்சுட்டேன். ஓகே, அது ஆனந்தி கிடையாது. ஓகே, அனந்தீர் இன் சைபீரியா. அதான் சைபீரியாலேயும் ஆனந்தி இருக்க போகிறாங்க அப்படி. அவங்க வந்து புக் ஷோ தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அனந்தீர் இன் சைபீரியா அண்ட் நோம் இன் அலாஸ்கா ஆர் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். பட் வென் பீப்புள் ஆர் வேக்கிங் அப் அண்ட் கெட்டிங் செட் ஃபார் தி பிரேக்ஃபாஸ்ட் இன் த சிட்டிஸ் இட் வுட் பி டிஃப்ரெண்ட் டேஸ். ஆப்வியஸ்லி எஸ். அலாஸ்கா அண்ட் ரஷ்யாவை பிரிக்கிறது தான் டேட் லைன் அப்படிங்கிறது. When it's Monday in Siberia, it is going to be Sunday in Alaska. So that is the logic. அலாஸ்காவில் இன்னும் வந்து சண்டேவே முடியல, ஒரு டே பின்னாடி இருப்பாங்க. ஸோ டியூஸ்டேங்கிறது தப்பு, அதனால தான் ஒன்லி ஒன் இஸ் தி ஆன்சர். சி திஸ் இஸ் தி டேட் லைன். ஸோ டேட் லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேரிங் ஸ்ட்ரைட்டை பிரிக்கும். ஸோ ரஷ்யா இங்கே இருக்குது, ஸோ சைபீரியாவில் இங்கே தான் ஆனந்தி இருக்குது, இங்கே தான் வந்து உங்களுக்கு நோம் இருக்குது, இங்கே நோம் இருக்குது, இங்கே ஆனந்தி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ டேட் லைனுக்கு இந்த சைடு தான் சைபீரியா இருக்குது, இந்த சைடு வந்து யூ ஹேவ் அலாஸ்கா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் சன் ரைசஸ் ஃபஸ்ட் எங்கே, ஸோ டே ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஸோ அப்போ இங்கே டே ஆரம்பிச்சிடும். அப்போது இங்கே தான் டே ஃபஸ்ட்டு வருது. அப்போ இனிமேல் தான் இங்கெல்லாம் வந்து அந்த டேவே வரும். ஸோ தே ஆர் பிஹைண்ட். ஸோ தே ஆர் அஹெட். தே ஆர் பிஹைண்ட். ஆக்சுவலி விஷனோட அபியாஸில் தே ஹேட் ஆஸ் த சிமிலர் கொஸ்டின். ஸோ விஷன் அபியாஸில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சிலே இருந்துச்சு. ஸோ எஸ்எஸ்சியில் சிடிஎஸ். ஸோ தே ஆர் அஹெட் அண்ட் தே ஆர் பிஹைண்ட். அப்போது இங்கே ரெண்டு பேருக்கும் காலையில் 6 மணி தான் இருக்கும். 2 பேருக்கும் 6 AM தான், ஏன்னா சன் அங்கே தான் இருக்குது. ஸோ சன்னை வச்சு தான் உங்களுக்கு டைம் முடிவாகுது. ஸோ ரெண்டுமே 6 AM தான். பட் இவன் வந்து மண்டேல இருக்கான் அப்படின்னா அப்போ இவன் வந்து சண்டேல தான் இன்னும் இருப்பான், இன்னும் பின்னாடி தான் இருக்க போகிறான். தே ஆர் பிஹைண்ட். ஸோ சன் இதுக்கப்புறம் தான் இப்படி போகுது. ஸோ எர்த்து வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் தானே இப்படி போகுது. ஸோ அப்போ சன் இதுக்கப்புறம் தான் ஜப்பானில் தான் விடியும், ஜப்பானில் விடிச்சு தான் அது இப்படி போகுது. ஸோ அப்படி போகிறப்போ இங்கே வந்து மண்டே இருக்குன்னா அப்போ இன்னும் அவங்க சண்டேல தான் இருப்பாங்க. 24 hours கழிச்சு தான் அங்கே மண்டே வரும். ஸோ தட் இஸ் தி லாஜிக். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி வென் தே ஆர் ஹேவிங் மண்டே தே வில் ஹேவ் சண்டே. ஸோ திஸ் அ பேசிக் கான்செப்ட். டேட் லைனை ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ புரிஞ்சு படிச்சிட்டோன்னா இது அஹெட் இது பிஹைண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே போதும். ஸோ நீங்கள் டேட் லைனை கிராஸ் பண்ணால் யூ வில் கெயின் அ டேட், லூஸ் அ டேட், அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் படிக்கணும். சரியா? இந்த கொஸ்டினை ChatGPTலாம் போட்டிங்கன்னா தப்பாக வளரும். அதனால் அதுக்கிட்டலாம் கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், இது கேட்டுக்கோங்க. ஒன்லி ஒன் இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி டேட் லைன். டேட் லைன் கான்செப்ட் புரியுதா? இப்போ டேட் லைனில் அடுத்து நம்ம என்ன படிக்கணும்னா இங்கேருந்து இங்கே போச்சுன்னா டைம் என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா டைம் என்ன ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக சண்டேலேருந்து மண்டேக்கு போயிடுறீங்க. ஸோ யூ டோன்ட் லிவ் ஆன் சண்டே காலையில் 6 மணிலேருந்து மண்டே காலையில் 6 மணிக்கு போயிடுறீங்க. அப்போ சண்டேங்கிற அந்த நாளே நீங்கள் வாழல, யூ லூஸ் அ டே.
நீங்கள் இங்கேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி சண்டேவை ஃபுல்லாக அனுபவிச்சு மண்டேக்கு போயிருப்பீங்க, திரும்ப இங்கே வந்துட்டிங்கன்னா இன்னொரு சண்டே ஆரம்பிக்கும் உங்களுக்கு. யூ வில் கெயின் அ டே. உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் அதான் சொல்லணும், இங்கே ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணி இங்கே வந்துட்டிங்கன்னா இன்னொரு நாள் கூட இன்னொரு கேக் வெட்டிக்கலாம் இந்த சைடு வந்து. ஸோ அதாவது வென் யூ கிராஸ் தி டேட் லைன் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், டே இஸ் ஆடிங். வென் யூ கிராஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், டே இஸ் சப்ட்ராக்டிங். ஸோ இது அடுத்த கான்செப்ட் which you have to learn with respect to date line. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆண்டீஸ் மவுண்டன்ஸ் பாஸ் த்ரூ how many of the above countries? ஸோ ஆண்டீஸ் வந்து ஆப்வியஸ்லி பிரேசிலில் வந்து we have ஃபுல்லாக அமேசான் காடுகள் தான், அதனால் அங்கே வந்து எதுவுமே இருக்காது. அண்ட் பராகுவே உருகுவே ரெண்டுமே வராது, ரெண்டுமே வந்து பிரேசிலுக்கு அப்படியே கீழே இருக்கும். ஸோ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் ஆண்டீஸ் இருக்கும். ஸோ அதனால் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிற பெரு, சிலி, ஈக்குவடார் இங்கே தான் வந்து ஆண்டீஸ் இருக்க போகுது. பிரேசில், உருகுவே, பருகுவேலாம் ரைட்டில் இருக்குது. ஸோ அதனால் அது வரப்போகிறதில்ல. ஸோ ஆண்டீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவடார், பெரு, பொலிவியா, சிலி அண்ட் அர்ஜென்டினா இங்கே தான் இருக்க போகுது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் இன் பராகுவே, யூ டோன்ட் ஹேவ் இன் உருகுவே அண்ட் யூ டோன்ட் ஹேவ் இன் பிரேசில். அப்புறமா உங்களுக்கு கயானா, சூரினாம், ஃப்ரெஞ்ச் கயானா இங்கெல்லாம் எங்கேயுமே இல்லை. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆண்டி. ஸோ அப்போ இதை பார்த்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்போ நம்ம ராக்கீஸ்ட் நெக்ஸ்ட் இயருக்கு படிச்சுக்கணும், அட்லஸுக்கு படிக்கணும், அப்புறம் ஆல்ப்ஸுக்கு படிக்கணும் அண்ட் ஹிமாலயாஸ்க்கு படிக்கணும். இந்த மாதிரி முக்கியமான விஷயம் படித்து வச்சுக்கணும். டோரா போரா மலை எங்கே இருக்குது? டோரா போராங்கிற மலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. லாஸ்ட் வீக் தேர் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி அபவுட் ஒசாமா பின் லாடன். அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ப்ரிலிம்ஸுக்கு முந்தின நாள் உட்காந்து. நீங்கள் பார்த்துருக்க முடியாது, நான் பார்த்தேன். ஏன்னா போன வாரம் ரிலீஸ் ஆச்சு, நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒசாமா பின் லாடன் எப்படி போட்டு தரலாங்க, அதுதான் டாக்குமெண்ட்ரி. இட்ஸ் வெரி குட், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதில் அவர் டோரா போரா மலைக்குள்ளே தான் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தார். இட்ஸ் தேர் இன் ஹிந்து குஷ் மவுண்டன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் நியர் கைபர் பாஸ். ஸோ என்னை கண்டதும் ஏன் நீ ஒலிகிறாய், டோரா போரா மலை சென்றாலும் துரைத்து வருவேனே அப்படின்னு சாமுராயில் ஏன் அந்த லைன் வந்துச்சு அப்படின்னா, நீ ஒசாமா பின் லாடன் மாதிரி டோரா போரால போய் ஒளிஞ்சிருந்தாலும் நான் அவனை தேடி வருவேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. இந்த கண்டென்ட் இப்போ தேவையில்லை தான், பட் இதை அப்படியே நிறுத்திட்டு நம்ம லேக் தங்கானிக்காவுக்கு போயிடலாம். ஸோ லேக் தங்கானிக்கா இஸ் தேர் இன் ஆஃப்ரிக்கா. இது மூணுமே வந்து நமக்கு கரெக்டாக தான் தோணும். ஸோ இட் இஸ் தேர் இன் ஆஃப்ரிக்கா. ஐ ஃபர்காட் டு புட் மேப். ஸோ லேக் டோன்லே சாப் வந்து கம்போடியாவில் இருக்கும். ஸோ டோன்லே சாப் இன் கம்போடியா, இங்கே இருக்குது கம்போடியா. அண்ட் போட்டோஸ் லகூன் வந்து இட் இஸ் தேர் இன் சவுத் பிரேசிலில் சதர்ன் பார்ட்டில் இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் வந்து பிரேசிலில் இங்கே போயிடும். ஸோ அப்போ ஈக்குவேட்டருக்கு சவுத்தில் தான் அது இருக்குது. நம்ம வந்து அகெயின் இந்த இதுலேயும் வந்து இட் ஓன்ட் ஈக்குவேட்டருக்குள்ளே பாஸ் ஆகாது. ஸோ லேக்குக்கு கீழே தான் இங்கேயும் வந்து ஈக்குவேட்டருக்கு கீழே தான் இங்கே இருக்கும். அண்ட் இங்கே கம்போடியா வந்து இங்கேயே போயிடும். இந்தோனேஷியாவிலே இது போயிடுறதுனால கம்போடியாக்கெலாம் வரவே வராது. ஸோ டோன்லே சாப் இஸ் இன் கம்போடியா, இது பிரேசில். நானும் நேற்றுக்கு தான் படித்தேன், எனக்கும் தெரியாது. இதெல்லாம் நான் விட்டுருப்பேன். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் நான் அது பாஸ் ஆகிருக்கோன்னு நினச்சேன். ஒன்லி ஒன் போட்டிருக்கலாம், பட் தொடக்கூடாது. நன் ஆஃப் தி அபோவ் இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் ஆன் ராக்ஸ், chalk is known as very permeable rock, whereas clay is known as quite impermeable rock and least permeable rock. ஸோ ராக்குல நம்ம வந்து சாக்கையும், இது வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் தான் கேட்டிருக்காங்க. சாக் அண்ட் கிளே ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறாங்க. சரியா? ரெண்டுமே வந்து போரஸாக, போரோசிட்டி வேற, பெர்மியபிள் வேற. போரோசிட்டினா அந்த ராக் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் போரோசிட்டி. டைட்லி பேக்டாக இல்லாமல் தான் கேப்ஸ் இருக்கும். பெர்மியபிள்னா அது வழியாக தண்ணி பாஸ் ஆகி அந்த சைட் போகுமா அப்படிங்கிறது தான் பெர்மியபிலிட்டி. ஸோ சாக் இஸ் போத் போரஸ் அண்ட் இட் இஸ் பெர்மியபிள். ஸோ அந்த கேப் வழியாக தண்ணி பாஸ் ஆகி போயிடும், ஏன்னா போர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. கிளே வந்து இட் இஸ் போரஸ், அதில் கேப்ஸ் இருக்குது. அதனால தான் கிளேயில் எப்போவுமே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வெட்டாகவே இருக்குது. ஆனால் இந்த சைடில் தண்ணி ஊற்றினா அந்த சைட்லலாம் வராது கிளேயில், பிகாஸ் இட்ஸ் நாட் பெர்மியபிள். ஏன்னா the pores are very small that it doesn't allow water to pass, but it has pores, so it holds water. அதான் வந்து clay. So chalk வந்து it's both porous and permeable, but clay வந்து it's very porous. இது difficult தான், நீங்கள் காமன் சென்ஸ் வச்சு போட்டிருக்கலாம். clay it not at all porous அப்படிங்கிறத வச்சு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். chalk is porous and it can absorb water, இது கரெக்டு நம்ம போட்டிருக்கலாம். அண்ட் எப்படியும் ட்ரிபிள் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த லாஜிக்கில் நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ குட் ஹவ் கான் வித் ஒன்லி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 or 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 போட்டிருக்கலாம். ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். பட் இட்ஸ் டிஃபிகல்ட், பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தி ஹைண்ட்சைட் லாஜிக். கிளே எப்படி இயங்குது, சாக் எப்படி இயங்குது அப்படின்னு யோசிச்சு போட்டிருக்கலாம். தட்ஸ் இட். Scientific studies suggest that a shift is taking place in the Earth's rotation and axis. Milankovitch oscillations அப்படின்னு சொல்லி eccentricity and
ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் வந்து ஆக்சிஸ் வந்து மாறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் டியூ டு மெனி ரீசன்ஸ். ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா கரெக்ட், ட்ரிபிள் அசர்ஷன் ரீசனிங் டைப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கோயிங் டு பி கரெக்ட். ஏன்னா அது ரொட்டேஷன் அண்ட் ஆக்சிஸில் குட்டி குட்டி சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன். Solar flares and associated coronal mass ejections bombarded the Earth's outermost atmosphere with tremendous amount of energy-ங்கிறது கரெக்ட். சரியா? இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். பட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் வந்து எர்த்தை ஹிட் பண்ணுறதுனால எர்த்தோட ஆக்சிஸ் மாறுதா, ஒருவேளை அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வரதுனால மாறுதா அப்படிங்கிறது ஒரு டிபேட் தான். அது வந்து அதுவே சயின்டிஃபிக்கில் நம்ம தியரிட்டிக்கலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கரெக்ட், பட் வெதர் இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஆர் நாட்டுங்கிற இந்த கொஸ்டினில் தான் இங்கே நம்ம ஒரு ஆம்பிகுட்டி இருக்குது. திஸ் இஸ் அன் ஆம்பிகஸ் கொஸ்டின். கீக் நமக்கு ஷோராக தெரியல. அட் எர்த்ஸ் போலார், இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இது கரெக்ட் தான். போலார் ஐஸ் நிறைய, இப்போது போல்ஸில் வந்து ஃபுல்லாக ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதுனால தான் வெயிட்டாக இருக்குது. எல்லா ஐஸும் மெல்ட் ஆகிட்டு போலில் இருக்கிற வாட்டரெல்லாம் தண்ணியில் கலந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வில் மூவ் அவே. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து இன்னும் ஸ்பீடாக நமக்கு வந்து ஈக்குவேட்டர் வைட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்பீட் இன்னும் வந்து மாறும். ஸோ அப்போ இது கரெக்ட் அண்ட் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் இட். ஸோ அப்போது both statements 2 and 3 are correct and both explain statement 1 இல்ல both statement 2 and 3 are correct but only one explain அப்படிங்கிற இந்த A க்கும் B க்கும் நடுவுல தான் பஞ்சாயத்து இருக்கு in this question. Okay, so I thought that coronal mass ejections whether it will affect அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கிடையாதுங்கிறது தான் தோணுது. பட் theoretically speaking we cannot deny, நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ்லேருந்து வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்ணி அது எர்த்தை ஒரு ஆட்டுதோ என்னவோ, யாருக்கு தெரியும் கருமம் என்ன நடக்குது. ஸோ அப்படி இருக்க ஏ இஸ் ரைட், அதான் வந்து லாஜிக், அங்கே தான் அது வருது. ஸோ லெட்ஸ் சி வாட் கீஸ் கப். இதெல்லாம் போய் சாட் ஜிபிடி கிட்ட கேட்காதீங்க. ஓகே, நாசாவோட வெப்சைட்டு அந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்ஸில் போய் பாருங்கள். சரியா? ஓகே, திஸ் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். வெட் பல்ப்னா என்ன? ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணுறவங்க போத் 1 and 2 போட்டு வந்திருக்கலாம். இதுவும் வந்து ஒரு டிபேட்டு தான் இருக்குது. 1 and 2 2 ஒன்லியா அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. பட் ஐ பர்சனலி கோ வித் 2 ஒன்லி. ஐ வில் சே தி ரீசன் வை. ஓகே, வாட் இஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து என்வாரன்மெண்ட் கொஸ்டின் இல்லை, இது ஜாகிரஃபி கொஸ்டின். வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அபவுட் perspiration. What is perspiration? When temperature of our body increases, என்ன பண்ணுவோம்? நம்மளோட பாடி வந்து ஸ்வெட்டை விடும். ஸ்வெட்டை விடும்போது என்ன ஆகுது? the sweat absorbs the heat from our body and it evaporates. இதை தான் வந்து நம்ம உடம்போட ஹீட் ரெகுலேஷன்ஸில் நம்ம பார்க்குறோம். வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் தி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப் டு விச் திஸ் ப்ராசஸ் வில் ஒர்க். ஸோ டெம்பரேச்சர் வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா, ஹியூமிடிட் ஏரில் ஒரு ஏரோட ஹியூமிடிட்டியும் கன்சிடர் பண்ணி நீங்கள் டெம்பரேச்சர் எடுக்கு. வெறும்னே டெம்பரேச்சர் என்னன்னு பார்க்குறது நார்மல் டெம்பரேச்சர். நம்ம நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி பார்க்குறோம்ல, அதில் இன்ஃப்ளேஷன் ஒரு ஃபேக்டர் வருதுல்ல. நாமினல்லாம் அப்படியே ஜிடிபி மெஷர் பண்ணுறோம், ரியல் ஜிடிபினா என்ன பண்ணுறோம்? இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணிட்டு மெஷர் பண்ணுறோம். ஸோ அதே தான் இங்கேயும் நார்மல் டெம்பரேச்சரில் அப்படியே டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறீங்க. பட் வெட் பல்பில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஹியூமிடிட்டியும் கன்சிடர் பண்ணி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வெட் பல்ப் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா, எந்த டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா ஹியூமன் பாடி வில் லூஸ் இட்ஸ் கேப்பபிலிட்டி டு ஹீட் ரெகுலேட். ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், ஏன்னா when humidity is so high, நீங்கள் எவ்வளோ தான் ஸ்வெட் வந்தாலும் அந்த ஸ்வெட் எவாப்ரேட் ஆகாது. ஏன்னா அட்மாஸ்பியரில் ஆல்ரெடி ஹியூமிடிட்டி 95ல் இருக்குது, 96ல் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ அந்த ஹீட் இஸ் நாட் இனஃப் டு எவாப்ரேட் தி ஸ்வெட் இன் யுவர் பாடி. தட்ஸ் வை இன் ஹியூமிட் ரீஜன் யூ ஆர் ஃபேஸிங் ஸ்வெட். கரெக்டாக? ஹியூமிட் ரீஜன்லேயே நிறைய ஸ்வெட் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா ஸ்வெட்டே இருக்காது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அது எவாப்ரேட் ஆகிடும். ஏன்னா காற்றுல ஹியூமிடிட்டி எல்லாம் டோட்டல் ட்ரை ஏர். பட் இங்கே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹியூமிட் ஏர். அதனால் உங்கள் பாடியில் இருக்க ஸ்வெட் வந்து எவாப்ரேட் ஆகாது. அதனால தான் உடம்பு ஸ்வெட்டியாகவே இருக்கும், வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் த டெம்பரேச்சர்? எந்த லிமிட்டுக்கு மேலே டெம்பரேச்சர் போச்சுன்னா அந்த கேப்பபிலிட்டி ஹியூமன் பாடி இழக்குது அப்படின்னு பார்க்கறது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஸோ எர்த்தோட வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி 35 டிகிரி சியில் நிறைய இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அதுவும் கிளைமேட் அதனால் ட்ராட்ஸ், சைக்ளோன்ஸ் பற்றிலாம் நமக்கு கன்சிடரேஷனே இல்லை. வெட் பல்ப்னு நம்ம பேசுகிறது எதுக்கு? ஹியூமன் பாடியை வச்சு தான் பேசுகிறோம். எர்த்தோட டெம்பரேச்சர் ஏறுறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? World Bank warned India that it could become one of the first places where wet bulb temperature is routinely exceeding 35 degrees C. Which of the following statement reflects the implication of above said report? So, in general, temperature ஏறுதுன்னு சொன்னால் first statement is correct. Climate changeனால நமக்கு என்ன வரலாம்? Flooding, tropical cyclone, droughts எல்லாம் வரலாம். அதனால் நிறைய பேர் கரெக்ட் போட்டு வந்துட்டாங்க. பட் வெட் பல்ப்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் ரெகுலேஷனை சார்ந்த விஷயம்.
ஸோ இது ஜாகிரஃபியில் படிக்கிற ஒரு விஷயம், ஹியூமிடிட்டியை சார்ந்தது. ஸோ சர்வைவல் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் வில் பி அஃபெக்டட் as shedding of their body heat through perspiration becomes difficult. So 2 only is the answer. ஏன்னா வெட் பெல்ட் டாக்ஸ் about this, not about droughts or cyclones. புரிஞ்சுச்சா? ஸோ அதனால் நான் 2 onlyன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு சில கீழே வந்து both 1 and 2 போட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் டஃப் கொஸ்டின், யூ காண்ட் ஆன்சர் until you know this conceptual clarity. இந்த கொஸ்டின் தொட்டிருக்கவே கூடாது. நமக்கு எத்தனை டைம் ஜோன்லாம் நமக்கு தெரியாது. சி நீங்கள் நினைக்கலாம் யூகே வந்து இந்த மாத்தோண்டு கண்ட்ரி தானே, அதுக்கே அத்தனை டைம் ஜோன் இருக்க போகுதுன்னு. யூகே ஹாஸ் ஐலாண்ட்ஸ் த்ரூஅவுட் தி வேர்ல்டு. எந்த நாட்டுக்கு வந்து ஹையஸ்ட் டைம் ஜோன்ஸ் இருக்குது தெரியுமா? ஃப்ரான்ஸுக்கு. ஃப்ரான்ஸ் இவ்வளோண்டு கண்ட்ரி தான், ஆனால் தட் இஸ் ஹேவிங் ஹையஸ்ட் டைம் ஜோன்ஸ். ஏன்னா ஃப்ரான்ஸ் இஸ் ஹேவிங் ஐலாண்ட் த்ரூஅவுட் தி வேர்ல்டு. ஃப்ரெஞ்ச் கெனியாவில் வேறு டைம் ஜோன், இந்தியன் ஓஷனில் இருக்கிற யூகேவோட ஒரு ஐலாண்டில் வேறு டைம் ஜோன் இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வேர்ல்டு வைடாக யூகே வச்சிருக்கிறதுனால தே ஆர் ஹேவிங் மெனி டைம் ஜோன்ஸ். ஸோ இதில் என்ன ஆம்பிகுட்டிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன ஆம்பிகுட்டினா ஒன்லி 4. ஏன்னா இப்போ வந்து பிரச்சனை எங்கே வந்து முடியுதுன்னா, பிரேசில் கிட்ட 4 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியாவில் 9. ஸோ அதனால் ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு கம். யார் பெற்ற புள்ளியோ எலிமினேட் பண்ணியிருக்கு. ஸோ தெரில, நம்ம ஸ்கேன் பண்ணி போட்டது தானே. ஸோ ஐம் சாரி, ஆஸ்திரேலியாவில் வந்து 9 இருக்குது, யுனைடெட் கிங்டம்லேயும் 9 இருக்குது, டென்மார்க்கில் 5 இருக்குது, நியூசிலாண்டில் 5 இருக்குது. ஸோ ஒன்லி 4 அப்படின்னு வருது. பிரேசிலில் 4 இருக்குது. ஓகே, ஸோ அப்போது பிரேசிலில் 4 தான் இருக்கிறதுனால இங்கே கொஸ்டின் என்ன இருக்குது? ஹாவ் மோர் தென் 4. மோர் தென் 4ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்லி பிரேசிலில் 4 தானே இருக்குது, மோர் தென் 4 இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரேசிலை எலிமினேட் பண்ணிட்டும் போது உங்களுக்கு ஒன்லி 4லாம் ஆன்சர் வருது. ஸோ அதனால் நாம் வந்து ஒன்லி 4 அப்படிங்கிறத கொடுக்குறோம். பட் ஒரு சில கீழே ஒன்லி 3ன்னு இருக்குது. ஏன் ஒன்லி 3ன்னு இருக்குன்னா, தே ஆர் நாட் கன்சிடரிங் நியூசிலாண்ட். ஏன்னா டேலைட் சேவிங்கை கன்சிடர் பண்ணி டைம் ஜோன் போடும்போது 5 வருது, டேலைட் சேவிங் இல்லாமல் போடுறப்போ 2 தான் வருது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு ஆம்பிகுட்டி இருக்கிறதுனால யூபிஎஸ்சி என்ன கீ கொடுக்க போகிறான்னு தெரில. இதெல்லாம் தொட்டிருக்கவே கூடாது, யாருக்கும் இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் அட்டெண்டே பண்ணக்கூடாது. சரியா? இதுக்கான ஆன்சர்லாம் தெரிஞ்சு படித்து எல்லாம் யூஸே இல்லை. ஓகே, ஸோ அதனால் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அப்போ இதை நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுதோ அது உங்கள் கையில் இல்லை. ஸோ இதை அட்டன் பண்ணியிருக்கவே கூடாது, அதுதான் வந்து பேசிக் ரூல். ஓகே, யூ ஷுட் நெவர் ஹவ் அட்டெண்டட் திஸ். ஸோ ஒன்லி 4 ஆர் ஒன்லி 3 இது ரெண்டுமே கூட ஆன்சராக இருக்கலாம். இப்போ நான் ஒன்லி 4ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ யூபிஎஸ்சி என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். ஸோ நோ வில் கோ ஃபார் அ பிரேக் அப்புறம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி என்வாயன்மெண்ட் பார்த்துட்டு வில் வைண்ட் அப். சரியா? ஸோ ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த வாட்டி 16 கொஸ்டின். ஸ்பிளிட் இஸ் 5 ஃப்ரம் ஏன்ஷியன்ட், 3 ஃப்ரம் மிடிவல் அண்ட் 8 ஃப்ரம் மாடர்ன். நேத்திக் அனாலிசிஸில் நான் வந்து 2 ஃப்ரம் மிடிவல் அண்ட் 6 ஃப்ரம் ஏன்ஷியன்ட்னு சொல்லிட்டேன். பட் நோ கரெக்டட். ஏன்னா அரகத்தா வந்து இட்ஸ் மிடிவல் நாட் ஏன்ஷியன்ட். ஓகே, ஸோ அதனால் வந்து 5 ஃப்ரம் ஏன்ஷியன்ட், 3 ஃப்ரம் மிடிவல் அண்ட் 8 ஃப்ரம் மாடர்ன். இதான் வந்து ஸ்பிளிட்டு. ஸோ இதில் ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் முதல் மகேந்திரவர்மன் அண்ட் ஃபாஸ்டைன் ரெண்டுமே ஈஸி தான். மாஜனபதாஸ் வந்து ரிவர்ஸோட மேசிவ் ஃபாலோயிங் கேட்டது இட்ஸ் டிஃபிகல்ட். எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வந்து 14 மாஜனபதாஸும் 16 ஞாபகம் இருக்காது. இதில் ரிவர்ஸ் வரை கேட்டிருக்காங்க. ஒன்லி டைப்பில் கேட்டதுனால, எலிமினேஷன் டைப்னா கூட போட்டிருக்கலாம், ஒன்லியாக கேட்டதுனால அது டிஃபிகல்ட். அசோகன் ஆஃபீஸர்ஸும் வந்து ராஜு காசு இருக்கிறதுனால ப்ரொவின்ஷியலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டிஃபிகல்ட் தான். பட் டான்சிங் கேர்ள் இஸ் டெட் ஈஸி. ஸோ இதில் 3 ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், கண்ணை மூட்டு 3 வாங்கியிருக்கலாம். மிடிவெல்ல நிச்சயமாக நீங்கள் வந்து 2 எடுத்துருக்கலாம். அரகட்டா பிவைக்யூ அப்படியே ரிப்பீட்டு, டிட்டோ ரிப்பீட்டு. அண்ட் ராஜேந்திராவன் இஸ் ஈஸி. ஸோ இதில் 2 வாங்கியிருக்கலாம், 5. அண்ட் மாடர்னில் வந்து ராஜாராம் போட்டிருக்கலாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் போடலைன்னா தான் தப்பு, க்ரைம். நமக்கு அது ரொம்ப ஈஸி. நார்த் இந்தியாவில் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஸோ பட் ஸ்டில் ஸ்பெக்ட்ரமில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ நிச்சயமாக பெரியார்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ நான் கோஆப்ரேஷன் இனிஷியேட்டிவ், நான் கோஆப்ரேஷன் அப்ஜெக்டிவ் வரைக்கும் 4மே ஈஸி தான். ஸோ காந்தி, செடிஷன் அண்ட் சௌரி சௌரா வாஸ் டிஃப், பட் பூனா பேக்ட் இஸ் ஈஸி. ஸோ நமக்கு இந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 5 அண்ட் இங்கே வந்து ஒரு 5. ஸோ 16 ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் 10 கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி. இதுதான் நான் ஹிஸ்ட்ரி ஈஸி இந்த வருஷம்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து 5 வருஷம் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த லாஜிக்கில் தான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். பட் இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்கில் பேர் பேசிக். ஆக்சுவலி இட்ஸ் நாட். நிறைய பேர் ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக பார்க்காததுனால இது டஃப்பாக தெரியலாம். பட் நான் இங்கே ஈஸின்னு போட்டதெல்லாம்
basic static of ancient medieval, which you will read in Tamil Nadu book. 11th standard Tamil Nadu bookல இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதுதான் வந்து மெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமஸ் டான்சிங் கேர்ள் ஆஃப் மொஹஞ்சதாரோ இஸ் மேட் ஆஃப் பிரான்ஸ் ஆப்வியஸ்லி. அதனால தான் வந்து பிரான்ஸை பற்றி அவ்வளோ நம்ம பேசியிருக்கோம். அண்ட் பட் அவங்க டான்சிங் கேர்ளா அப்படிங்கிறது தான் வந்து டிபேட்டு. பட் அது பிரான்ஸுங்கிறதுல எந்த டிபேட்டும் இல்லை. சரியா? ரெண்டாவது வந்து யூ ஹாவ் மகாஜனபதாஸ்லேருந்து பல வருஷம் கழிச்சு கொஸ்டின் வந்திருக்கு. ஐ திங்க் ஸோ லாஸ்ட் மோர் தென் 10 இயர்ஸாக மகாஜனபதாஸில் கொஸ்டினே வந்ததில்லை. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் தே ஆஸ்க் ஃப்ரம் மகாஜனபதா. ஸோ மகாஜனபதா அதுவும் ரிவர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அஸ்மகா இஸ் கோதாவரி, தட் இஸ் ட்ரூ. கம்போஜா வந்து விபாஸ்னா வந்து பியாஸ். நீங்கள் என்னென்னா மகாஜனபதாஸில் ரிவர்ஸ்க்கு ஓல்டு நேம்லாம் வேறு. விபாஸுங்கிறது பியாஸ் ரிவர். ஸோ பியாஸ் இஸ் தேர் இன் பஞ்சாப், பட் காம்போஜா இஸ் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே. அவந்தி இஸ் தேர் இன் மத்திய பிரதேஷ், பட் மகாநதி இஸ் இன் ஒடிஷா சைட். ஸோ அதனால் இது ராங். கோசலா சாராயு இஸ் டெட் ஈஸி. இது வந்து பேர் பேசிக். இங்கே ஒன்லி டைப் இல்லைனா நீங்கள் நிச்சயமாக கோசலா வச்சு போட்டிருக்கலாம், இல்லை கம்போஜா வச்சு போட்டிருக்கலாம். கோசலா ஃபார் ஆப்வியஸ் ரீசன் ராம் இருக்கிறதுனால அயோத்தியா வழியாக போகிற ரிவர் வந்து சாராயு தான். ஸோ கோசலா இஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் சீதா. ஸோ வி குட் ஹவ் ஈஸிலி கெஸ்ட் இட். ஸோ ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். ஸோ இதான் வந்து லாஜிக். அவந்தி வந்து இட்ஸ் ஹியர், பட் மகாநதி யூ ஹேவ் ஹியர். சரியா? அதே மாதிரி வந்து அஸ்மகா யூ ஹேவ் ஹியர் அண்ட் இட் இஸ் ஆன் கோதாவரி. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். கம்போஜா இஸ் ஹியர் நியர் ஆப்கானிஸ்தான், பட் பியாஸ் ரிவர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து தப்பு. அண்ட் கோசலா இஸ் ஹியர் அண்ட் கோசலா இஸ் லொக்கேட்டட் ஆன் அயோத்தியா. ஸோ அயோத்தியா இங்கே இருக்குது. அயோத்தியா போகிற ரிவரே சாராயு தான், ஃபேமஸ் ரிவர் விச் ராம் கிராஸ்ட். ஸோ 1 and 4 is the answer. And Sarayu was in news, current affairs. There was a lot of celebrations in Sarayu in the commemoration time. Sarayuku and the Aarti kondu vandanga indha varsham. So adanal it was there in news. So Ashokan inscriptions la Pradeshika, Rajuka and Yukta. So Pradeshika அப்படிங்கிற வேர்டு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து they got confused with provision, but actually it is village level தான். மூணுமே வந்து district level. I'm sorry, not village level, district level தான். ஸோ ராஜுகாங்கிறது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நமக்கு இருக்குது, பட் பிரதேஷிக்காவில் வந்து மெனி பீப்புள் காட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதனால தான் இது வந்து டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறேன். பட் ட்ராவலர்ஸ் அண்ட் தேர் டைமுங்கிறது இட்ஸ் மோஸ்ட் பேசிக் திங். பாசேன் எப்போ வான்ஸ் வாங்க எப்போன்னு எல்லாரும் படிச்சிருக்கணும். ஆல் தி ட்ராவலர்ஸ், தட் இஸ் அ பேசிக் திங். அண்ட் சந்திரகுப்தா 2 இஸ் தி ஆன்சர். ஸோ ஹுவான்ஸ்வாங் கேம் டியூரிங் தி டைம் ஆஃப் ஹர்ஷா அண்ட் ஃபாசேன் கேம் டியூரிங் தி டைம் ஆஃப் சந்திரகுப்தா 2. அவர் தான் வந்து இந்த சந்திரகுப்தாவோட அந்த நவரத்னாஸ் பற்றி he would have written. Fasin. Among the following rulers of ancient India, who attained the title Matta Vilasa, Vichitra Chitta and Gunabhara. So Vichitra Chitta nale Mahendra Varman na. It's a very interesting thing. So Vichitra Chitta na avaru vandu he is a very creative person. He has written a lot of book. Matta Vilasa ங்கிறது அவர் எழுதின புக்கு பேர். நான் கடைசியா போட்டேன்ல அதுலயே இருந்துச்சு Matta Vilasa. So it's easy things அவன் Matta Vilasa இருக்கு. அந்த இதில் போட்டது. நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன் டிவைஸில் வந்து அராகட்டா. ஸோ ஒரு கிங்கு வந்து ஒரு புக்கு எழுதுறாருன்னா அது நிச்சயமாக படிக்கணும். ஸோ பீட் மகேந்திரவர்மன் ஆர் பீட் ஹர்ஷா ஆர் பீட் விஜயநகரில் கிருஷ்ணதேவராயா, இவங்கெல்லாம் வந்து கிங்கு ஹூ ரோட் தேர் ஓன் புக்ஸ். பாபர் would have written his own பாபர் நாமா. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களே சொந்தமாக புக் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கிங்கே ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா யூ ஷுட் நோட் தட். தாரா ஷிகோ இஸ் அ ரைட்டர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணணும். இரிகேஷன் டிவைஸ் கால்ட் அரகட்டா. போன வாட்டி ஓல்டு பிவைக்யூவில் வந்து இரிகேஷன் வரும்போது நம்ம பர்ஷியன் வீலுங்கிறத வச்சு போட்டிருக்கலாம். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4மே இரிகேஷன்ட்டாங்க, 4மே வாட்டர் தான் இருக்குது. அப்போ இதில் என்ன ட்விஸ்ட்னா அரகட்டா ஆஸ் அ வீல் விச் அட்டாச் டு அ புல்லக் அப்படின்னு இருக்கிறதுனால புல்லக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் வீலுங்கிறது தான் மெயின் க்ளூ. வீலுங்கிற வேர்டு வந்து இட்ஸ் தேர் ஒன்லி இன் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ தட் இஸ் தி லார்ஜ் வீல் இருக்கும். நீங்கள் கிணத்துலலாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே போகும். ஸோ காற்று சுற்ற அது பண்ணும் அண்ட் தண்ணி ஃப்ளோவாக அது பண்ணும். ஸோ தட் இஸ் தி திங் இயர். Who among the following led the successful military campaign against the kingdom of Srivijaya, the powerful maritime state which was ruled and Malay Peninsula, Sumatra, Java, neighboring islands? So it's Rajendra. Obviously, Rajaraja Cholanoda first payan, Rajendra Cholan. So Rajaraja went only till Sri Lanka and Rajendra took it further.
he went to deep down. ஸோ அதான் வந்து க்ளூ. ஸோ இது வந்து ஸ்பீஷீஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஸ்பீஷீஸில் வச்சுக்கோங்க. நான் மெடிவல் இந்தியாவில் வச்சுருக்கேன். சரியா? வை திஸ் இஸ் இன் மெடிவல் இந்தியா அப்படின்னா இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை போர்ச்சுகீஸ். இது ஏர்லி யூரோப்பியன்ஸில் நம்ம படிப்போம். அதனால நான் மெடிவல் இந்தியா கீழே வச்சிருக்கேன். சரியா? ஹவு மெனி ஆஃப் தி above were introduced by Portuguese in the 16th and 17th century in India? ஸோ மூணுமே வந்து போர்ச்சுகீஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது தொடக்கூடாது, ஏன்னா இட்ஸ் ரிஸ்கி ஒன். யூ மைட் நாட் நோ அபவுட் ஆல் தி ஸ்பீஷீஸ். மூணுமே இந்தியன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். மூணுமே வெளிநாட்டிலேருந்து வந்த பழங்கள் தான். ஆனால் வந்து மூணுமே போர்ச்சுகீஸா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற ட்விஸ்ட். அண்ட் ஆல் த 3 பில்லியனோட நேட்டிவ் வந்து அமெரிக்கன். ஸோ போர்ச்சுகீஸ் வந்து அவங்க சவுத் அமெரிக்காவில் செட்டில் ஆனப்போ அங்கே இந்த பழங்களை ருசித்து சாப்பிட்ருக்காங்க. சரி, இதே பழத்தை நம்ம எங்கே போனாலும் கொண்டு போயிடலான்னு சொல்லி இந்தியாவுக்கு வரும்போது இங்கே எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நேட்டிவ் ஆஃப் அமெரிக்கா. Rajaram Mohan Rai, he possessed great love and respect for traditional philosophical systems of East. Yeah, he is the one who blended the East philosophies and Western philosophies. And எல்லாத்த பற்றி அவர் புக் எழுதியிருப்பார். வேதாஸ் பற்றி அவ்வளோ எழுதியிருப்பார். ஸோ அதனால் வந்து யூ ஹவ் நோன். He desired his countrymen to accept the rational and scientific approach and principle of human dignity, social equity. Yes, he is the most important activist in our modern Indian history. So he is the father of all social reforms. So option 1 and 2. இவரோட ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த இந்த படம் எடுத்தாங்க, ஷாம் சிங்கா ராய் அப்படின்னு ஒரு படம். கிட்டத்தட்ட அதே ராய் அப்படிங்கிற அந்த பேரில். ஸோ போத் 1 and 2 இஸ் தி ஆன்சர். போத் 1 and 2. நான் அதை போட மறந்துட்டேன். போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு தான். நல்ல மனுஷன் தான் அவர், அதனால் ரெண்டும் கரெக்டு தான். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். நல்லா தானே சொல்லியிருக்காங்க. ரேஷ்னல் பர்சன், ஒன் ஆஃப் தி, அவர் காலத்தில் அவர் தான் மோஸ்ட் ரேஷ்னல் பர்சன். அந்த மாதிரி ஒரு டேலண்ட்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. Who among the following was the founder of self-respect movement? Of course, பெரியார். No doubt about it. நம்ம ஜாலியாக போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஸோ நான் வந்து ஓகே செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றிலாம் நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்து. பொதுவாக அதெல்லாம் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிட்டு, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா யாருன்னு தெரியும், ஒருவேளை இவங்க அதை தான் கேட்குறாங்களா இல்லை நார்த்தில் ஏதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா, இதில் டவுட் வந்துருக்கு. இதுதான் ஓவர் திங்கிங். டெட் ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லா வருஷமும் வரும், அதை போட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரமில் இருக்கும். ஸ்பெக்ட்ரம்லேருந்து டிட்டோ காப்பி பேஸ்ட் தான் இதில் இருக்குங்க, என்சிஆர்டியில் இருக்குங்க. 12th என்சிஆர்டியில் இருக்குது, தமிழ்நாடு புக்கில் இருக்குது. ஸோ பாய்காட் ஆஃப் லா கோட்ஸ் அண்ட் ஃபாரின், எஸ். ஸ்ட்ரிக்ட் நான் வயலன்ஸ், ஆமாம். நான் வயலன்ஸை மீறினதுனால தான் அவர் கேன்சலே பண்ணிட்டார், எதுவும் ஆரம்பிக்க வேணாம், நிறுத்துங்க அப்படின்னு. ரிட்டன்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ் தான் தப்பு. எவ்ரி ஒன் சரண்டர் தேர் டைட்டில்ஸ். ஸோ டைட்டில்ஸை வச்சுக்கலாம் இல்லை யாரும். ஸோ அதனால் வந்து எவ்ரி ஒன் சரண்டர்ட், இன்க்ளூடிங் காந்தி. எவ்ரி ஒன் வுட் ஹவ் சரண்டர்ட். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத் ஃபார் செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ். கோர்ட்டு லாஜிக் தான், கோர்ட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டா அப்போ எப்படி டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணுவோம்? அப்போ வில் பிரிங் பேக் தி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்ஸ், லோக்கல் பஞ்சாயத்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஆர்குமெண்ட். ஸோ அதனால் வந்து ஒன்லி 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, அண்ட் இது அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் இட்ஸ் தேர் இன் ஸ்பெக்ட்ரம். நான் இதுக்கு ஸ்பெக்ட்ரம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பெக்ட்ரமில் எல்லா பாயிண்ட்டும் இருக்குது வெரிஃபிகேஷனுக்காக. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ நான் கோஆப்ரேஷன்லேருந்து 2 கொஸ்டின் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக மெடிவல் மாடர்னில் கேட்ட 3மே அட்டன் பண்ண முடியல. அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஏதோ கேஸ், ரக்மாபாய் கேஸ், இது கேஸு அது கேஸுன்னு. காங்கிரஸ் டிக்ளேர்ட் த அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்வராஜ் பை லெஜிட்டிமேட் அண்ட் பீஸ்ஃபுல் மீன்ஸ் ஹஸ் பின் அப்ஜெக்டிவ். லெஜிட்டிமேட்டாக பீஸ்ஃபுல்லாக பண்ணணும் தான் அப்ஜெக்டிவ். அதனால தான் சௌரி சௌராவே. ஸோ சேம் திங். இட் வாஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் ஸ்டேஜஸ். ஸோ இதோட பிளான் என்ன? நான் கோஆப்ரேஷன் லான்ச் பண்ண போகிறோம், 1 வருஷம் வெயிட் பண்ண போகிறோம், 1 வருஷம் அவங்க டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே அவங்க கேட்கல அப்படின்னா சிவில் டிஸ்ஓபீடியன்ஸை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்போ தான் சௌரி சௌரா நடக்கும். ஆரம்பிச்சிருக்காது. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ இட் வாஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் ஸ்டேஜஸ் வித் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் taxes ஃபார் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்லி இஃப் ஸ்வராஜ் டிட் நாட் கம் வித்தின் an year அண்ட் கவர்மெண்ட் ரிசார்ட்டட் டு ரிப்ரெஷன். ஸோ சௌரி சௌரா நடந்ததுக்கப்புறம் எல்லாம் போயிருக்கும். கவர்மெண்ட் எல்லாரும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, காந்தியும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க செடிஷன் சார்ஜில். அப்போ தான் அவர் ஜெயிலுக்கு போயிருப்பார். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே. Sedition has become a religion was the famous statement given by Gandhi at the time of எப்போ. ஸோ 2022 தான் அவர் செடிஷனில் உள்ளே போடுறாங்க. ஸோ 2022 தான் செடிஷன் உள்ளே போடுறாங்கன்னா அப்போ 2022க்கு அப்புறம் தான் அது நடந்திருக்குங்கிறது தான் லாஜிக். ஸோ அதனால் சம்பரான் வராது.
சம்பரானில் அப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போயே அவர் வந்து பஞ்ச டைலாக் பேசியிருப்பாரா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய செடிஷன் பண்ணிட்டு வந்ததுனால அவர் சொல்லியிருக்கலாம். இன்ஃபேக்ட் சம்பரானில் வந்து அவர் வந்து இறங்குறப்போவே, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குறப்போவே க்ரௌட் வந்துடும். அப்போவே போலீஸ் வந்து திரும்ப போக சொல்லும். எப்பா பர்மிஷன்லாம் வாங்காமலாம் நீ வரக்கூடாது, எங்கே வர அப்படின்னு ஒன்று. சம்பரானில் அவர் வந்து போராட்டம் பண்ண போகிறாருன்னு ஒன்று போலீஸ் வந்துடும். நான்லாம் எங்கேயும் போக முடியாது, வேணால் அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்வாரு. ஸோ அங்கேருந்தே அங்கே தான் அந்த நான் கோஆப்ரேஷன் ஆரம்பிக்கும். ஸோ பட் காந்தியை செடிஷனில் ஜெயிலில் போட்டது வந்து 22 தான், 1922. ஸோ அப்போது அதுக்கப்புறம் தான் நடந்திருக்குன்னா லாஜிக்கலி இட் ஷுட் பி தண்டி. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் போய் அவர் எதுவும் அப்படி பேசியிருக்க போகிறதில்ல. அண்ட் குவிட் இண்டியாக்கே போயாச்சு, அங்கே போய் செடிஷன் பற்றி பேச வேண்டியதில்லை. Subsequent to which of the following events Gandhiji, who consistently opposed untouchability and appealed for its eradication from all spheres, decided to include upliftment of Harijans in his political and social program? So Pune Pact. Pune Pact-க்கு அப்புறமா தான் அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து, பூனா பேக்டுக்கு அப்புறம் அவர் ஜெயிலில் இருப்பார். பூனா பேக்ட் முடிஞ்சு அப்போ வந்து ஜெயிலேருந்து வெளியே வருவாங்க. காந்தி இர்வின் இதெல்லாம் நடக்கும். ஸோ பூனா பேக்டை பார்த்தோன்னே ஓகே நம்ம இனிமேல் வந்து மாற்றி சொல்கிறேன். பூனா பேக்டில் ஜெயிலில் இருப்பார். ஒன்ஸ் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண உடனே அவர் ஹரிஜன் டூர் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ காந்தி வச்சு நான் கோஆப்ரேஷன் 2, காந்தி வச்சு டேரக்டாக 2. ஸோ இதனால தான் ஹிஸ்ட்ரி இந்த வாட்டி ஈஸின்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இது செடிஷன் கூட தப்பாக போட்டிருக்கலாம், பட் பூனா பேக்ட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் திஸ் இஸ் அ ட்ரிக்கி கொஸ்டின். இது வந்து டிபேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆன்சர் இஸ் மதன் மோகன் மாலவியா இருக்குது. கிருஷ்ணகாண்ட் இருக்காரான்னு ஒரு டிபேட் பேசுகிறாங்க. சிஆர் தாஸும் இருக்கார். ஸோ அப்படி இருக்கிறப்போ சிஆர் தாஸா மதன் மோகன் மாலவியான் கிருஷ்ணகாண்டா ஏஆபியான்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அதனால தான் நான் மார்க் பண்ணல இன்னும். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஐ பர்சனலி தாட் சிஆர் தாஸ், பட் இன்சிடென்டலி மதன் மோகன் மாலவியா ஆல்சோ வெண்ட், அதில் டவுட்டே இல்லை. மதன் மோகன் மாலவியா தான் நிறைய வாதாடினார். ஸோ அப்படி இருக்கிறதுனால கிருஷ்ணகாண்ட் இருக்காராங்கிறது ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கா. சரிப்பா, சந்தோஷமாக இருங்க எல்லாரும். ஸோ சைஃபுதீன் குச்லு கண்டிப்பாக கிடையாது. அவர் வந்து இட்ஸ் டியூரிங் தி டைம் ஆஃப் ரவுலட் ஆக்ட். அண்ட் ஜின்னா கிடையாது. ஸோ ஜின்னா எவர் டுக் பார்ட் இன் எனி ஆஃப் திஸ் டிஃபென்சஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏஆர்பி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கீஸ் செட் மதன் மோகன் மாலவியா பி. ஸோ அப்படி இருக்கிறப்போ பி கூட போயிடலாம். சரியா? The first Gandharva Mahavidyalaya music training school was set up by Vishnu Digambar Polskar in Lahore. It's a difficult question. Easy predict பண்ண முடியாது. And he is a Carnatic musician. Carnatic music-ஐ revive பண்ணி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பண்ணார். அண்ட் he was part of Congress. காங்கிரஸோட எல்லா ஆனுவல் கான்ஃபரன்சஸ்லையும் அவரோட கர்நாடிக் மியூசிக் கச்சேரி இல்லாமல் நடக்காதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன், பாட்டு பாடுறவர். ஸோ இட்ஸ் a very tough question. மேபி இந்த மாதிரியான ஒன்லைனர்ஸை தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் பொதுவாக. ஓகே, ஸோ கிளியரா? ஸோ ஹிஸ்ட்ரி கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் 3 years இட்ஸ் a very good year this year. ஸோ என்வாரன்மெண்ட்டில் 10 கொஸ்டின். 10 கொஸ்டினில் வந்து டேரெக்டாக வந்தது சர்க்குலர் எக்கனாமியும் பிளாஸ்டிக் பொல்யூஷன். நீங்கள் அப்படியே ஆல் தி அபவுன் போட்டு வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக 5 விஷயங்கள் வந்திருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி ஃபேக்சுவல் இந்த வாட்டி. சிமெண்ட் வந்து நம்ம வந்து எது எமிட் ஆகுது, அப்புறமா வந்து டேரெக்டாக இல்லை நெக்ஸ்ட் வந்து CO2 பெர் கேபிட்டா எமிஷன்ஸில் எவ்வளோ டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் ஸ்பீஷீஸில் பீகாக் டரண்டூலா. நீங்கள் டரண்டூலானா ஸ்பைடர்னு கெஸ் பண்ணி தான் போட்டிருக்கலாம். இட்ஸ் ஈஸி தான். ஆனால் ஹெர்ப்ஸ் அண்ட் ஷர்ப்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான். அதை வந்து கெஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் போட முடியும். அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் ஆக்சிஜன் கேட்ட கொஸ்டின் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். யூ கேன் ஈஸிலி கெஸ்ட் இட். ஐ வில் டிஸ்கஸ் ஹவு இட் கோஸ். ஸோ வழக்கம் போல் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் அ ஹியூஜ் வெயிட்டேஜ். அண்ட் ஸ்பீஷீஸ்லேருந்து போன வாட்டி 7 வந்துச்சு, இந்த வாட்டி 2 தான் வந்திருக்கு. மேபி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எங்கே போட்டிங்கன்னா 3ன்னு போட்டுக்கலாம், பட் நான் அது மிடிவெல்ல போட்டேன், அதனால 2. ஸோ சர்க்குலர் எக்கனாமி அண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் எக்கனாமி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அகைன் வந்து அசெஷன் அண்ட் ரீசனிங் டைப், கிளாசிக் அசெஷன் ரீசனிங் தான். சர்க்குலர் எக்கனாமினா என்ன? ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். ஸோ வேஸ்ட்டை தூக்கி போடாமல் அதை ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது? சர்க்குலர் எக்கனாமி ரெடியூசஸ் தி எமிஷன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேசஸ். நீங்கள் புதுசாக ஒரு பொருளை செய்யாமல் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா புது ப்ரொடக்ஷன் நடக்கிறதில்ல. ஸோ அதனால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் குறையுது. சர்க்குலர் எக்கனாமி ரெடியூசஸ் தி யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ புது ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இல்லை. இந்த ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்புட்ஸோட மேனுஃபேக்சரிங் குறையிறதுனால புது எமிஷன்ஸ் வராமல் போகுது. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ். சர்க்குலர் எக்கனாமி ரெடியூசஸ் தி வேஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ வேஸ்ட் வந்து குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த வேஸ்ட் ப்ராசஸிங்கில் திரும்ப க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வராமல் போகுது. ஏன்னா திரும்ப இந்த வேஸ்ட் வந்து யூஸ் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஏ இஸ் தி ஆன்சர். வெரி டேரக்ட், சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக யோசிங்க போதும். நம்ம ஓவர் திங்க் பண்ணாமல் ஹேண்டில் பண்ணாலே போதுமானது. ஓகே,
பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்தில் ஆட்டம் காட்டுது. நீங்கள் 4th ஃப்ளோரை போய் நம்புறீங்களே. நெக்ஸ்ட் வந்து எந்த ஏசி போடலாம்? Studies indicate that carbon dioxide emission from cement industry more than 5%. Assertion reasoning இருந்தாலும் முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. அது 5% இல்லையான்னு தெரிய தேவையில்லை. பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ டஃப் கொஸ்டின், நாட் ஈஸி டு கெஸ் unless you know the concept of what is calcium carbonate, what is lime and how cement is made. அப்படிங்கிறது தெரியலனா அது போட முடியாது. Studies indicate that carbon dioxide emission from cement industry account for more than 5% of carbon emission. So cement industryல வர CO2 emission தான் 5% அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் assertion. Silica bearing clay is mixed with limestone while manufacturing cement. Correct. First வந்து சிலிக்கா இருக்கிற clay எடுத்து limestone-ஓட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு thermal reaction நடக்கும். ஸோ அதனால் நிறைய ஹீட் வரும். அண்ட் அந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ யூ மிக்ஸ் லைக் வித் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன் இஸ் CaCO3. ஸோ CaCO3ல இருக்கிறப்போ அந்த ஹீட்டில் CO2 இஸ் எமிட்டட் அண்ட் limestone is converted into lime. So limestone to lime na enna CaCO3, when heated it will become CaO plus CO2. ஸோ அந்த ரியாக்ஷனில் CO2 வருது. ஸோ ரெண்டுமே வந்து CO2 எமிஷன்ஸை கொடுக்கும். அதனால தான் A is the answer. ஸோ ஏன் எமிஷன்ஸ் வருதுன்னா இதுதான் ஆக்சுவலி சிமெண்ட் மேக்கிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து சிலிக்கா பேரிங் ஆக்கி லைம்ஸ்டோனை மிக்ஸ் பண்ணுறாங்க, அப்போ கொஞ்சம் CO2 வருது. அப்புறம் உங்களுக்கு கால்சினேஷன் நடக்கிறப்போ இன்னொரு CO2 வருது. இதுதான் கால்சினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Yes, mixing of silica bearing clay with limestone during the cement production does lead to carbon emissions. Primary source of this emission is calcination of limestone, where it is heated to produce lime, a key component. இதனால CO2 வந்து பை ப்ராடக்டாக வருது. Conversion of limestone into lime during the clinker production releases significant amount of CO2, contributing to greenhouse gas emissions. ஸோ ரெண்டுமே வந்து ஜெமினி வந்து கரெக்டுன்னு தான் சொல்லியிருக்கு. அண்ட் சிலிக்கா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எடுத்து பார்த்தாலே அது தெரியுது. அண்ட் திஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங், COP 29லேருந்து கேட்பான்னு பார்த்தா 28லேருந்து கேட்டிருக்கான். அண்ட் COP 28லேருந்து ஒரு டிக்ளரேஷன் தான் நம்ம எடிட்டோரியல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த் 2 வருஷம் முன்னாடி. இப்போ இல்லை, 28 நான் அப்போ தான் பண்ணியிருப்பேன், 2023ல் பண்ணியிருப்பேன். ஸோ டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷன் வந்து COP 28ல் இந்தியா ஹஸ் ரிஃப்ரைன்ட் ஃப்ரம் சைனிங் இட். இந்தியா ஏன் சைன் பண்ணல? ஸோ ஃபஸ்ட்டு அசெஷன் என்ன இருக்குது? அட் 28th COP இந்தியா ரிஃப்ரைன்ட் ஃப்ரம் சைனிங் தி டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த். ஏன் இந்தியா சைன் பண்ணலன்னா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெல்த் செக்டரில் ஃபுல்லாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படின்றாங்க. ஹெல்த் செக்டரில் ஃபுல்லாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்னால் அங்கே வந்து ஏசி யூஸ் பண்ணுறது, அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது வர்றது, அங்கே நம்ம வந்து ஏசி யூஸ் பண்ணுறோம், கூலிங் டெம்பரேச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அங்கெல்லாம் நம்ம எப்படி சஸ்டைனபிள் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவோட கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம மெடிக்கல் செக்டரே இன்னும் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரல. இப்போ இதில் நம்ம க்ரீனிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைப்பா, இட் வில் காம்ப்ரமைஸ் அவர் ஹெல்த் அப்படிங்கிற அந்த லைனே இந்தியா சொல்லியிருக்கு. காம்ப்ரமைஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இருக்கிற நம்மளோட சிஸ்டமில் நாங்கள் எல்லாருக்கும் ஹெல்த்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அதில் CO2 எமிஷன்ஸ் எல்லாம் குறைக்கணும்னா நம்மளால் முடியாது. இட் வில் காம்ப்ரமைஸ் அவர் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இந்தியா சொல்லி தான் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அப்போது ஒரு அக்ரிமெண்ட் வருது, இந்தியா டிடன்ட் சைன்னா வை வி டிடன்ட் சைன் அப்படிங்கிற அந்த ரீசன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் தி திங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் பைண்டிங். ஸோ இந்த பைண்டிங்குங்கிற ஒரு வார்த்தை தான் is a binding declaration and if signed it becomes mandatory to decarbonize the health sector. It is not binding. அதனால் அப்போது எந்த ஒரு டிக்ளரேஷனாக இருந்தாலும் அது பைண்டிங்காக நாட் பைண்டிங்காங்கிறத நோட் பண்ணணும். இந்தியா சைன் பண்ணலன்னா ஏன் சைன் பண்ணல, என்ன ரீசன் வந்து எடுத்து உடைக்கிறாங்கிறத நோட் பண்ணணும். இதுதான் நம்ம எப்போவுமே படிக்கிறது தான். பட் இட்ஸ் அ டஃபர் ஒன், வி கான்ட் ப்ரெடிக்ட். COP 29 நடந்திருக்கு, 28 எங்கேருந்து ஞாபகம் வச்சிருப்போம். ஸோ அதுதான் இதில் இருக்க பிரச்சனை. ஸோ ஒன்லி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் 2 or 3 இஸ் கரெக்ட். ஸோ 2 இஸ் ராங், 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. எஸ், அதனால தான் இந்தியா டின் சைன். ஸோ அதனால் C இஸ் தி ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஆர்டிகல் 6 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட், இது COP 29. COP 29ல் கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம்ஸ் கொண்டு வந்தாங்க. இது இந்த வருஷம் எடிட்டோரியலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஆர்டிகல் 6ன்னே நான் சொன்னேன், இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட ஆர்டிகல்ஸையும் தனியாக படித்து வச்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷனோட கன்ஃபியூஸ் ஆகும். பட் இருந்தாலும் இதோட ஆர்டிகலும் பாருங்கள். ஆர்டிகல் 2னா என்ன, 4னா என்ன, 6னா என்ன. 6னா கார்பன் மார்க்கெட்ஸ், போத் மார்க்கெட் அண்ட் நான் மார்க்கெட் மெக்கானிசம்ஸ் எல்லாமே இதில் வரும். Article 6 of the Paris Agreement on climate change frequently discuss global discussions on sustainable development. First statement is going to be right. Article 6 of the Paris on the climate change sets out the principles of the carbon markets. அதில் வந்து நான் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது, மார்க்கெட் மெக்கானிசம்ஸ் இருக்குது. நான் மார்க்கெட் மெக்கானிசம்ஸ்லையும் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் பேசுகிறாங்க. அதனால் both the statements are right. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மெக்கானிசம்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஸோ என்ன சொல்கிறாங்க, Article 6 வந்து of the Paris Agreement is frequently discussed in global discussion on sustainable development and climate change. கரெக்ட்.
ஏன்னா மார்க்கெட் மெக்கானிசம் அண்ட் நான் மார்க்கெட் மெக்கானிசம் மூலமாக நம்ம கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரீசனிங் இருக்குது. சி அசஸ்னிங் ரீசனிங்கில் 2 and 3 எக்ஸ்பிளைன்ஸ் ஒன்னாங்கிறது பார்க்குறோம். வெறும் 2 and 3 கரெக்டுன்னு மட்டுமே பார்க்கக்கூடாது. அதுதான் ட்ராப்பு. இது எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையா? ஆமாம் பண்ணுது. ஏன்னா அது வரும்போது நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வருது அப்படிங்கிறதுனால தான் ஸ்டேட்மெண்ட் 1க்கு போகிறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ COP 28லேருந்து 1, 29லேருந்து 1 அதான் இந்த வருஷம் வந்த ட்விஸ்ட். ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட ஆர்டிகல் 6 பேஸ் பண்ணி தான் COP 29ல் கார்பன் மார்க்கெட்ஸ் மெக்கானிசம் கொண்டு வந்திருக்கும். ஸோ அதுதான் நம்ம எடிட்டோரியல்ஸில் பார்த்தது. ஸோ அதனால தான் இதை கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஏர் கேப்சர். ஸோ டைரக்ட் ஏர் கேப்சர்னா இட் இஸ் அ டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் எல்லோரும் படிச்சிருக்க மாட்டோம். இது எல்லாருக்குமே டைரக்ட் ஏர் கேப்சர்னா நம்ம CO2-வை ஏர்லேருந்து கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் மிச்சம் 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்காது. பட் தி எக்ஸிஸ்டிங் லாஜிக் ஆஃப் புட்டிங் ஆல் தி அபோவ் ஃபார் எனி சயின்ஸ் கொஸ்டின் வில் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு சில கொஸ்டினில் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இட் கேன் பி அ வேல்யூபிள் அப்ரோச் ஃபார் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன். பண்ணலாம். ஏர் கேப்சர் வச்சு நான் பிளாஸ்டிக் பண்ணுவேன், நீ இல்லைன்னு சொல்லுவியா? இன் ஏவியேஷன் இட் கேன் பி அ source of carbon for combining with hydrogen to create synthetic low carbon fuel. So this is tricky. உங்களால் ஃபியூவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும். பட் இதை நம்ம வந்து விட்டுருக்கலாம். சி ஜென்ரலாக வந்து உங்களுக்கு போட்டே தீரணும் அப்படிங்கிறப்போ தான் அந்த ட்ரிக்ஸுக்கெல்லாம் போய் ஆல் தி அபோலாம் போடணும். இன் ஜென்ரல் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறப்போ விடுறது நல்லது. பட் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேஷன் டைப் தான் இருக்குது. பட் எதுவுமே எலிமினேட்டும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் 3 எலிமினேட் பண்ணிங்கன்னா 1 and 2 தான் போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இதில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் a very interesting question. இது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல பேசினது தான். இந்தியாவோட பெர் கேபிட்டா எமிஷன் வந்து 2 tons, 2 இல்லை 1.9 இருக்கும். யூஎஸோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4, 6ன்னு இருக்கும். இந்தியாவோடது வெறும் 2 தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எக்கனாமிக் சர்வேல கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இன் இந்தியா இஸ் லெஸ் தென்ங்கிறது தப்பு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்லி 1 போயிடுச்சு. ஸோ 2 கரெக்ட் ஆயிடுச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் CO2 எமிஷன்ஸ் ஃப்ரம் ஃபியூவல் கம்பஷன், இந்தியா ரேங்க்ஸ் 2nd in the Asia Pacific. Actually India ranks 3rd in general. ஸோ சைனா, USA, இந்தியா. ஸோ வேர்ல்டு வைட் 3rd. ஆனால் ஏஷியா பெசிஃபிக்கில் நம்ம வந்து 2nd வரும் அப்படிங்கிறது இதில் சொல்ல வராங்க. பட் இன்சிடென்டலி ஃபஸ்ட்டு தப்புங்கிறதுனால 2 will be ரைட் தான். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி, ஹீட். ஏஷியா பெசிஃபிக்னு நீங்கள் எதை மீன் பண்ணுறாங்கன்னா UNFCCயோட ஏஷியா பெசிஃபிக்குள்ளே ஜென்ரலாக ஜாகிரபிக்கலாக பார்த்தா USA வரும். பட் UNFCCயில் ஏஷியா பெசிஃபிக் ரீஜனில் அது வரல. ஏன்னா அது வந்து இட் இஸ் கம்மிங் இன் அட்லாண்டிக், டிரான்ஸ் அட்லாண்டிக் ரீஜனில் வரும். USA is also sharing border with Pacific. அதனால் டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். சரியா? இவ்வளோனா நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பட் நடத்துகிறப்போ நான் வந்து சொல்லிடுறேன். எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ப்ரொடியூசர்ஸ் ஆர் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் CO2 எமிஷன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது இட்ஸ் கரெக்ட். இந்தியாவில் வந்து 53% ஆஃப் CO2 எமிஷன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அண்ட் ஹீட் ஜென்ரேஷனில் தான், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து தான் இட் இஸ் கம்மிங். ஸோ இட்ஸ் அ டஃப் கொஸ்டின், ட்ரிக்கி கொஸ்டின். அதனால் இதை வந்து தொட்டிருக்கிறது இட்ஸ் அ ரிஸ்கி தான். ஓகே, மேபி 1 எலிமினேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து யூ ஆர் லெஃப்ட் வித் 2 and 2 ஒன்லி. ஸோ அது தேவைப்பட்டால் கடைசியாக அட்டன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இதுவும். ஓகே, டேரெக்டாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே போடக்கூடாது. வித் ரெஃபரன்ஸ் டு எர்த் கன்சிடர் தி ஃபாலோயிங். ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் மோர் ஆக்சிஜன் ஓஷனா? கிடையவே கிடையாது. ஓஷன்ஸ் ஆர் தி லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், நாட் ரெயின் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. மரைன் ஃபைட்டோபிளாங்டன் அண்ட் ஃபோட்டோசைன் பாக்டீரியா ப்ரொடியூஸ் அபவுட் 50%. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே எதர் BRD நமக்கு வந்துடுது. ஸோ மரைன் ஃபைட்டோபிளாங்டன் அண்ட் ஃபைட்டோபாக்டீரியா ப்ரொடியூஸ் அபவுட் 50% ஆஃப் வேர்ல்ட் ஆக்சிஜன். நமக்கு தெரியும் ஃபைட்டோபிளாங்டன்ஸ் ப்ரொடியூஸ் நிறைய பண்ணுறாங்கிறத நம்ம வச்சுக்கலாம். வெல் ஆக்சிஜனேட்டட் சர்ஃபேஸ் வாட்டர் கண்டெய்ன்ஸ் செவரல் ஃபோல்ட்ஸ் ஹையர் ஆக்சிஜன் தென் அட்மாஸ்பியரிக் ஏரா. ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை விட அதிகமாக தண்ணிக்குள்ளே இருக்குமா என்ன? வெல் ஆக்சிஜனேட்டட் வாட்டர், அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் தான் சொல்கிறாங்களே தவிர சர்ஃபேஸ் வாட்டர்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ரிவரில் இருக்கிற ஆக்சிஜனை விட அட்மாஸ்பியரோட ரிவரில் அதிகமான ஆக்சிஜன் இருக்குமா? கிடையாது. ஸோ அதுதான் வந்து லாஜிக் ஃபார் திஸ் ஒன். ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் கண்டெயின் பிளாஸ்டிக்? இது வந்து ஈஸி தான். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்னா யூ கேனாட் டினை இட். கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாஸ்டிக் இருக்க தான் செய்யும். பிளாஸ்டிக் இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிற இந்த உலகத்தில் ஆல் தி அபோவ் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ கார் டயர்ஸில் உள்ள ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஐலன்சன்ஸ் இட்செல்ஃப் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் சிகரெட்குள்ளே பிளாஸ்டிக் இருக்குது, அந்த இன்னர் லேயரில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஆல் த 3 இஸ் கரெக்ட். டரண்டுலா. ஸோ இது என்னதுன்னா டரண்டுலா அப்படிங்கிறது வந்து பெரிய ஸ்பைடர். டரண்டுலானா ஸ்பைடர்னு தெரிஞ்சாலே இட்ஸ் நாட் கிரஸ்டேஷன்ஸ் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். தட்ஸ் தி லாஜிக் ஹியர். புரிஞ்சிச்சா?
ஸோ ஃபன் எலிமினேட் பண்ணாலே யூ கெட் தி ஆன்சர். மோஸ்ட்லி ஸ்பைடர் வந்து ஏர்போரியல்னால் மரத்தில் வாழ்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது மரத்தில் தான் வாழும், வேற எங்கேயும் இருக்க போகுது. ஸோ அந்த லாஜிக்கில் போடலாம். பட் ஸ்டில் கூட்டி டரண்டோலா இஸ் நாட் அ கிரஸ்டேஷியன். கிரஸ்டேஷன்னா தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும், அது ஏன் இங்கே இருக்க போகுது, அது ஒரு லாஜிக். பட் தெரியலனா போட முடியாது. தட் இஸ் தி ட்ரிக் ஹியர். டரண்டோலானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் வந்து லிங்க். இது இந்தியாவில் எண்டமிக் தான். இட் இஸ் லொக்கேட்டட் இன் கூட்டி. கூட்டி இஸ் இன் ஆந்திராவில் இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஒரு ரீஜன் தான் கூட்டி. ஓகே, நாட் ஊட்டி. இட் இஸ் அ நேச்சுரல் ஹேபிட்டட், இஸ் அன் ஏர்போரியல் ஸ்பீசிஸ். எஸ், இது மரத்தில் வாழ்கிற ஒரு ஸ்பீஷிஸ், அதான் ஏர்போரியல். இதை பார்க்க அழகாக இருந்துச்சு, அப்படியே நேவி ப்ளூ கலரில் ஒரு ஸ்பைடர். ஃபோட்டோ பார்க்க நல்லா இருந்துச்சு, பட் ஸ்பைடர் பிடிக்காதவங்க பார்க்காதீங்க. ஸோ திஸ் இஸ் அ ட்ரிக்கி ஒன். கசாவா இஸ் அ வுட்டி ஷ்ரப். ஷர்பா ஹர்பான்னு வச்சு கேட்டது. ஜிஞ்சர், நம்ம ஜிஞ்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஹர்ப் வித் சூடோஸ்டெம், இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆக்சுவலி. டர்மரிக் பற்றி பார்க்குறப்போ பார்த்துட்டு இருந்தோம். மலபார் ஸ்பினாச் வந்து ஹெர்பேசியஸ் கிளைம்பரா, இது வந்து டஃப் டு கெஸ். மின்ட் வந்து இட்ஸ் அ ஹர்ப் ஆக்சுவலி. நம்ம ஹர்ப்னு தானே படிக்கிறோம், குட்டி குட்டியாக தானே வளருது, அது ஷர்பாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. மின்ட் ஸோ இது தப்பு. பப்பாயா இஸ் நாட் வுட்டி. ஸோ பப்பாயா மரம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது வந்து ஸ்ட்ராங் வுட் ட்ரீலாம் கிடையாதுல்ல. ஸோ அது ரெண்டும் எலிமினேட் பண்ணாலே யூ கெட் 3 ஒன்லி 3. பட் இட்ஸ் டஃப். இதெல்லாம் தொடர்றது வந்து ரிஸ்கி. ஸ்பீஷீஸ் எப்போவுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. Until or unless you are very strong in botany or zoology, you can't go into species. சரியா? Or unless you have studied it in current affairs. ஒன்று பாட்னி ஜாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். இந்த ரெண்டுத்தில் எங்கேயாவது மாட்டுச்சுன்னா தான் ஸ்பீஷீஸ்குள்ளே போகணும், இல்லை போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டோட்டலாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் எல்லா கொஸ்டினும் வந்திருக்கு. இது குயிக்காக பார்த்துடலாம், இல்லை லாஜிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ டோட்டலாக அப்ளிகேஷன் ஓரியன்ட். இதில் இந்த வருஷம் நிச்சயமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ரெயின்ஸ் கொஞ்சம் டஃப் கெஸ் தான். பட் யூஏவி ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம், கேத்தோட ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறமா வந்து மெஜரோனா சிப் வந்து வி எக்ஸ்பெக்டட். நிச்சயமாக இந்த வாட்டி வந்து குவாண்டம் சிப் ஒன்று வரும். அண்ட் வி காட் நோபல் ப்ரைஸ் இந்த வாட்டியே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ குவாண்டம் வந்து நிச்சயமாக வருதுங்கிறத பார்த்தோம். க்ளவுட் சீடிங் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம், எடிட்டோரியல்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணோம். இட்ஸ் அன் எக்ஸ்பெக்டட் திங். ஆக்சியான், ஸ்பேடெக்ஸ், ககன்யான் மூணுமே மிஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் தான். ககன் வந்து இட்ஸ் நாட் தேர் இன் கரண்ட் அஃபேர்ஸ், இட்ஸ் அன் ஓல்ட் திங். பட் ஸ்டில் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இஸ் அ ரிப்பீட் ஆஃப் PYQ அண்ட் வைரஸ் இஸ் அ ரிப்பீட் ஆஃப் PYQ. இது அப்படியே ரெண்டும் PYQ ரிப்பீட். தே ஹவ் ரிப்பீட்டட் தி PYQ. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் PYQ. உங்களுக்கு புரியுதா? ட்ரோன்ஸ் இஸ் அ ரிப்பீட் ஆஃப் அ PYQ. அண்ட் டிஃபென்ஸில் போன வாட்டி நம்ம 5th ஜென்ரேஷன் கேட்டாங்க, இந்த வாட்டி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை வச்சு கேட்டிருக்காங்க. மூணுமே டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஐசி இன்ஜின் பெட்ரோல் டீசலில் ஓடுற வண்டியை தவிர இருக்கிற மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின், அதாவது பெட்ரோல் ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற பவர் யூஸ் பண்ணுற வண்டி, அதை தான் ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த லாஜிக்கை பிடிச்சிருந்தா போட்டிருக்கலாம், அவ்வளோதான். பட் அது பிடிச்சிருக்கிறது கஷ்டம் எக்ஸாம் ஹாலில். ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் மீன்ஸ் யூ ஆர் நாட் யூசிங் ஐசி இன்ஜின், தட் இஸ் பெட்ரோல் டீசல், யூ ஆர் யூசிங் அதர் ஃபியூவல்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்லி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஹைட்ரோசெல் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ், ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸில் என்ன இருக்கும், உங்களுக்கு ஐசி இன்ஜினும் இருக்கும், பேட்டரி இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். வண்டி கார் ஓட்டிகிட்டு போகிறப்போ பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும், டக்கு நீங்கள் பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டா பேட்டரியில் வண்டி ஓடும். ஸோ கேன் சேவ் பெட்ரோல், தட் இஸ் ஹைப்ரிட். ஸோ ஃபஸ்ட்டு ஆல் தி 3 இஸ் தி ஆன்சர். வெஹிக்கிள்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த லாஜிக் தான், மற்றபடி எதுவும் இல்லை. நிச்சயமாக ஆல்னு வருது தப்பு அப்படின்னு போட்டாலே நமக்கு இது வருது. பட் லாஜிக்கலி தட்ஸ் ட்ரூ. இட்ஸ் நாட் நீங்கள் வந்து ஆல்னு வந்தால் ஆல் தி அபவ் போடணுங்கிறது இல்லை. என்னன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் UAVs கேன் டூ வெர்டிக்கல் லேண்டிங் கிடையாது, எல்லாமே இப்படி ஏறி இறங்குறது இல்லை. தேர் ஆர் ஃபியூ UAVs which takes off and lands. இந்தியாவோட UAVயே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேக்கிங் ஆஃப் அண்ட் லேண்டிங் தான், இட்ஸ் நாட் டூயிங் வெர்டிக்கல் டேக் ஆஃப். ஸோ ஃப்ளைட் மாதிரி ஏறி இறங்குற UAV இருக்குது. UAVனா நீங்கள் வந்து வெறும் அந்த ரிமோட் ஆப்ரேட்டட் ட்ரோனுன்னு நினைக்காதீங்க. UAVனா ஆளில்லா விமானம். ஆளில்லா விமானம்னா அது நார்மல் ஏரோப்ளேன் மாதிரி இருக்கலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் UAV கேன் டூ ஆட்டோமேட்டட் ஓவரிங். ஆட்டோமேட்டட் ஓவரிங்னா ஆட்டோமேட்டாக அப்படியே ஃப்ளோட் பண்ணுறது, எல்லாமேலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர் இருக்கிற இதுதான் ஃப்ளோ ஆகும், அப்படியே ஒரே இடத்துல நிற்கிறது. ஆல் டைப்ஸ் ஆஃப் UAV கேன் யூஸ் பேட்டரி ஆஸ் தி ஒன்லி சோர்ஸ். பேட்டரி மட்டும்தான் கிடையாது. ஸோ டீசல் UAV இருக்குது, அசட்டோன் இருக்குது, மெத்தனாலில் ஓடுற UAVஸும் இருக்குது. நம்ம காலேஜ் காம்படிஷன்லலாம் வந்து யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே எத்தனாலில் ஓடுறது தான். வி டோன்ட் யூஸ் பேட்டரி, ரேஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ D இஸ் தி ஆன்சர்.
ஸோ ஆல் அந்த லாஜிக் சம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சி கேத்தோட் கிராஃபைட் வந்து ஆனோட் அப்படிங்கிறது ஒரு பேசிக். ஸோ அதை வச்சு வந்து யூ குட் ஹவ் ஆன்சர்ட். ஏன்னா மிச்சம்லாம் பாருங்கள், நிக்கல் கேட்மியம், ஓகே, லீத்தியம் அயான், கோபால்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேத்தோட் மெட்டீரியல்ஸ், மெட்டல்ஸை வச்சு கொண்டு வர கேத்தோட் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி குட் ஹவ் gone with graphite eliminate பண்ணிங்கன்னா you get only 3. Graphite is an anode material. But you should know that basicsல தெரியலனா போட முடியாது. பட் பேட்டரிஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் an expected thing. Coal gasification technology can be used for production of how many of them? So coal gasification தெரியும், but it's a tougher one. We can't predict. கண்டிப்பாக கோல் கேசிஃபிகேஷன் எத்தனாலையுமே யூரியாலையும் யூஸ் ஆகுதுன்னு தெரியும், பட் நைட்ரோகிளிசரின் ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. பட் எல்லாரும் அதனால் ஆல் தி அபவ் போடலாம், பட் நைட்ரோகிளிசரினில் அது யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால் ஆல் தி அபவ் லாஜிக் இங்கே வேலை செய்யலை. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ கோல் கேசிஃபிகேஷன்னா என்னதுன்னா, கோலை வந்து நீங்கள் ஹீட் பண்ணுவீங்க. ஸோ அனரோபிக் ஹீட்டிங், ஃபுல் கம்பஷனில் இல்லாமல் வித்தவுட் ஆக்சிஜன் ஹீட்டிங் பண்ணும்போது அந்த கோல் கேஸ் வருதில்ல, அந்த கோலை ஹீட் பண்ணுறப்போ வர்ற கேஸை தான் கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த விஷயங்கள் தான் இதில் வரப்போகுது. ஸோ இதில் வந்து வெறும் வந்து உங்களுக்கு வந்து மீத்தேன் மட்டும் இருக்காது, நிறைய அதர் கேஸஸும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் வந்து ஸோ கோல் கேசிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். Activated carbon is a good and attractive tool to remove pollutants from effluent streams and remediate contaminants from various industries. Activated, so first statement கரெக்டாக தான் இருக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டில், ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்துடணும் எப்படியும். ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன்னா என்னதுன்னா, இப்போ நம்ம டூத் ப்ரஷ்லலாம் யூஸ் பண்ணுறோம். ஆக்டிவேட்டட் கார்பனோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா ஒன்றும் இல்லை, சார்கோல் தான். ஸோ சார்கோலில் வந்து நிறைய ஸ்போர்ஸ் அண்ட் நிறைய ஸ்பேசஸ் இருக்கிறதுனால இட் ஃபில்டர்ஸ் அவுட். ஸோ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ரீசன். லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியானா உள்ள போர்ஸ் பெருசாக இருக்கிறதுனால தான் இட் வாஸ் ஏபிள் டு அட்ராக்ட் திங்ஸ். ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன் எக்ஸிபிட்ஸ் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இன் அப்சார்பிங் ஹெவி மெட்டல்ஸ். தட் இஸ் ட்ரூ. Activated carbon can be easily synthesized from environmental waste with high carbon content. அதுவும் ட்ரூ தான். நீங்கள் ஆக்டிவேட்டட் கார்பனை என்வாரன்மெண்டல் வேஸ்ட், ஹை கார்பன் கண்டென்ட் இருக்கிற வேஸ்ட்லேருந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ட்ரிக் என்ன அப்படின்னா, மூணுமே கரெக்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுதா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்டிவேட்டட் கார்பனை எப்படி தயாரிக்கிறோன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஆக்டிவேட்டட் கார்பன் எப்படி ஃபில்டர் பண்ணுதுன்னு சொல்லலை. ஸோ அசஷனில் என்ன இருக்குது, இதுதான் ட்ரிக்கு. இல்லை நிறைய பேர் ஏ போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் ஒரு சில கீழே ஏ தான் போட்டிருக்காங்க. இல்லை நிறைய கீழே ஏ போட்டிருக்காங்க. இது நானும் பிரபாவும் நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணி பி போட்டிருக்கோம். நானும் பிரபாலாம் கீ நேற்றுக்கு எடுக்கிறப்போ, பிரபா சாரும் நானும் எடுக்கிறப்போ ரொம்ப நேரம் அந்த டிஸ்கஸ் பண்ணோம். சி, ஆக்டிவேட்டட் கார்பன் இஸ் அ குட் அண்ட் அட்ராக்டிவ் டூல் டு ரிமூவ் பொல்யூட்டன்ஸ். பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ணுது ஃப்ரம் எஃப்ளூயன்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரெமிடியேட் கண்டாமினன்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸில் கண்டாமினன்ட்ஸ் எடுக்க யூஸ் ஆகுது. ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன் கேன் பி ஈஸிலி சிந்தசைஸ்டு ஃப்ரம் என்வாரன்மெண்டல் வேஸ்ட். இது ஆக்டிவேட்டட் கார்பன் எப்படி தயாரிக்கிறோன்னு தான் இருக்கே தவிர எப்படி அது வேஸ்ட்டை எடுக்குதுங்கிறதுக்கு பற்றி நம்ம பேசல. ஸோ அதனால் இட்ஸ் நாட் எக்ஸ்பிளைனிங் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்தோம். இட்ஸ் கரெக்ட் பட் நாட் எக்ஸ்பிளைனிங். ஸோ ஆன்சர் கேன் பி ஒன்லி ஒன் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன்ஸ், தட் இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் லாஜிக். மூணுமே கரெக்ட், பட் ஒன்லி திஸ் எக்ஸ்பிளைன்ஸ், திஸ் டசன்ட் எக்ஸ்பிளைன். ஸோ அதனால தான் வந்து வி கோ வித் பி. ஸோ இதுதான் வந்து அசர்ஷன் ரீசனிங் டைப்பில் இருக்க ட்ரிக், which we have to be very cautious. இந்த அளவுக்கு மைண்ட் வேலை செய்யணும்னா it takes time. CL20, HMX, LLM இது மூணு பார்த்த உடனே டி தான் நான் போட்டேன். ஏன்னா ஐ ஸ்டடிடு இன் ஜிஎஸ்எல்வியில் வந்து LLM இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கேன். அண்டு பிரபாவம் ஆமாம் ஜிஎஸ்எல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ட்ரிக் என்ன அப்படின்னா, மூணுமே நம்ம வெறும் LLM பார்த்துட்டு ஜிஎஸ்எல்வின்னு போட்டுடலாம். ஜிஎஸ்எல்வியில் அது ராக்கெட் ஃபியூயலாக இருக்குன்னு. பட் இது மூணுமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ இது மூணுமே வந்து பாம்ஸே தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போ இனிமேல் எப்படி பாம் தயாரிக்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் என்ன ஆகும், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி உங்களை ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு படிக்கிறான், பாம் தயாரிக்கிறது படிக்கிறான்னா என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எண்ணெயை பார்க்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஐபிலேருந்து 2 ஆளுங்க வந்துடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இன் மிலிட்ரி வெப்பன்ஸ். ஆக்சுவலி இட்ஸ் தேர் இன் பிஐபியில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தே ஹவ் டெவலப்ட் நியூ எக்ஸ்ப்ளோசிவ். நம்ம ஐஐடிலேயும் எங்கேயோ வந்து பண்ணியிருக்காங்க இந்த மூணுத்தை வச்சு. அதனால் இது இருக்குதுன்னு பிஐபியில் காட்டுது. ஆனால் பிஐபியில் காட்டின நியூஸ் இப்போ நான் பிஐபின்னு ஈஸியாக சொல்லிட்டு போகக்கூடாது. பிஐபியில் இருக்கும் எல்லாமே. டேட்டை போய் பார்த்தா 2010 வந்த நியூஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்ல முடியாது. நான் ஜஸ்ட்டு சொன்னேன், கூகுள் சர்ச் பண்ணுறப்போ பிஐபியில் காட்டுச்சு. ஏன்னா என்ன டேட்டுன்னு பார்த்தா 2010 இருக்குது. பட் யார் அந்த டேட்டை பார்க்காம பிஐபியில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அ ரேண்டம் திங், டஃபர் ஒன்.
I marked D, but still B is the answer. So Majorana, it's the expected thing. Majorana is the chip made by Microsoft. Microsoft என்ன பண்ணுறாங்க, Amazon என்ன பண்ணுறாங்க, Google என்ன பண்ணுறாங்க, Willow by Google, இந்த மாதிரி நம்ம படிக்க சொன்னோம். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் Majorana 1 chip will be enable quantum computing. Yes, that is true. It is introduced by Microsoft. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ யூ கெட் தி ஆன்சர். ஸோ நம்ம இதுலேயும் நான் போட்டிருந்தேன், என்னோட குரூப்லேயும் நான் இதை வந்து Majorana பற்றி போட்டிருந்தேன் when it was released. And we discussed about all these chips in editorials. When we discuss about quantum computing. இந்த வாரம் quantum computing பார்த்தோம்ல எடிட்டோரியல்ஸில். ஆக்சுவலி இன்சிடென்டலி Majorana ரிலீஸ் ஆனதுனால தான் அந்த எடிட்டோரியலே நம்ம பார்த்தோம். அந்த வாரம் தான் வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்லேயோ FAQல வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி வந்துச்சு. அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் நம்ம எடிட்டோரியல்ஸ் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். Some of the rare earth elements is used in the manufacture of flat television screens and computer monitors. நிச்சயமாக இருக்கலாம். Some of the இருக்குது, வாய்ப்பு இருக்குது தானே, டெலிவிஷனில் பண்ண வாய்ப்பு இருக்குது. Some of the rare earth elements has photorescent properties. அதுவும் கரெக்ட் தான். And if you know what is fluorescent, what is phosphorescent, fluorescentனா என்ன, ஃப்ளூரினால் வருது, ஃபாஸ்பரஸ்னா ஃபாஸ்பரஸ்னால வருது. ஸோ ஃப்ளூரசன்ட், ஃபாஸ்பரசன்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம், இல்லை போட்டிருக்க முடியாது. பட் அசெஷன் ரீசனிங்கிறதுனால யூ கேன் கெஸ் இட். ஃப்ளூரசன்ட்னா என்ன அப்படின்னா, அது மேலே லைட் பட்டுச்சுன்னா அது க்ளோ ஆகும், அது ஃப்ளூரசன்ட். ஃபாஸ்போரசன்ட்னா என்ன அப்படின்னா, அது மேலே லைட் பட்டோன்னா அது க்ளோ ஆகுது, அது லைட் படும்போது லைட்டெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். நீங்கள் லைட் ஆஃப் பண்ணோன்னா க்ளோ ஆகும், அதுதான் ஃபாஸ்போரசன்ட். ஆஃப்டர் க்ளோ இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து டெலிவிஷன்ஸ்க்கு பழைய காலத்து பிக்சர் டியூப் டிவிலாம் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டெலிவிஷனில். பிக்சர் டியூபோட வால்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இந்த கொஸ்டின். ஸோ ரேண்டம் கொஸ்டின், இட்ஸ் அ டஃபர் ஒன், இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெஸ். ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் காசிங் ரெயின்ஃபால். ஸோ பொட்டாசியம் அயோடைட், பொட்டாசியம் சில்வர், சில்வர் அயோடைட் இஸ் ரைட். பட் பொட்டாசியம் அயோடைட்டா பொட்டாசியம் நைட்ரேட்டா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தே இருக்குது, சரியா? பட் மோஸ்ட் காமன், ஆக்சுவலி பொட்டாசியம் நைட்ரேட்டும் பயன்படுத்தலாம், ஆனால் மோஸ்ட் காமன்லி யூஸ் திஸ் அயோடைட் தான் எப்போவுமே. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ இல்லை டவுட்டெல்லாம் எதுவும் இல்லை. நைட்ரேட் இருக்கானா இருக்குது, பட் மேஜராக எது இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ரெண்டு கரெக்டாக இருந்தால் எது மேஜர்னு தானே பார்க்கணும். அப்போ அயோடைட் இஸ் தி ஆன்சர், ஏ இஸ் தி ஆன்சர். இது வந்து நம்ம துபாயில் வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் யூஸ் பண்ணி ஃப்ளட் ஆகிறப்போ நம்ம எடிட்டோரியல்ஸில் பேசணும். How many of the above space missions give and encourage support microgravity research? Microgravity researchனா என்னன்னா ஒன்றும் இல்லை, கிராவிட்டி இல்லாத ஏரியாவில் போயிட்டு ஏதாவது ஒரு ரிசர்ச்சை பண்ணுறது தான் மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச். இப்போது இங்கே பூமியில் எப்படி வந்து மரம் வளருது, செடி வளருதுன்னு பார்க்குறோம். கிராவிட்டியே இல்லாத இடத்துல எப்படி செடி வளருதுன்னு பார்க்குறது மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச். இங்கே பூமியில் எப்படி பாக்டீரியா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு படிக்கிறோம். கிராவிட்டியே இல்லாதப்போ பாக்டீரியா எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்றத மைக்ரோகிராவிட்டி. ஸோ மூணுத்துலேயும் we are encouraging microgravity research. Axiom 4 இருக்கட்டும், ஸ்பேடெக்ஸாக இருக்கட்டும், ககன்யானா இருக்கட்டும். ஸ்பேடெக்ஸ் வந்து மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டாக்கிங் டெக்னாலஜி. ககன்யானில் அஃப்கோர்ஸ் we have planned a lot. அண்ட் ஆக்சியம் 4லையும் இருக்குது. ஸோ ஆல் த 3 இஸ் ரைட். ககன்னா என்ன அப்படின்னா ஜிபிஎஸ் எய்டட் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஜிபிஎஸ் இருக்குது, ஜிபிஎஸ் வச்சு நம்ம லொக்கேஷன்லாம் பார்க்குறோம், கூகுள் மேப்ஸ்லாம் அதான் ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஜிபிஎஸ்ஸை இன்னும் அக்யூரேட் ஆக்கிறதுக்கு நம்ம ஒன்று ஆட் பண்ணோம், அதுதான் வந்து ககன். ஸோ ககன் என்ன பண்ணுறோன்னா அதோட பேஸ் டெக்னாலஜி ஜிபிஎஸ் தான். அந்த ஜிபிஎஸ்க்கு மேலே வி ஆடட் சம் அடிஷ்னல் அக்யூரசி. ஸோ அதனால் இட் இஸ் அன் அக்யூரேட் வெர்ஷன் ஆஃப் ஜிபிஎஸ். அண்ட் இது வந்து லான்ச் பண்ணது இஸ்ரோ தான் இதை லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இது யார் யூஸ் பண்ணாங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இந்த பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா வெறும் ஜிபிஎஸ்ல இருக்க அக்யூரஸியை விட ஹையர் லெவல் ஆஃப் அக்யூரஸி ஃப்ளைட்ஸ்க்கு தேவைங்கிறதுனால நம்ம அதை பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா இதை வந்து ரயில்வே ஆக்சிடென்ட்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ரோட்வேஸில் பிளானிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் அடிஷ்னல் அக்யூரசி அண்ட் இன்டெகிரிட்டி. இட் வில் அலோவ் மோர் யூனிஃபார்ம் அண்ட் ஹை குவாலிட்டி ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். இட் வில் ப்ரொவைட் பெனிஃபிட்ஸ் ஒன்லி இன் ஏவியேஷனுங்கிறது தப்பு. ஏன்னா அதர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, ககன் ரயில்வேஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 1 and 2 இஸ் தி ஆன்சர். ஸோ கடைசியில் மூணுமே வந்து இட்ஸ் டோர்னியர் இஸ் பேட்ரோல் ஏர்க்ராஃப்ட் டைரக்ட். அண்ட் மிச்சது ரெண்டுமே மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் தான். IL-7ம் C-17ம் பார்த்தீங்கன்னா எரும மாடு மாதிரி இருக்குது, 2 ஏரோப்ளேனும் பார்த்தீங்கன்னா. இந்த டாம் க்ரூஸ் படத்துலலாம் வரல, அதுதான் டாம் க்ரூஸ் படத்தில் வரதெல்லாம் C-17 தான். C-17ல் தானே தொங்கிட்டு போவார் அவர், ஓப்பன் த டோர் அப்படின்னு. மிஷன் இம்பாசிபிள் பார்க்கலையா? சரி, ஓகே. ஃபால் அவுட்டில் வரும். ஸோ C-17 குளோப் மாஸ்டர் அண்ட் IL-76 ரெண்டுமே வந்து இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் பெருசாக இருக்கும். ஒரு போயிங் 747 விட பயங்கர பெருசாக இருக்கும். ஸோ சூப்பர்சானிக் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட்டுங்கிறது தப்பு. அதனால் 1 and 2 இஸ் ஆன்சர். இதே நியூஸில் இருக்குன்னா டோர்னியர் 2 to 8 வந்து நம்ம இண்டிஜினஸாக மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அண்ட் நம்ம ஒரு டோர்னியரை வந்து வி கிஃப்டட் டு சம் நேஷன், மால்டீவ்ஸ்க்கோ மொரிஷியஸ்க்கோ யாருக்கோ கிஃப்ட் பண்ணோம். ஸோ அதனால் அது நியூஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம்.
அண்ட் ஃபைனலாக வந்து பயோடெக் அண்ட் பயாலஜியில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலி மேட் ஆன்டிபாடிஸ். இது எப்போ வந்ததுன்னா பிவைக்யூவில் இருக்குது. ஆல்ரெடி 17லேயோ 18லேயோ பிவைக்யூவில் வந்துச்சு. திரும்ப இதை எப்போ யூஸ் பண்ணுறோம்? நம்ம என்னென்னா ஒரு டிசீஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு ஆன்டிபாடிஸை உருவாக்குறோம். அப்படி உருவாக்கி அதை உடம்புக்குள்ளே போட்டு நம்ம உடம்பை சீட் பண்ணி நம்ம வேக்சினேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரதான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். இட்ஸ் ஃபார் வேக்சின் டெக்னாலஜி. தே ஆர் மேன்மேட் ப்ரோட்டீன்ஸ். தே சிமுலேட் immunological function due to their ability to bind with antigens. They are used in treating viral infections, obviously. So all the three is correct. ஸோ இது பிவைக்யூ அப்படியே ரிப்பீட். அதனால தான் பிவைக்யூ படிக்கணும். பிவைக்யூவில் படித்து வாட் இஸ் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு நீங்கள் அப்போ படிச்சிருந்தீங்கன்னா அப்போ மோனோக்ளோனல் ப்ரோட்டீன்ஸ்னு பிவைக்யூவில் இருக்கும், ஆன்டிபாடிஸ்ன்னு இருக்காது. மோனோக்ளோனல் ப்ரோட்டீன்ஸ்னு இருக்கும் பிவைக்யூவில். அப்படியே பிவைக்யூ ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, 1-2 கொஸ்டின் இப்படி தான் வரும். இதுவும் பிவைக்யூ தான். நோ வைரஸ் கேன் சர்வைவ் இன் ஓஷன் வாட்டர்ஸ். கிடையாது, நிச்சயமாக சர்வைவ் ஆகும். நோ வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் பாக்டீரியா. பாக்டீரியோஃபேஜஸ்னே ஒன்று இருக்குது, விச் இஸ் அ வைரஸ் விச் அஃபெக்ட்ஸ் பாக்டீரியா. அண்ட் நோ வைரஸ் கேன் சேஞ்ச் செல்லுலர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவிட்டி இந்த ஹோஸ்ட் செல்ஸ். பாக்டீரியா வந்து நம்மளோட டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணுறதுனால தான் நமக்கு நோயே வருது. ஸோ அப்படி இருக்கிறதுனால, ஏன்னா இட் பிரிங்ஸ் இன் ஆர்என்ஏ. எவ்ரி பாக்டீரியா ஹாஸ் ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ வந்து நம்ம உடம்புல வந்து ரீட் பண்ணுறதுனால தான் நமக்கு ஜுரமே வருது. ஸோ ஆப்வியஸ்லி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆல் த த்ரீ இஸ் ராங். அதுதான் ஆன்சர் இதுக்கு. ஓகே, நான் ஆப்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போடலையா? ஓகே. ஸோ ஃபைனலி ஐஆரில் வந்து நமக்கு 5 கொஸ்டின். இன்னும் ஐஆர் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, 20 கொஸ்டின்ஸ். அது குயிக்காக பார்த்துடலாம். 2 மணின்னு சொன்னேன், வழக்கம் போல தான். முடிச்சிடலாம். ஸோ நேட்டோ மெம்பர்ஸ் வந்து நம்ம 2 வருஷமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்துருச்சு. இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இஸ் an ஈஸி கொஸ்டின் பட் ட்ரிக்கி ஆப்ஷன்ஸ். அதனால் நிறைய பேர் டிசீவ் ஆகிருக்காங்க. இன்டர்நேஷனல் நார்த் சவுத் கான்ட்ரோல் காரிடார் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஐபிஆர்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டாட்டிக் இது ஆக்சுவலி. வேர்ல்ட் பேங்க்னா என்ன, ஐஎம்எஃப்னா என்ன, டபிள்யூடிஓனா என்ன, யூஎன்னா என்னன்னு படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. இட் இஸ் ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்கில் நம்ம வந்து நம்ம வேர்ல்ட் பேங்க் இந்த வருஷம் கூட நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டாக நம்ம கிளாஸில் 3 ஸ்டேட்மெண்ட்டு நான் கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரி ரீஜன் இஸ் வெரி டஃப் இந்த வாட்டி. எல்லாரும் வந்து என்ன பிடிஎஃபாக போடுறீங்க, வீடியோ போட்டு 4 ரீஜன் நீ கிளைம் பண்ணுறியா? நான் கேட்கவே மாட்டேன். ஒன்று தான் கேட்டான். கேட்ட 3மே நியூஸில் நான் பார்க்கவே இல்லை. இந்த வருஷம் நியூஸில் கூட நம்ம இப்படி கேள்விப்படலையே. நேற்றுக்கு நானும் சாரும் பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன அது நம்ம நியூஸில் கூட கேள்விப்படாத 3 ரீஜனாக இருக்கே அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வெரி டஃப். நேச்சர் ரீஸ்டோர் லா, இட்ஸ் அ EU. இது ஒரு ட்ரிக்கு. எது வந்தாலும் EUன்னு போடுங்கன்றாங்க. அது இந்த வருஷம் ஒர்க் ஆச்சு, எல்லா வருஷமெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அது ஒன்று இருக்குது. பீம்ஸ்டெக் பிரிக்ஸ் இஸ் ஸ்டாட்டிக் அகைன். யூ ஷுட் ஸ்டடி பீம்ஸ்டெக் பிரிக்ஸ் அண்ட் SCO. இது 3மே படிக்கணுங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்டாட்டிக். ஆக்ஷன் சமிட், பிரைம் மினிஸ்டர் வெண்ட் அண்ட் ஸ்போக் அண்ட் இந்தியா வாஸ் வைஸ் சேர்பர்சன். இந்தியா வந்து ஒரு சம்மிட்டில் சேர்பர்சன் வைஸ் சேர்பர்சன் தான் அது படிக்கணும் ஆப்வியஸ்லி. அண்ட் பிரைம் மினிஸ்டர் அட்டெண்டட்ல நம்ம இது எடிட்டோரியலில் பேசணும் ஆக்சுவலி. அதனால் லக்கிலி எடிட்டோரியலில் ஃபுல் ஆக்ஷன் சமிட்லையும் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதோட இம்பார்ட்டன்ஸும் டிஸ்கஸ் பண்ணோம். மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அகைன் எடிட்டோரியல்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இட் கேம் எவ்ரிவேர். எவ்ரி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. எக்கனாமிக் சர்வேல பண்ணோம், எடிட்டோரியல்ஸில் பண்ணோம், எல்லாமே பண்ணது தான். நேச்சர் சொல்யூஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஹப் இஸ் டேரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் இது படிச்சிருந்தா போட்டிருப்பீங்க, இல்லை போட்டிருக்க முடியாது. அதே தான் நேச்சர் ரிஸ்டோர்லாகும். படிச்சிருந்தா போட்டிருப்போம், இல்லை போட்டிருக்க முடியாது. ஆனால் பீம்ஸ்டெக்ஸ், பிரிக்ஸ், ஆக்ஷன் சமிட், மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்பு, INSTC, NATO, வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கன்சிடர்ட் டு பி ரேண்டம் திங். இட்ஸ் சம்திங் பார்ட் ஆஃப் ஸ்டாட்டிக். வெளியேந்து பேசுகிறப்போ அப்படி தான் இருக்கும். எக்ஸாம் ஹாலில் இருக்கிறப்போ அது வேறு. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, கோச்சிக்காதீங்க. ஸோ இந்தியா ஜாயின்ட் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப். எஸ், தட் இஸ் ட்ரூ. இது வந்து ஏன் ஈஸின்னு நான் சொல்கிறேன் தெரியுமா? அகைன் நான் சொல்கிறது என்னென்னா ஆப்ஷன்ஸை வச்சு தான். வி டோன்ட் டிட்டர்மைன் வெதர் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஏரியா, பேஸ்ட் ஆன் ஆப்ஷன்ஸ். இந்தியா இஸ் ரிசோர்ஸ் ரிச் இன் ஆல் 30 கிரிட்டிக் மினரல்ஸ் ஐடென்டிஃபைடா. இல்லாதனால தான் சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் பண்ணணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாலே நீங்கள் ஆன்சர் போட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ அதனால தான் திஸ் இஸ் ஈஸியஸ்ட் கொஸ்டின். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தேர்ட்லாம் பார்த்தோன்னா டஃப் ஆகிடும். And this we discussed in editorials again. Critical minerals 2023 டிஸ்கஸ் பண்ணேன். உங்களுக்கு கரண்ட் பேட்சுக்கு பண்ணியிருக்க மாட்டேன். பட் பார்லிமெண்ட் in 2023 has amended Minerals and Mines Development Regulation Act, empowering central government to exclusively auction mining lease for composite license. ஸோ டங்ஸ்டன் மைனிங் இஷ்யூ வரும்போது கூட நம்ம இது பேசணும். ஏன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் படிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கான லீஸ் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ 1 and 3 is the answer. பட் இது ஈஸி காரணம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். It's obvious, it's wrong. How many of the above are NATO members? ஸோ நாட்டோவில் வந்து உங்களுக்கு ஆஸ்திரியா இல்லை, சர்பியா இல்லை, ஸ்வீடன் இப்போ தான் ரீசெண்டாக சேர்ந்தாங்க. ஸோ நீங்கள் 2 எலிமினேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் only 4.
ஸோ யார் யார் இல்லைன்னு பாருங்கள். ஆஸ்திரியா இல்லை, சைபீரியா இல்லை. நான் போன வருஷம் மேப்ஸ் போட்டேன், இந்த வருஷம் போடல, பட் போன வருஷம் மேப்ஸில் வி ஆர் டிஸ்கசிங் திஸ். ஸ்வீடன் இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்துட்டாங்க, சீக்கிங் கிடையாது, ஸ்வீடன் ஜாயின்டு. நான் பழைய மேப் இது. ஓகே, ஸோ நார்த் மெசிடோனியா, ஸ்வீடன், குரோஷியா, பல்கேரியா 4மே இருக்குது. ஓகே, ஸோ ஒன்லி 4 இஸ் தி ஆன்சர். உக்ரைன் வாரில் வந்ததுலேருந்து NATO இஸ் இன் நியூஸ். International North-South Transport Corridor is a multimodal transport which connects with what? It passes through Iran அப்படிங்கிறதுனால இது, but it doesn't connect Central Asia. அதுதான் இதில் இருக்க ட்விஸ்ட். ஒரு சிலர் போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் நார்த்-சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இங்கேருந்து பந்தாரபாஸ் போயிட்டு பந்தாரபாஸ்லேருந்து காஸ்பியன் சி வழியாக அசர்பைஜான் வழியாக இட் கோஸ் டு ரஷ்யா. சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிறதுக்கு பேர் நான் என்னென்னு கிளாஸ் நடத்தினேன், இதுக்கு பேர் அஷ்காபாத் அக்ரிமெண்ட். ஸோ இது நார்த் சவுத், ரஷ்யாவுக்கு போகிறது நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிறது அஷ்காபாத் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டோம். அண்ட் விக்கிபீடியாவோட டயக்ராம்லேயே அவனே அம்புக்குறி போட்டு அசர்பைஜான்னு போட்டிருக்கான். சரியா, ஒருவேளை கொஸ்டின் எடுக்கிறவன் இதை பார்த்துட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே வச்சானோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது இன்டர்நெட்டில் ரேண்டமாக எடுத்த மேப், இது மேப்பில் சம்மந்தமே இல்லாமல் அசர்பைஜான் ஆரோ மார்க் போட்டிருக்கான். எங்கேருந்து இருக்க மேப்னா விக்கிபீடியாவோட மேப் இது. ஸோ விக்கிபீடியா மேப்பில் அவன் INSCCன்னு போட்டிருப்பான், போட்டோடனே இந்த மேப் வந்திருக்கும். ஸோ அதே அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ இதில் இருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் தி ரெட் சி சூயஸ் கெனால் ரூட் இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஸோ யூ ஆர் பைஃபர்கேட்டிங் இட் இன் தி ஷார்ட் வே. அண்ட் இது கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸில் இருக்குது. ஏன்னா இந்தியா ஹேஸ் சென்ட் அ கூட் த்ரூ இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் டு ரஷ்யா. இது ஒரு காரிடார் இருக்குது. அப்புறம் சென்னையிலேருந்து விளாடிவாஸ்டாக் 2 காரிடார் நம்ம ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ சென்னை டு விளாடிவாஸ்டாக் ஒன்று, இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ஒன்று. ஸோ அதனால் இந்தியா டு யூரோப் த்ரூ அசர்பைஜான் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஏன்னா சென்ட்ரல் ஏஷியாங்கிறது தான் இதில் நீங்கள் ஈரான் இஸ் ரைட், பட் சென்ட்ரல் ஏஷியாங்கிறது இங்கே எலிமினேட் பண்ணுறோம், வியா சைனாங்கிறது இங்கே எலிமினேட் பண்ணுறோம், சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிறது எலிமினேட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் தி லாஜிக். ஓகே, IR கிளாஸ்லையும் வி டிஸ்கஸ் திஸ். நெக்ஸ்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷனல் பேங்க். ஸோ வேர்ல்ட் பேங்கே ஆரம்பித்தாங்க டு ப்ரொவைட்ஸ் லோன் டு மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி ஆஃப்டர் மேத் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் டு சப்போர்ட் யூரோப் அப்படிங்கிறது தான் வி ஆர் டிஸ்கசிங் இன் கிளாஸ். ஸோ ஒரு சிலர் D போட்டிருக்காங்க, ஒரு சிலர் C போட்டிருக்காங்க. என்ன கன்டென்ஷன் அப்படின்னா, இட் ஒர்க் சிங்கிள் ஹேண்டட்லி டு ஹெல்ப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு ரெடியூஸ் பாவர்ட்டி அப்படின்னு இருக்கும்போது இவங்க தனியாக மட்டும்தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தானே போகுது அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வரும்போது ஒரு சில இன்ஸ்டியூட் கீழே C போட்டிருக்காங்க, ஒரு சில இன்ஸ்டியூட் கீழே D போட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டட்லி அதோட மீனிங் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது. சிங்கிள் ஹேண்டடாக அவங்க தனியாக செயல்படுறாங்களான்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வேர்ல்ட் பேங்க்ஸ் ஒர்க் வித் கொலாபரேஷன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால கிடையாதோ அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா யூரோப்பியன் யூனியன் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் பீம்ஸ்டெக். ஸோ பீம்ஸ்டெக் இதில் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இஸ் அ ட்ரிக் ஹியர். ஸோ இட் இஸ் அ ரீஜனல் ஆர்கனைசேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் 7 மெம்பர் ஸ்டேட்ஸ். அது கரெக்டு, 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் பேங்காக் டிக்ளரேஷன். ஸோ பீம்ஸ்டெக் எப்போ ஆரம்பித்தாங்க? ஹெட் குவார்ட்டர்ஸ் டாக்கா தான், பட் எப்போ ஆரம்பித்தாங்க? 1998 ஆரம்பித்தாங்க, 99 இல்லை, 98 பேங்காக் டிக்ளரேஷனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக்கில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்தியா இருக்கிற முக்கியமான ஆர்கனைசேஷன் பீம்ஸ்டெக், பிரிக்ஸ், SCO, இது நல்லபடியாக படிச்சுக்கணும். பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து தான் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ், நேபாள் கிடையாது. நேபாளும் பூட்டானும் அப்புறம் தான் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இங்கே டாக்காங்கிறது தப்பு, இங்கே நேபாள் கிடையாது, நேபாள் லேட்டாக வந்திருக்கும். அண்ட் பீம்ஸ்டெக்கில் டூரிசம் இந்தியா கிட்டே இருக்குது, டூரிசம் இந்தியா கிட்டே இல்லை. ஐ திங்க் இட் இஸ் இன் ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ இவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் 4 இஸ் ராங். சரி, நீங்கள் இஃப் யூ ஜஸ்ட் எலிமினேட் 2 and 3 யூ ஆர் லெஃப்ட் வித் எய்தர் C or D. ஸோ ஆக்சுவலி பீம்ஸ்டெக்குள்ளே பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் மொத்தம் 14 செக்டர்ஸ் இருக்கும். லான்ச் பண்ணுறப்போ 14 லான்ச் பண்ணோம். பட் பீம்ஸ்டெக்கோட சார்ட்டர் 2022 வந்துச்சு. இந்த 2022 பீம்ஸ்டெக் சார்ட்டரில் எடுத்தோன்னே 14 கொலாபரேஷன் போவோம்னா 7க்கு மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லி 7 செக்டர் எடுத்து இந்த 7 செக்டரை 7 நாடுகள் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி பிரிச்சுக்கிறப்போ டூரிசம் ஸ்ரீலங்கா, ஐ திங்க் இல்லை டூரிசம் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் போச்சுன்னு நினைக்கிறேன். 16th பிரிக்ஸ் சமிட். இது 15 16 தெரியணும், COP 28 29 தெரியணும். அந்த நம்பர் இப்போ முக்கியமாயிட்டு இருக்குங்கிறத யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த டிக்ளரேஷனில் ஆரம்பிச்சிருக்காங்க? இட்ஸ் பேங்காக் டிக்ளரேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறப்போ என்ன டிக்ளரேஷன்? 2015 பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் ஸ்டார்டட் பேஸ்ட் ஆன் ஃபோர்டலெஸா டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. எந்த டிக்ளரேஷனில் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சதுன்னு
இந்த தீம் வந்து கரெக்டு தான். ஸ்ட்ரென்த் மல்டிகல்ச்சுரலிசம் அண்ட் ஜஸ்ட் கொலாபரேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு வியர்டு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு வியர்டு விஷயம் என்ன அப்படின்னா, பிரிக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன தெரியுமா இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் மல்டிகல்ச்சுரலிசம் ஃபார் ஃபேர் குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது. ஓகே, பிஐபியில் என்ன இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் ஜஸ்ட்னு இருக்குது. பட் ஜஸ்ட் ஃபேர் ரெண்டும் ஒரே மீனிங் தான். பட் பிரிக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபேர் குளோபல் டெவலப், இது நேற்றுக்கு தான் நான் கவனித்தேன். இந்த அளவுக்கு நுணுக்கமாலாம் தெரில. எடிட்டோரியல்ஸில் இது ஒரு லைன் நான் போட்டேன், ஆனால் இதெல்லாம் நம்ம இவ்வளோ நுணுக்கமாலாம் பார்க்க மாட்டோம். என்னன்னா நேற்றுக்கு தான் இதை கவனிக்கிறப்போ பிரிக்ஸோட வெப்சைட்டில் ஜஸ்ட்னு இருக்குது, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேர்னு இருக்குது, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஜஸ்ட். அப்போ இந்தோனேஷியா மெம்பர் ஆனது கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம பிரிக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 தப்பா, அப்போ இந்த ஒரு வேர்டை வச்சு தப்பாக்குவானா இருக்குது. நம்ம பிரிக்ஸ் வந்து நியூஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் புது மெம்பர்னு படித்து வைங்கிறத we were discussing. பட் ஆக்ஷன் சமிட் பிரைம் மினிஸ்டர் வெண்ட் அண்ட் ஸ்போக், நம்ம இதை எடிட்டோரியில் டிஸ்கஸ் பண்ணோம். பிளெட்ஸ்லி பார்க் சியோல் சமிட்க்கு அப்புறம் 3வது சமிட்டாக இந்த வருஷம் பிரைம் மினிஸ்டர் போய் பேசியிருக்காரு, ஏஐ பற்றி பேசினார் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸே பண்ணோம். அண்ட் யூஎஸும் யூகேவும் சைன் பண்ணல அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இதை சைன் பண்ணாமல் போய் யூஎஸ்ஏ போயிட்டு தனியாக வந்திருக்காங்க. சைன் த டிக்ளரேஷனுங்கிறது தப்பு. ஏன்னா அவங்க சைன் பண்ணாமல் போயிட்டு தான் அமெரிக்கா வந்து சிப்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டை கொண்டு வந்து இன்க்ளூசிவ் ஏஐக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. யார்? அமெரிக்கா. டெக்னாலஜி போயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதான் வந்து இங்கே நோட் பண்ணோம். ஸோ ஒன்லி ஒன் இஸ் தி ஆன்சர். நேச்சர் சொல்யூஷன் ஃபினான்ஷியல் அப் ஃபார் ஏஷியாங்கிறது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட இனிஷியேட்டிவ் தான். இது ஒன்றும் இல்லை, நேச்சர் பேஸ்டு சொல்யூஷனில் இருக்கிற ப்ரோக்ராமுக்கு ஃபண்டிங் தர ஒரு ஏஜென்சியாக அது செயல்படுது. $1 பில்லியன் ஃபண்டிங்கில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆரம்பித்து வச்சது. அவ்வளோதான். இதுதான் வந்து இதோடைய ஸ்டாட்டிக் கண்டென்ட். இஃப் யூ ஹவ் சீன் இன் கரண்ட் அஃபேர்ஸ் யூ நோ, அதர்வைஸ் யூ டோன்ட் நோ. இதெல்லாம் விட்டுறணும். இம்பல்சிவ்னஸில் போய் தொடலாம் கூடவே கூடாது. இதெல்லாம் விட வேண்டிய கொஸ்டின். சரியா? இந்த ஒன்லைனர்லாம் வந்து ஜாக்கிரதையாக அட்டன் பண்ணணும். எதர் யூ நோ ஆர் யூ டோன்ட் நோ. கெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ரேண்டமாக. ஏதாவது லாஜிக் இருந்தால் சரி. நோ சார்டினியா யூஸ் நோ இட் இஸ் இட்டாலி பிகாஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஆனால் வந்து நார்மாண்டி வந்து இட் இஸ் இன் ஃப்ரான்ஸ் அண்ட் மல்ரோக்கா இஸ் இன் ஸ்பெயின். ஸோ அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார்டினியா ஏன் வந்து இட்டாலியில் இருக்குன்னா, நம்ம நெப்போலியன் அங்கே தான் அரெஸ்ட் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் வந்து சார்டினியா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் மிச்சம் 2 தெரில. அதனால் வந்து நன் இஸ் தி ஆன்சர் இதுக்கு. ஓகே, ஸோ கிளியரா? இந்த வாட்டி ரீஜன்ஸ் நியூஸ் இஸ் டஃப். அண்ட் லாஸ்ட் பார்ட் வந்து வி ஆர் கோயிங் டு சி கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் வி ஆர் ஹேவிங் 2 கவர்மெண்ட் ஸ்கீம் டேரெக்டாக வந்திருக்கு. கவச் இனிஷியேட்டிவ் நான் சயின்ஸில் கூட போட்டிருக்கலாம், நான் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்து போட்டேன். அண்ட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் போர்டையும் நான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி போர்ட்ஸு, அப்புறமா வந்து மினிஸ்ட்ரிஸ், டைரக்டரேட் அண்ட் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி 3 கொஸ்டின் வந்தது. கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட், டைரக்டரேட் அண்ட் போர்டை வச்சு 3 கேள்வி வந்திருக்கு. 3 கேள்வி ஸ்கீம்ஸ்லேருந்து வந்திருக்கு. மைனர் மினரல்ஸ், காந்தி பீஸ் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் இயர்ஸ், இதெல்லாம் ரேண்டம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகே, அண்ட் வழக்கம் போல் ஸ்போர்ட்ஸில் இந்த வருஷம் 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸோட இந்த கொக்கோ அண்ட் செஸ் கொஸ்டினை பார்த்துட்டு இனிமேல் நம்ம ஸ்போர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு இல்லை. இந்தியாவில் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்தால் படிக்கணும். இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாட் நடந்தது, அந்த வருஷம் கேட்டாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா ஃபைனல்ஸ் ஃபஸ்ட் டைம் போச்சு, அதனால் கேட்டாங்க. ஸோ அப்படி தான் கேட்குறாங்களே தவிர இட் டசன்ட் மீன் தட் வென் எவர் இஸ் தேர் சம்திங் இருந்தால் அது ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் வந்து உட்காந்து ரெகுலராக படிக்கணும்லாம் இல்லை. முக்கியமாக ஒன்று நடக்குது. மொதல் வாட்டி கொக்கோ வேர்ல்டு கப் நடக்குது, அது இந்தியாவில் நடக்குது, அதனால் அது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் நோ ஒன் எக்ஸ்பெக்டட் கொக்கோ வேர்ல்டு கப் வில் கம். குகேஷ் ஜெயிச்சிருக்காரு, அதனால் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 2வது ஸ்டேட்மெண்ட் வாஸ் ட்ரிக்கி. யார் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணியிருப்போம், பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்க மாட்டோம். பட் நம்ம என்ன இதுலேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் ஒரு குளோபல் ஈவெண்ட் இந்தியாவில் நடந்தால் படிக்கணும். இந்தியா வந்து ஒரு குளோபல் ஈவெண்ட்டோட ஃபைனல்ஸ்க்கு போச்சுன்னா படிக்கணும். இந்தியா ஒரு குளோபல் ஈவெண்ட்டில் வின்னராக வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸஸ் வந்தால் அதை படிக்கணும். இதுதான் நம்ம எடுத்துக்கிற லாஜிக். சரியா? ஸோ ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் டேரெக்டாக நம்ம வந்து கவு ப்ரீட்ஸை இம்ப்ரூவ், நம்ம கிளாஸில் கூட டிஸ்கஸ் பண்ணது தான். கவோட ப்ரீட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரூரல் ஏரியாவில் லான்ச் பண்ணாங்க. சயின்டிஃபிக் மெத்தடில் இண்டிஜினஸ் ப்ரீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ண ஒரு மிஷன். 10 வருஷமாக இது நியூஸில் இருக்குது, ஆனால் இப்போ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட 12 நாள் கனவு நிறைவேற்று ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், போத் 1 and 2. ஒரு சிலர் இதை வந்து எக்கனாமிக்குள்ளே போட்டிருப்பாங்க, அதனால் வந்து எக்கனாமிக் கொஸ்டின் ஒன்று எக்ஸ்ட்ரா வரலாம், நம்பர்ஸ் அதனால் சேஞ்ச் ஆகும். சரியா? PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஸோ இது வந்து இந்த வருஷம் நிச்சயமாக வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இட் டார்கெட்ஸ் இன்ஸ்டலேஷன் ஆஃப் 1 crore. பார்த்தீங்களா,
டார்கெட்டில் இருக்கிற இந்த நம்பரை வந்து கேட்குறாங்க. 1 crore 2 crore 10 crore அப்படிங்கிறத படிக்கணும். ஏன்னா கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி தான் இதை பண்ணுறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து ஸோ டைரக்ட்லி இந்த ஸ்கீம் பற்றி பிஐபியில் வந்து நியூஸ்லேருந்து காப்பி பேஸ்ட், லைக் எப்படி ஜிஞ்சர் காப்பி பேஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பிஐபியில் இந்த ஸ்கீம் வரும்போது பிஐபியில் இருக்குது, அங்கேருந்து அப்படியே வந்து இந்த 1 crore 3 lakhs. ஸோ இதில் ட்ரிக்கே என்னதுன்னா, ஒருவேளை 10 crore இருக்குமோ, இல்லை ஒருவேளை 5 lakhs இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துருக்கலாம். ஸோ அப்போது ஒரு முக்கியமான ஸ்கீம் படிக்கிறப்போ அதில் இருக்க டார்கெட்ஸ் பார்க்கணும். இப்போ உஜ்வாலா யோஜனா லான்ச் பண்ணும்போது 10 crore டார்கெட்டாக இருந்தது. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் 80 crore டார்கெட்டாக இருக்கும். பிரைம் மினிஸ்டர் வந்து ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் 10 crore டார்கெட்டாக வச்சுருந்தார். ஸோ சோலாரில் வந்து 1 crore வீடை டார்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். ஸோ இதுதான் கேட்குறாங்க, சரியா? பட் 3 lakh ஜாப்ஸ்லாம் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப டஃப். இட்ஸ் நாட் ஈஸி டு ரிமெம்பர் ஃபார் ஆல் ஸ்கீம்ஸ். இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுறது? இது நேஷனல் ரயில் பிளான். வி டிஸ்கஸ் திஸ் இன் எக்கனாமிக் சர்வே. அகைன் நேஷனல் ரயில் பிளான் 2030 அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ செட் 2030 இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ 2028ன்னு இருக்கிறதுனால தப்பு. ஸோ ட்விஸ்ட் என்னன்னா, இங்கே நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் 2 நாட் கரெக்ட் இருக்குது. எத்தனை பிள்ளைகள் அது பார்க்கலன்னு தெரில. கவச் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் டெவலப்ட் இன் கொலாபரேஷன் வித் ஜெர்மனியா? கிடையாது. இட்ஸ் அன் இண்டிஜினஸ் டெக்னாலஜி விச் வாஸ் டெவலப்டு பை இந்தியா. ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ 1 and 2 இஸ் தி ஆன்சர். ஸோ கவச்சில் வி ஆர் யூசிங் RFID. RFID வந்து ட்ராக்ஸ்லேயும் இருக்கும். RFIDனா என்ன? இப்போ நம்ம ஃபாஸ்டாக் மாதிரி, ஃபாஸ்டாக் எப்படி ஆட்டோமேட்டிக்காக டாலில் வரும்போது டால் டிடெக்ட் பண்ணுதில்ல, அந்த மாதிரி ட்ரெயின்லேயும் RFID இருக்கும், ட்ராக்லேயும் RFID இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன்லேயும் RFID இருக்கும். அது மூணுத்துலேயும் அது மேட்ச் ஆகும்போது அது டிடெக்ட் பண்ணிடுது. ப்ளஸ் இதில் GPS இருக்குது. ஸோ இது எல்லாமே முடிய போகுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர்றது தான். ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் வந்து பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. ஸோ பொதுவாக ரெகுலேட்டரி போர்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல் தி அபோவ் போட வாய்ப்பு இருக்குது. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அதோட ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக ஆர் அதோடைய இது ரிலேட்டடாக பண்ண போகிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஆயிலும் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸும் மைனிங்குள்ளே தானே வரும். உங்களுக்கு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் போர்டுனா பெட்ரோல், டீசல், கெரோசின், நேச்சுரல் கேஸ் இதோட ரிஃபைனிங்கை தான் அவங்க ரெகுலேட் பண்ண போகிறாங்களே தவிர மைனிங்கை ரெகுலேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இஸ் மைனிங். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரிஃபைனிங், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெட்ரோலியம், மார்க்கெட்டிங் அண்ட் சேல் ஆஃப் பெட்ரோலியம். இதுதான் ரெகுலேட்டிங் கீழே வருது. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து எந்த ரெகுலேட்டரி பாடியும் ரெகுலேட் பண்ண போகிறதில்ல. ப்ரொடக்ஷன் வந்து மைனிங்குள்ளே வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் வரும். ஸோ அங்கே அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் யோசிச்சிருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தே மார்க்ட் ஆல் தி 4 தான். இதில் இது அட்டன் பண்ணவங்களாம் ஆல் தி 4 போட்டிருக்காங்க. பட் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கலாம் அப்படின்னு நான் வந்து போகிறப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் அஃபிஷியல் விஷனில் இந்த லைன் அப்படியே இருக்குது. இட் ஒன்லி டேக்ஸ் கேர் ஆஃப் தி ரிஃபைனிங், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல். இட் ஹவவர் டசன்ட் கவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்ன்னு அப்ஜெக்டிவ்லேயே அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. எடுத்தோடனே அபவுட் அஸ்ல நம்ம படிக்கிறோம்ல, டேரெக்டாக அங்கேயே கொடுத்துருக்காங்க இட் டசன்ட் கவர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்ஸில் இருக்குது. தே ஆர் காப்பி பேஸ்டிங் தி திங்ஸ். ஸோ அதனால தான் எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக அந்த முதல் 3 லைன், இல்லை விக்கிபீடியாவில் அந்த முதல் 3 பேராகிராஃபில் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தே ஆர் ஆஸ்கிங். ஆனால் தான் ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டஃபர் ஒன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரொம்ப நாளாக நியூஸில் இருந்தது. ட்ரிபிள் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் இந்த வாட்டி ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு. போன வாட்டி 3 வந்துச்சு, பட் இந்த வாட்டி ஒன்றே தான் வந்திருக்கு, ட்ரிபிள் மேட்ச் தி ஃபாலோயிங்கில். ஸோ ஆர்கனைசேஷன், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த 3த்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ அதனால் முதல் இதே அவுட்டு. ஓகே, ஸோ பட் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, இதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரெண்டுமே கரெக்டு. ஸோ இது ரெண்டும் கரெக்டு. ஃபினான்ஸ் ரிலேட்டட் இப்போ பெரிய பெரிய பணக்காரங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ கள்ள பணம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறது தான் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ். ரெவன்யூவில் அவங்க இன்டெலிஜென்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதான் அவங்களோட வேலை. இவங்க வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வந்து பேங்க் டேட்டா இருக்குது, யூபிஐ டேட்டா இருக்குது, பேமெண்ட்ஸ் டேட்டா இருக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா இருக்குது. இது எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி எவன்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இவங்க வேலை. ஸோ அதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ டேக்ஸ் போடுறதுக்காக தான். ஏன் இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்கணும்? எவன்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்த்தா தான் அவன் மேலே டேக்ஸ் போட முடியும். ஸோ அதுதான் மிச்சம் 2 ஆர்கனைசேஷன் பார்க்குது. இன்சிடென்டலி 3மே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான். பட் அதுதான் இதில் கேட்ட விஷயம். ஸோ இட்ஸ் அ டஃபர் ஒன், இட்ஸ் நாட் ஈஸி டு கெஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். நேஷனல் ஆட்டோமேட்டிவ் போர்டு, ஆட்டோமோட்டிவ்னு வரும்போது அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரியாக தானே இருக்கும். ஏன் காமர்ஸாக இருக்க போது? ஆட்டோமொபைல் தானே. ஆட்டோமோட்டிவ்னு பார்த்தோன்னே டோன்ட் திங்க் இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக்ஸ். ஆட்டோமோட்டிவ் தான் இருக்கே தவிர மேட்டிக் இல்லை.
ஆட்டோமேட்டிவ் இல்லை, மோட்டிவ்னு தான் இருக்குது. இங்கே ஏ இருந்ததுன்னா அதுக்கு மீனிங்கே வேறு, ஓ இருந்ததுன்னா அதுக்கு மீனிங்கே வேறு. ஆட்டோமோட்டிவ்னா வந்து ஆட்டோமொபைல். ஸோ ஆட்டோமொபைல்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி. ஆட்டோமேட்டிவ்னா இட் இஸ் கம்மிங் டு ரோபோட்டிக்ஸ், அது சயின்ஸு. பட் அப்படி ஒரு போர்டு இல்லை, ஆட்டோமோட்டிவ் போர்டு தான் இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி. காயர் போர்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். நேஷனல் சென்டர் ஃபார் ட்ரேட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். இது ரெண்டும் தப்பு. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த வருஷம் ஏதாவது ஒரு போர்டு வரும்னு பார்த்தோம், அதில் காயர் போர்டு கேட்டிருக்காங்க. நான் விஷன் மிஷன் நடத்துகிறப்போ எல்லா போர்டையும் லிஸ்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தோம், எல்லா போர்டையும் எந்தெந்த மினிஸ்ட்ரின்னு படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தோம். பட் நேஷனல் சென்டர் ஃபார் ட்ரேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கெஸ் பண்ணியிருக்க முடியாது. பட் ட்ரேடை வச்சு நம்ம காமர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கலாம், மேபி தட் இஸ் அ கெஸ். ஆனால் ஆட்டோமோட்டிவ் வச்சு ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கலாம். இதுதான் கெஸ் எடுக்கணும். ஸோ அப்போ இதை கெஸ் எடுக்கணும், இதில் கை வைக்கக்கூடாது. அதுதான் வித்தியாசம். நீங்கள் இந்த எக்ஸாம் ஹாலில் 2 கொஸ்டின் இருக்குது, எதை தொட்டிருக்கலாம்னா இதை தொட்டிருக்கலாம், பட் இதை தொட்டிருக்கக்கூடாது. இவ்வளோ தான் லாஜிக். பட் இதையும் நீங்கள் வந்து காமன் சென்ஸை வச்சு வேறு வழியே இல்லைனா இதையும் காமன் சென்ஸில் யோசிச்சிருக்கலாம். இதை படிங்க, அப்படியே மீனிங் இருக்குது. இந்த ஆக்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இங்கே இஷ்யூ இருக்கே தவிர மிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மீனிங் வருது. ஸோ இஃப் யூ ரீட் இட் யூ வில் கெட் தி மீனிங். ஸோ அதான் வந்து இங்கே இருக்குது. So in India, state governments have no power in making grants and concession for minor minerals. Major minerals, central government, minor minerals, state government. This is basic. So another first statement is wrong. So you get the answer. In India, central government has the power to notify minor minerals under relevant law. This is minor minerals central government solum. Ana adode license, lease, auction ella state dhaan paakum. So anala D is the answer. Clear? காந்தி பீஸ் ப்ரைஸ் எவ்ரி இயர் அனௌன்ஸ், ரொம்ப வருஷம் கழித்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அதனால் நியூஸில் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு 3 years பேக் தே சேஞ்ச் தி ஜூரி. முன்னாடி ஜூரியில் பிரசிடென்ட்லாம் இருப்பாங்க, பிரசிடென்ட் இல்லை வேறு மெம்பர்ஸ் இருப்பாங்க, இப்போ ஜூரியை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இது நியூஸில் இருக்குது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லை, பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இவங்க 3 பேர் தான் ஜூரியில் இருக்காங்க. இதை தாண்டி எமினன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இட் இஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர், கம்ப்ரைசஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. 2 eminent மெம்பர்ஸ். இந்த வாட்டி 2 eminent மெம்பர்ஸ் யார் யாருன்னா, ஒன்று வந்து ஸ்பீக்கரை கூப்பிட்டுருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து எக்ஸ் அஃபிஷியோவில் 2 பேர் தான், சீஃப் ஜஸ்டிஸும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தான். ஸ்பீக்கர் இஸ் நாட் எக்ஸ் அஃபிஷியோ. ஸ்பீக்கர் கம்மிங் அண்டர் எமினன்ட் பர்சன். இந்த வாட்டி எமினண்ட்டாக கூப்பிட்றப்போ ஸ்பீக்கரே கூப்பிட்டாங்க. 2வது வந்து சுலாப் இன்டர்நேஷ்னலோடைய ஃபவுண்டர் வந்து கூப்பிட்டுருக்காங்க, பிந்தேஸ்வர் பதக். சுலாப் இன்டர்நேஷ்னலாக யாருன்னா, இவங்க தான் ஸ்வச் பாரத் மிஷன் ஒர்க் பண்ணுற ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். இந்தியா ஃபுல்லாக டாய்லெட்ஸ் கட்டி நிறைய கிராமங்களில் நிறைய வீடுகளுக்கு ஃப்ரீயாக டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சுலாப் இன்டர்நேஷனல் இஸ் a very important NGO which constructed a lot of toilets throughout India, public toilets and private toilets. ஸோ அதோட ஃபவுண்டர் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ 2, 3, 4 is the answer. This is a very tough question. இதெல்லாம் விட்டுறணும், தொடக்கூடாது. ஆனால் ஆல் தி அபோவ் தான் ஆன்சர். சரியா? இதெல்லாம் தொடவே கூடாது நிச்சயமாக. until or unless you know all the 4 you should never touch. ஆனால் எல்லாமே கரெக்டு. ஸோ வழக்கம் போல் என்ன கேட்டாங்கன்னா, கொக்கோ வேர்ல்ட் கப் டெல்லியில் நடந்தது, அது கரெக்டு. போன வாட்டி வந்து செஸ் ஒலிம்பியாட் வரும்போது ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்தாங்களே, மேலோட ஃபீமேல்லையும் ஃபீமேலோட மேல்லையும் கொடுத்தாங்க. அதே தான் இங்கேயும். மென் டீம் வின் பண்ண கோல் இது, விமன் டீம் வின் பண்ண கோல் இது. அதுக்காக எத்தனை கோல் கணக்கிலலாம் ஜெயிச்சாங்கலாம் போய் படிக்கணுமா அப்படின்னா தெரியல, அவன் கேள்வி கேட்டிருக்கான். பட் விக்கிபீடியா எடுத்து பார்த்தா விக்கிபீடியாவில் இருந்துச்சு இது ரெண்டும். பட் இந்தியாவில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட் பற்றி படிக்கலாம், பட் அதுக்காக ஸ்கோர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். சரியா? இது வந்து எஸ்எஸ்சி மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்குறான். நேற்றுக்கு ஒரு மீம் பார்த்தேன், டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சிலாம் நம்ம யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். யூபிஎஸ்சி வந்து நம்ம எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ இந்தியாவில் ஒரு ஈவெண்ட் நடந்தால் பாருங்கள். இன் தி ஃபைனல்ஸ் ஆஃப் தி 40 எல்லாரும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னா, டிங் லெரேனை தானே குகேஷ் ஜெயிச்சாரு, ஸோ டிங் லெரேன் சைனாக்காரரு, அதனால எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அதுவே தப்பு. டிங் லெரேனை டிஃபீட் பண்ணது வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப். இது செஸ் ஒலிம்பியாட் பற்றி கேட்டிருக்காங்க. 44th நம்ம ஊரில் நடந்ததில், சென்னையில் மகாபலிபுரத்தில். இது 45th குகேஷ் வந்து டிஃபீட் பண்ணவர் ஒரு உஸ்பெகிஸ்தான்காரர். ஸோ அதுதான், அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பட் ஓகே, லக் ஃபேவர்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் யோசித்து எலிமினேட் பண்ணது இதுவாக இருக்குது. ஸோ அபிமன்யு மிஸ்ரா வந்து பிகேம் தி யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், அது கரெக்டு. 12 வயசுலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காராம், 12 age. ஸோ அதான் வந்து நியூஸ். ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி 2025 பேப்பர். ஸோ இதோட வந்து வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி 2025 பேப்பர். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். இந்த டிஸ்கஷனில் நிச்சயமாக ஒரு 4 கொஸ்டினில் டிஸ்கிரிபன்சி இருக்கும். நான் கொடுத்த ஆன்சர்ஸ் மாறலாம். ஸோ அந்த டிஸ்கிரிபன்சியை மைண்டில் வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கால்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆம்பிகுவஸாக இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்னு போட்டு கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், மார்க் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு முடிவெடுங்க.
ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக டேக் அ டெசிஷன். மெயின்ஸ் படிக்கிறையா, மெயின்ஸ் படிங்க. இல்லை நான் குரூப் 1 போகிறேன்னா அப்போ குரூப் 1 போங்க. ஸோ அந்த ஒரு கன்விக்ஷனோட எது பண்ணணும்னாலும் பண்ணும். சரியா? ரெண்டுமே நம்ம பண்ணுமா வேணாமா அறகுறையா அப்படின்னு நினச்சிட்டு பிஹேவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ யூ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் அண்ட் ஆக்ட் வெல். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் ஆர் டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போலாம் கமெண்ட்டில் சொல்லி டிஜிட்டல் டீம் தான் சொல்கிறாங்க. அதனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து I would like to announce about MSLB. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம் இஸ் கமிங் அண்ட் we are launching it on June 2. 8 sectional tests, 2 essay tests and 5 full length tests வருது. So every weekend, so we are going to be the team. So in the MSLB team தான் we are going to do this time. Me, Madhavi ma'am, Tamil Prabha and English Prabha and Aditya ma'am எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம பண்ண போகிறோம். I mean ஆந்திர பிரபா அவர் பேர். ஸோ நாங்கள் 5 பேர் தான் we are going to do, and these 2 people, the 2 toppers of Kingmakers, அவங்களும் வந்து they are going to support this MSLB program. They are also going to be part of it. ஸோ அவங்களுக்கு ஆகஸ்ட் எண்டில் தான் அவங்க கிளம்பி போகிறாங்க. ஆனால் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் they will also be supporting this time. அண்ட் நம்ம இந்த வாட்டிக்கு புதுசாக ஆட் பண்ணது என்ன அப்படின்னா இதுதான். இப்போ உங்களுக்கு முதல் டெஸ்ட் என்ன இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3வது டெஸ்ட் என்ன இருக்குன்னா பாலிட்டி இருக்குது. கரெக்டாக? இந்த டெஸ்ட் 3 வந்து இட்ஸ் அபவுட் 4 வந்து பாலிட்டியில் இருக்குது. ஸோ அப்போது டிடி மெயின்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி ஆன்சர் ரைட்டிங் 40 days we are going to discuss 5 questions every day and we are going to write it. டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்கன்னா, முதல் 4 நாளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த டெஸ்ட்டோட டெஸ்ட். இப்போ உங்களுக்கு வந்து முதல் 4 days இருக்கா, அது வந்து எதுக்கான டேவாக இருக்கும்னா இட் வில் பி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட சிலபஸ் இஸ் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட சிலபஸை தான் நம்ம 4ஆக உடச்சு 4 நாளுமே 3 ஹவர்ஸ்க்கு இதுக்கு ஓரியன்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி ஓரியன்டேஷன் பண்ணுவோம், விச் இஸ் டியூஸ்டே. மண்டே யூ வில் ஹேவ் தி ஃபுல் ஓரியன்டேஷன். டியூஸ்டே அன்றைக்கி வில் ஹேவ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஓரியன்டேஷன். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் எப்படி படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு on Wednesday you will write art and culture test. Test எழுதி முடிச்சுட்டு you will have orientation for modern India and Thursday you will write modern India test. ஸோ இந்த மாதிரி 4 நாளில் டெய்லியும் எழுதலாம் அண்ட் வீக்கெண்ட்லேயும் எழுதலாம். ஸோ தட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் திஸ். ஸோ இதான் வந்து we are planning to launch this year. So this is the announcement. So with this I am winding up the today's discussion session. So we'll meet in the next editorial session. So in the Sunday I am planning to start it. So editorial sessionல பார்க்கலாம். editorial sessionல ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணி புது ஃபார்மேட்டில் லான்ச் பண்ண போகலான்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ வில் see you on Sunday. Okay, bye bye.